இணையதளத்தினூடாகவோ தர இறக்கம் செய்யப்படக்கூடிய அமெரிக்க தமிழ் வானொலியின் செயலி, டியூனின் மற்றும் ரேடியோ கார்டன் ஆகியவற்றினூடாக இணைந்திருக்கும் உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அமெரிக்க மண்ணின் வாஷிங்டன் தேசத்தில் இருக்கும் எங்கள் பிராந்திய கலையகத்திலிருந்து அன்பு தமிழ் வணக்கங்கள். அதே நேரம் யூடியூப் மற்றும் முகநூல், பேஸ்புக் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் எங்கள் அன்பு தமிழ் வணக்கங்கள். நீங்கள் இப்பொழுது முதல் விடுகதை விடை தேடும் பயணம் சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். சர்வதேச அரங்கின் அரசியல், பொருளாதாரம், சமூகவியல் பற்றிய ஒரு கருத்தாய்வு நிகழ்ச்சியாய் அல்லது கருத்து பகிர்வு நிகழ்ச்சியால் எங்கள் களசார் ஆளுமைகளுடன் கூடிய ஒரு பயணமாக இந்த நிகழ்ச்சி அமைகின்றது. அந்த வகையில் கடந்த 4 வாரங்களாக நாங்கள் எடுத்திருக்கும் தலைப்பு, உலகமே தற்பொழுது கொரோனாவிற்கு அடுத்தபடியாக வியந்து கொண்டிருக்கும் தலைப்பான அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் 2020. அந்த தலைப்பின் அடிப்படையில் கடந்த 4 வாரம் என்னுடன் இந்த தலைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்னுடன் இணைந்து அண்ணன் செல்வம் மற்றும் அண்ணன் குமரன் அவர்கள் 30 வருட காலங்களுக்கு மேலாக அமெரிக்க மண்ணில் தமிழ் மண்ணும் அத்துடன் மக்கள் பணியும் செய்து கொண்டிருக்கும் இந்த இருவரையும் அமெரிக்க தமிழ் வானொலியின் சார்பில் வரவேற்கின்றோம். குமரன் அண்ணா, செல்வம் அண்ணா, அன்பு தமிழ் வணக்கங்கள் உங்கள் இருவருக்கும். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி திரும்ப சந்திப்பதில். மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் கடல் கடந்து போயிருந்தாலும் உங்களை விடுவதா இல்லை, நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். 46வது ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் முகமாக நவம்பர் மாதம் 3ஆம் தேதி இடம்பெறும் அந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள், தபால் மூலமான வாக்குப்பதிவுகள், அதே நேரம் முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உலகத்திலே இருக்கும் ஒரே ஒரு கேள்வி, இனி வரும் 72 மணித்தியாலங்கள் என்றுடன் 3 நாட்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 72 மணித்தியாலங்கள் 4 வருடங்களுக்கு மக்களாட்சியின் பிறப்பிடமான அமெரிக்காவை வழிநடத்த போகும் அந்த தலைமைத்துவத்தை, மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை, சர்வதேசம் ஏங்கித் தவித்துக் கொண்டிருக்கும் குரலை உச்சத்திற்கு கொண்டு போவது யார், அல்லது நாங்கள் இப்படித்தான் போகப் போகின்றோமா என்பதற்குரிய தீர்வு என்னும் 72 மணித்தியாலங்களில் வாக்குப்பதிவுகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகின்றன. அதனைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் 4ஆம் தேதி ஒரு முடிவு வரும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அந்த வகையில் தற்போதைய நிலவரத்தை ஒரு முறை எங்களுடன் இணைந்து கொள்ளும் மக்களுக்கு எடுத்து எம்புவோம். அமெரிக்க மண்ணில் மக்கள் எதிர்நோக்கும் தற்போதைய பிரச்சனைகள் என்ன, இரு கட்சிகளும் நிலைப்பாடுகளும் என்ன, அதிலிருந்து ஆரம்பிப்போம். அண்ணன்மார். நன்றி ரூபன். நாம் முன்னாடியே இந்த நிகழ்ச்சியில 4 வாரங்களாக நாம் எந்த விடயங்கள் முக்கியம் அமெரிக்க மக்களுக்கு என்று நினைக்கிறார்கள் என்பதை பார்த்து 4 வாரங்களாக உரையாடி கொண்டு வந்திருக்கின்றோம். இரு கட்சிகளும் வெகு மும்முரமாக அவர்களது கருத்துக்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வரலாறு காணாத அளவுக்கு 81 மில்லியனுக்கு மேல் மக்கள் வாக்களித்து விட்டார்கள். இது ஹிஸ்டாரிக் ஹை. இது மாதிரி நடந்ததே இல்லை. தேர்தல் நாளுக்கு முன்னாலே 81 மில்லியன் வாக்களித்தது என்பது. நம்ம என்ன இஷ்யூஸ் இது வரைக்கும் கவர் பண்ணதுல, மக்கள் ரொம்ப முக்கியம் தனக்கு இந்த தேர்தல்ல தங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பதில் இரு கட்சிகளும் வாக்காளர்களும், இரு கட்சியை சார்ந்த வாக்காளர்களும், இரு கட்சியை சாராத வாக்காளர்களும் எந்த விடயங்களை தங்களுக்கு மிக முக்கியமாக நினைக்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதை சுருக்கமாக முன்னாடியே பார்த்ததை காண்பிக்கிறேன். அதிலிருந்து தொடங்குவோம். தெரிகிறதா? தெரிகிறது. ஸ்லைட் பிரசன்டேஷன் மோட்ல போட்டீங்கன்னா ரைட் தெரிகிறது. ஓகே. சோ இது நம்ம முன்கூட்டியே கவர் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் ஒரு சம்மரி. இது இந்த பியூ ரிசர்ச் சென்டர் சொன்ன சம்மரியில இருந்து நம்ம இந்த உரையாடலை இன்று தொடங்கலாம் என்று நினைக்கிறோம். நாம் பேசியது போல் இரு கட்சி வாக்காளர்களை பார்க்கும் பொழுது 88% ட்ரம்ப் ஆதரவாளர்கள் பொருளாதாரத்தை மிக முக்கிய விடயமாக இந்த தேர்தலில் கருதுகிறார்கள். அதே போல் ஜனநாயக கட்சியை சார்ந்த ஆதரிக்கும் மக்கள் 84%
சுகாதாரத்துறையையும் கொரோனா பெரும் தொற்று நோயை கையாளும் முறையையும் முக்கியமாக விடயமாக இந்த தேர்தலில் நினைக்கிறார்கள். அடுத்து வந்து ரேஸ் இனிக்வாலிட்டி, அதாவது இரு இனக்குழுக்களிடம் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அதை சார்ந்த ஜஸ்டிஸ் ரிஃபார்ம் சிஸ்டம், கிரிமினல் ஜஸ்டிஸ் ரிஃபார்ம் சிஸ்டம் வந்து அடிப்படையா வச்சு அது எதுக்கு முக்கியமா நினைக்கிறாங்கன்றதை நம்ம முன்கூட்டியே பார்த்தோம். இதுதான் முக்கியமான 3 விடயங்கள் மக்கள் பொதுவாக நினைக்கிறது. இதை சார்ந்த வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக நினைத்தார்கள் மக்கள். இது ஆகஸ்ட் எடுக்கும் பொழுது அதற்கு பிறகு பல விடயங்கள் நடந்து விட்டன. எமி கோனி பேரட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா தேர்ந்தெடுத்து அது முடிஞ்சிருச்சு. வரலாறு காணாத அளவுக்கு வந்து ட்ரம்ப் உடைய ஆட்சியில் 3 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஹேவ் பீன் நாமினேட்டட் அண்ட் சோ பேலன்ஸ் வந்து 6-3 என்ற முறையில வந்து டில்ட் ஆகிற சூழல்ல இருக்கிறோம். சோ இந்த வந்து இது ஒரு முக்கியமான விடயங்களாக இருக்கிறது. இமிகிரேஷன் அண்ட் அதர் இஷ்யூஸ் இதுல வந்து லிஸ்ட் பண்ணியிருக்க இஷ்யூஸை நீங்களே பாத்துக்கலாம். எது முக்கியமாக இஷ்யூஸாக மக்கள் நினைக்கிறார்கள் என்பது. இதை வந்து இரு கட்சியும் எப்படி அணுகுகின்றன என்பதையும் வந்து நம்ம வந்து இந்த உரையாடல நம்ம பார்த்துட்டு பிறகு சொல்லலாம். செல்வம், நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? செல்வம், இல்ல, நீங்கள் சொன்னது சரி குமரன். இது மக்கள் மனதில் அவர்கள் கொண்டுள்ள விடயங்களை நீங்கள் அருமையாக சொல்லியிருக்கிறீர்கள். இதில் என்னவென்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல் நாம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன் நாம் பேசிக்கொண்டிருந்த போது சுப்ரீம் கோர்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் சொல்லி ஒரு இது வச்சிருக்கோம். அது வந்து வி ஷுட் ஆக்சுவலி, டாக்டர் ராஜன் சொன்னது மாதிரி, இட்ஸ் அ ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட்ஸ், ஜுடிஷியரி அப்படின்ற ஒரு தலைப்புல வச்சு நம்ம பார்த்தோம்னா, அந்த ஸ்லைடுக்கு போக முடியுமா? அந்த ஸ்லைடு நீங்க குமரன்? நோ ப்ராப்ளம். ஸோ நீங்க ஜுடிஷியரி அப்படின்ற ஒரு தலைப்புல பொதுவாக வச்சு நாம பார்க்கும்போது, இமிகிரேஷன் ஆகட்டும், எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி ஆகட்டும், இல்ல ரேஸ் அண்ட் எத்னிக் இன்இக்வாலிட்டி ஆகட்டும், ஆர் விமன்ஸ் ரைட்ஸ், அபார்ஷன் ஆகட்டும், இதுக்கு எல்லாமே வந்து தற்போதுள்ள காலகட்டத்தில் துரதிருஷ்டவசமாக ஃபெடரல் கோர்ட், சர்க்கிட் கோர்ட் ஆகட்டும், இல்ல அப்பீல்ஸ் கோர்ட் ஆகட்டும், இல்ல சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், அதுல இருக்கிற ஜட்ஜஸோட இது வந்து இட் பிளேஸ் சச் அ கிரிட்டிக்கல் ரோல். ஸோ கன் பாலிசி, நீங்க கன் பாலிசி எடுத்துக்கோங்க, வயலண்ட் கிரைம் எடுத்துக்கோங்க, இது எல்லாமே வந்து எல்லாமே வந்து இட் சென்டர்ஸ் அரவுண்ட் தி ஃபெடரல் ஜுடிஷியரி. ஸோ அது ஒரு முக்கிய ஃபல்க்ரம் நினைக்கிறேன். இந்த பசில்ல வந்து எப்படி இதை சால்வ் பண்ண போறாங்க அப்படிங்கிற எதிர்காலத்துல வர்ற இதுல வந்து இதுவும் ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போகின்றது. அதை எப்படி வருங்காலத்தில் வரும் அதிபர் அவர் பைடனாக இருந்தாலும் சரி, மீண்டும் ட்ரம்பே வந்தாலும் கூட, இதை சரி செய்ய வேண்டிய ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். செல்வம், நம்ம முன்கூட்டியே இந்த ஸ்லைடையும் பார்த்தோம். அதாவது என்ன இஷ்யூஸ், இதுதான் முக்கியமான இஷ்யூஸ்ன்றது. பட் இது வந்து எந்த பார்ட்டி நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு மக்கள் நினைக்கிறார்கள். இந்த சர்வே எடுத்தப்போ 2 கட்சியை சார்ந்தவர்களும் வந்துட்டு சொன்ன கருத்து உடைய பியூ ரிசர்ச் சென்டருடைய சம்மரி இது. போத் பார்ட்டிஸ் வந்து சப்போஸ் டுமாரோ ட்ரம்ப் கெட்ஸ் ரீஎலெக்டட், ரிபப்ளிகன் பார்ட்டி கம்ஸ் பேக் டு பவர்னா, அவங்க எந்த இஷ்யூஸை நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க மக்களிடம் கேட்ட பொழுது, இது வந்து ஒரு ஆகஸ்ட் எடுக்கப்பட்ட சர்வே. அதுல அப்ப என்ன சொன்னாங்கன்னா, எக்கானமி, டெரரிசம் ரிலேட்டட் இஷ்யூஸ், கன் பாலிசிஸ், கிரிமினல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், ஃபாரின் பாலிசி, இந்த இது விடயங்களில் தான் வந்துட்டு ரிபப்ளிகன் பார்ட்டி நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு பொதுவா மக்கள் நினைக்கிறது. ஆனா டெமோக்ராட்டிக் சைடு பாத்தீங்களா, கம்ப்ளீட் எட்ஜ் வந்துட்டு உங்களுக்கு கோவிட் சார்ந்த இஷ்யூஸ், கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூஸ், ஹெல்த் கேர் அண்ட் கோவிட்,
issues involving race and ethnicity. நம்ம immigration கவர் பண்ணும்போது அதுல வந்து race and ethnicity வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். One aspect of race. So இது வந்து இந்த பார்ட்டிஸ் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு பொதுவா மக்கள் வந்து நினைத்தது அப்பொழுது. பட் இப்ப இருக்க சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா கோவிட் வந்து has become even more prominent. வந்து இப்போ UK has shut down more. France is shutting down. US is on the verge of a second wave. Right? அதனால மக்களுக்கு வந்துட்டு கோவிட் will become even the number one issues இப்ப சர்வே எடுத்தான்றது என்னுடைய கருத்து. நீங்க சொல்றது கரெக்ட். அதுல வந்து மக்கள் நினைக்கிறது ஒண்ணு, ஆனா இவங்க இப்போ தற்போதைய பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து நீங்க இந்த நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைட்ல அண்டர் ரிப்பப்ளிகன் பார்ட்டி ரெட் நம்பர்ஸ் இருக்குல்ல பாத்தீங்கன்னா எக்கானமி வந்து 49% ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்த மக்கள் வந்து அதுதான் முக்கியம் நினைக்கிறாங்க. 46 பேர் வந்து டெரரிசம் முக்கியம் நினைக்கிறாங்க. ஸோ இந்த டாப் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் ரிப்பப்ளிகன் பார்ட்டி எக்கானமி அண்ட் டெரரிசம். கன் பாலிசி பத்தி யாரும் பேசுறது கிடையாது. நான் இந்த எலெக்ஷன் டைம் பீரியட்ல யாரும் பேசுற மாதிரி தெரியல ரிப்பப்ளிகன் சைட்ல. ஸோ எக்கானமி அண்ட் டெரரிசம் இதை தான் வந்து ட்ரம்ப் புஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் தோ நீங்க ஆல்ரெடி நீங்க போன வாரம் நம்ம பேசின போது நீங்க கொடுத்த சார்ட் படி பார்த்தா ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லயும் சரி, ஒவ்வொரு ரிப்பப்ளிகன் பிரசிடென்ட் லீடர்ஷிப் டைம்லயும் கடந்த ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு கீழே வந்து எக்கானமி ஹேஸ் பர்ஃபார்ம்ட் புவர்லி, வெரி புவர்லி. அண்ட் இட்ஸ் ஒன்லி டியூரிங் தி நம்ம ஜனநாயக கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட லீடர்ஷிப்ல தான் வந்து எக்கானமி நல்லா திருப்பி மேல வந்திருக்கு. அவங்க கொண்டு வந்து சர்ப்ளஸ் விடுவாங்க. அடுத்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி அடுத்த சைக்கிள்ல வந்தாங்கன்னா அவங்க வந்து they will take it down to deficit. இதுதான் வந்து உண்மையான கதை. இதை வந்து அவங்க மக்கள் ஏன் இன்னும் வந்து இது ஒரு விடுகதை. ஆக்சுவலி இது ஒரு புரியாத புதிர்னே வச்சுக்கலாம். ஏன் மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் ஏன் ரிப்பப்ளிகன் பார்ட்டி கீழே தான் வந்து எக்கானமி நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படிங்கறது வந்து ஏன் இன்னைக்கு வரணும் நம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கறது வந்து ஒரு புரியாத புதிர். அது வந்து மக்களிடம் விழிப்புணர்ச்சி இல்லையா, இல்லை ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்கள் மக்களிடம் அந்த இந்த முக்கியமான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கவில்லையா என்பது ஒரு புரியாத புதிர். நீங்க சொன்ன ஸ்லைடு இந்த ஸ்லைடு தான் செல்வம். நம்ம என்ன பார்த்தோம்னா கடைசி 20 ஆண்டுகள்ல வந்துட்டு ஜிடிபி growth rate under both administrations, right? Bill Clinton 92ல ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஸ்லைட் ஆக்சுவலி ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு வந்து அவர் ஜார்ஜ் புஷ் கிட்ட ஜார்ஜ் டபிள்யூ புஷ் கிட்ட கொடுக்கும் பொழுது எந்த ஒரு பீக்ல இருந்தது பாருங்க. இங்க இந்த வந்து பீக்ல இருந்தது. இட் வாஸ் அட் தி பீக் ஜிடிபி. 2000 வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி வந்து இதுக்கு வர்றாங்க, பதவிக்கு வர்றாங்க. பதவிக்கு வந்த பிறகு டிராமாட்டிக் கொலாப்ஸ். ஏன்னா இப்ப வந்து அப்ப நடந்த போர்கள் எல்லாம் இதை பத்தி நம்ம போவோம். கான்டெக்ஸ்ட் டு தி ஆடியன்ஸ், நீங்க வந்து எந்த ஸ்லைட ரெஃபர் பண்றீங்கன்றதுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இந்த ஸ்லைடுக்கு வந்தேன். We will go back to the major issues. நம்ம கவர் பண்ணது வந்து முன்னாடி இந்தியன் அமெரிக்கன்ஸ்க்கு எடுத்த சர்வேல எது வந்து முக்கியமான இஷ்யூஸா கருதுறாங்க அப்படிங்கறது வந்து அது நம்ம பார்த்தோம். This was a survey done by Carnegie Endowment only among Indian Americans. And Indian Americans வந்துட்டு ரேங்க் பண்ண சொன்னாங்க. இந்தியன் அமெரிக்கன்ஸ் நம்ம இந்திய வம்சாவளி மக்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது வந்து ஈழத்தை சார்ந்த மக்களோ இல்ல மலேசியாவை சார்ந்த மக்களோ, இந்த பங்களாதேஷ், அது பொதுவாக அந்த சவுத் ஏசியா தென் ஆசியா பகுதியில இருந்து வர்ற மக்களுடைய அபிப்பிராயங்கள், அவர்கள் எந்த இஷ்யூஸ் வந்து பிரதானமாக இஷ்யூவாக கருதுறார்கள் என்பதை வந்து இந்த சர்வேல வந்து நம்ம பார்த்தோம். இதுல வந்து among Indian Americans வந்து 21% ranked economy as number 1 issue, right. Healthcare as number 2, right. Racism as number 3, அப்புறம் taxes and corruption, immigration. Right. These were the top 5-6 issues. Right. This was a view of Indian Americans, but in the survey was a little different from Pew Research survey. Pew Research நம்ம எப்படி பார்த்தோம்னா மல்டிபிள் இஷ்யூஸ் நீங்க ஒன்னா ரேங்க் பண்ணலாம். இதுல வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ தான் முதல்ல நீங்க ரேங்க் பண்ணணும், அடுத்து ரெண்டாவது இஷ்யூ உங்களுக்கு எதுன்றத ரேங்க் பண்ணணும்ன்ற மாதிரி. இப்ப எத்தனை பேர் 100-121 பேர் வந்து எக்கானமிய முதல் இஷ்யூவா இந்த தேர்தலில் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அப்ப இருந்தது. இது again done back in
செப்டம்பர் or அக்டோபர் நினைக்கிறேன் இந்த சர்வே எடுக்கப்பட்டது. செப்டம்பர் எடுக்கப்பட்ட சர்வே. இப்ப வந்து எக்கானமி வந்து இப்ப இன்னும் ஒரு பிரசிபீஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நம்ம வந்து இப்ப ரூபன் நீங்க என்ன இஷ்யூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கான்டெக்ஸ்ட் கொடுக்கலாம். அதை திருப்பி கொண்டு வரலாம். நான் போற வழியில எங்க பயணத்துல மீள கொண்டு வருவோம். ஆனா இப்ப இப்போதைக்கு நாங்கள் ஐ திங்க் we are set to move forward. நீங்க சொன்ன இந்த சாராம்சம் வந்து முக்கிய பிரச்சனைகள் நாங்க எடுக்க பொருளாதாரம், எக்கனாமி, சுகாதாரத்துறை, ஹெல்த் கேர், மற்றது ரேசிசம், இன ஒற்றுமையின்மை, அந்த மூன்றுக்குள் எத்தனையோ உட்கட்டமைப்பு அல்லது உள்சார்ந்த பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை தவிர்த்து இமிகிரேஷன், புலம்பெயர்ந்து அல்லது குடிவரவு, அது சம்பந்தமானது, என்வாயன்மெண்ட், சூழலியல் சம்பந்தமானது, இன்இக்வாலிட்டி, மக்களிடம் இருக்கும் பொருளாதார இடைவெளிகள், அதன் சிக்கல்கள். தற்போதைய நிலவரத்தின் படி 1.2 மில்லியன் மக்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். அது எவ்வாறு இதற்குள் செல்வாக்கு செலுத்த போகிறது? மீண்டும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப அல்லது கட்டுமான பணி செய்து எங்களை மீண்டும் ஒரு சூப்பர் பவராக அல்லது தலை நிமிர்ந்து அமெரிக்கா மீண்டும் வெற்றி கொடி நாட்டுவதற்கு என்ன செய்ய போகின்றோம் என்பதை இனிவரும் காலகட்டத்தில் தான் இந்த ஆட்சி மாற்றம் வந்தாலோ அல்லது தற்போதைய ஆட்சியில் என்ன நடக்க போகுதோ என்பது பற்றி 72 மணித்தியாலங்களின் பிற்பாடு நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அல்லது அதனுடன் பயணிக்கலாம். சொல்லுங்க குமரன், நீங்க அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைடுக்கு போக முடியுமா? I just want to make one observation. அந்த பார் கிராஃப் இருந்துச்சுல, இதுல வந்து இந்த நம்ம இங்க முதல் 3 இது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கானமி, ஹெல்த் கேர், ரேசிசம் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதுல இப்ப இந்த இது மூணும் இல்லாட்டி வேணும் கூட எடுத்துக்கலாம். இன்கம் இன்இக்வாலிட்டி எடுத்துக்கோங்க, வேற எதுக்கும் எடுத்துட்டா கூட காமன் த்ரெட் இந்த 3 அல்லது 4, 5 சப்ஜெக்ட் வந்து வெர்டிகலா பாத்தீங்கன்னா எக்கானமி வந்து 21%, ஹெல்த் கேர் 20% அப்படின்ட்டு இருக்கு. பட் இதுல வந்து காமன் த்ரெட் இந்த 3, 4, 5 சப்ஜெக்டை வந்து இணைக்கிறத பாத்தீங்கன்னா அது வந்து இப்ப இருக்கிற மிக மிக ஒரு சீரியஸான விஷயம் வந்து அந்த கோவிட் சிச்சுவேஷன். எல்லாமே இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆட்டம் ஆடி பாக்குறது அப்படின்னா வந்து கோவிட் தான். கோவிட் சிச்சுவேஷன் ப்ராப்பரா ரிசால்வ் ஆகலைன்னா இனி ஒரு அடுத்த வருஷத்துக்குள்ளேயோ இல்ல அடுத்த 6 மாதங்களுக்குள்ளேயோ வந்து அதை சரி செய்யலைன்னா இது எல்லாமே ஆட்டம் காணும். அந்த மாதிரி ஒரு இதுல தான் நம்ம இருக்கோம். ரொம்ப சரியா சொன்னீங்க செல்வம். நான் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்லைட தேடிட்டு இருக்கேன், அது வந்து டக்குன்னு கிடைக்கல எனக்கு. பட் தி பாயிண்ட் நம்ம வந்து இந்த ஸ்லைட் தான். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ திஸ் ஸ்லைட். ஏன்னா இது இந்த முக்கியமான தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பேச போகிறோம்ன்றதுனால கடந்த 4 வாரங்களாக எந்த விடயங்களையும் நம்ம வந்து அலசிட்டு இருந்தோம் அப்படிங்கறத ஒரு சமரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நேயர்களுக்கு. இதுல வந்து கோவிட் தொற்று நோயை வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இவர் வந்து எப்பவுமே பணக்கார நாடுகளோட ஒப்பிடுவதில் தான் இந்த இப்ப இருக்க அதிபருக்கு வந்துட்டு ஒரு பெருமைன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கா வந்து G7, நம்ம என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம்னா G7 கண்ட்ரிஸ், உலகத்துல இருக்கிற பணக்கார நாடுகள்ல எப்படி கோவிட்டை கையாண்டு இருக்காங்க அப்படிங்கிற வந்து ஒரு குவிக் சர்வேவை பார்த்தோம் நம்ம. இது வந்து டெத்ஸ் பெர் 1 மில்லியன் பாப்புலேஷன். அதுல பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ரொம்ப நல்லா கையாண்டு இருக்கிறது வந்து ஜப்பான், அடுத்து ஜெர்மனி, அடுத்து கனடா, அடுத்து பிரான்ஸ், இட்டலி, UK. ரொம்ப மோசமா கையாண்டு இருக்கிறதுலே கடை நிலையில இருக்கிறது வந்து அமெரிக்கா. This is statistically you can go and collect the statistics. இது வந்து நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி கலெக்ட் பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த த்ரெட் எப்படி போகும்ன்றத நமக்கு வந்து போகதான் தெரியும். ஏன்னா this is just ஏன்னா கோவிட் எவ்வளவு ஒரு முக்கியமான விடயமாக கருதப்படுகிறது. ஏன்னா கோவிட் எக்கானமி இஸ் வெரி டைட்லி இன்டர்லிங்க்ட். ஏன்னா if the economy has to be shut down again என்ற சூழ்நிலைக்கு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. again வந்து இப்போ லாஸ்ட் குவார்டர் பாத்தீங்கன்னா 31% எக்கானமி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு இவர் பேசிட்டு இருந்தாரு. இப்போ லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். பட் அதுக்கு முன் குவார்டர்ல வந்துட்டு 31% it has fallen GDP. சோ நீங்க விழுந்த நிலையில இருந்து திரும்பி மேல வர்றதுக்கு இன்னும் 37% மேல வந்தாதான், நீங்க வந்து 41% மேல வந்தாதான் you come back to the same place where you were earlier. You're not even there. இப்போ வந்து செகண்ட் வேவ் வந்துருச்சுன்னா it will impact economy very badly. வந்து நம்ம when we go into the issues நம்ம டீடைலா பேசலாம்.
இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க சொன்னது வந்து இமிகிரேஷன் பேசப்படுறது. ரேஸ் ரிலேஷன்ஸ் பத்தி பேசுறோம், பட் நம்ம தெற்காசிய பகுதிகளில் இருந்து வந்த இந்திய வம்சாவளி மக்கள் நமக்கு வந்து இமிகிரேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா இமிகிரேஷன் வந்து we are all, this is an immigrant nation. நம்ம இமிகிரண்ட் பேசுறது வந்து நேத்து இமிகிரண்டா வந்தவங்க நாளைக்கு வரப்போறவங்களை பத்தி பாலிசி டிசைட் பண்றாங்க. அதுதான் அது நம்ம தப்பிச்சாச்சு, நம்ம வந்தாச்சு, சீட்டு வாங்கியாச்சு, இனிமேல் யாரும் உள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை ஒரு கட்சிக்கு இருக்கு. இன்னொரு கட்சிக்கு இன்னும் கொஞ்சம் பரந்த மனப்பான்மை, பரவாயில்ல, இன்னும் பல மக்களும் நிலையில் திண்டாடும் மக்களும் வேறு நாடுகளில் இருக்கும் மக்களும் வரட்டுமே, இது வந்து மெரிட்டோரியஸ் கண்ட்ரி, லெட்ஸ் அட்மிட் இமிகிரண்ட்ஸ், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கொண்டாடும் நாடு இது இல்லைங்களா? அதனால லிபர்ட்டியை கொண்டாடும் நாடு வந்து யூ ஹேவ் டு பி வெல்கம் பீப்புள் வித் வைட் ஓபன் ஆர்ம்ஸ். அந்த காலத்துல வந்துட்டு நியூயார்க்கு வந்த மாதிரி இப்ப வந்து வேற பகுதிகளுக்கு நுழையிறாங்க வேற நாடுகள் மக்கள். அதை வந்து எப்படி ரெண்டு பேரும் கண்ணோட்டத்துல பாக்குறாங்க, அது இந்திய வம்சாவளி மக்களை எப்படி பாதிக்கும் என்பதை வந்து நம்ம வந்து சிறப்பு விருந்தினரிடம் பேசும் பொழுதும் மற்ற விருந்தினர்களும் என்று பேசும் பொழுதும் நாம் அந்த செய்தியை அந்த பிரச்சனையை கொண்டு வருவோம். நன்றி அண்ணன்மார். நேர்கள்ல பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் விடுகதை, விடை தேடும் பயணம். இந்த வாரமும் விடுகதையில் நாங்கள் எடுத்து பயணித்துக் கொண்டிருக்கும் தலைப்பானது ஜனாதிபதி தேர்தல் 2020 அமெரிக்கா. 1789 ஆண்டு முதலாவது ஜனாதிபதியாக ஜார்ஜ் வாஷிங்டன் நியமிக்கப்படுகின்றார். அதன் பிற்பாடு 4 வருடத்திற்கு ஒரு முறை தேர்தல் மூலமாக நாட்டின் அதிபர் தெரிவு செய்யப்படுகின்றார். அந்த அடிப்படையில் 46வது ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் முகமாக அமெரிக்க மக்கள் தற்பொழுது வாக்குகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மலாவி, சிங்கப்பூர், இலங்கை ஆகிய 3 நாடுகளை அடுத்து இந்த கொரோனா நுண் தொற்றின் மத்தியில் இன்னும் ஒரு தேர்தல் மக்களாட்சியின் பிறப்பிடமான அமெரிக்க மண்ணில் இடம்பெறுகின்றது. நாங்கள் அண்ணன்மார் குமரன் மற்றும் செல்வம் ஆகியோரிடமிருந்து தற்போதைய சூழ்நிலை என்ன, இரு கட்சிகளின் நிலைப்பாடு என்ன, மக்களின் அபிப்பிராயங்கள் என்ன என்பது பற்றி பார்த்தோம். அடுத்து அழைத்து வருகின்றோம் எங்கள் சிறப்பு விருந்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு கடந்த வாரமும் நம்முடன் இணைந்து கொண்டிருந்தார். இந்த வாரமும் எமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்றார். அமெரிக்க தமிழ் மக்களின் அரசியல் முகவரி என்று நான் கூறுவது வழக்கம், முனைவர் அண்ணன் திரு ராஜன் நடராஜன் அவர்கள். வணக்கம் ராஜன் அண்ணா. வணக்கம் ரூபன், எப்படி இருக்கின்றீர்கள்? நன்றி, நல்லா இருக்க, மகிழ்ச்சி. சந்திப்பதில் 72 மணித்தியாலம் இருக்கின்றது அமெரிக்காவின் அடுத்த 4 வருட தலைவிதியை நிர்ணயிப்பதற்கு. என்ன சொல்லுகின்றது உள்ளுக்குள்? முதலில் அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நண்பர் 2 பேருமே குமரன் என்ற செல்வம் ரொம்ப அருமையா அமெரிக்காவுடைய அரசியல் பார்வை மட்டும் இல்லாம அதனுடைய இஷ்யூஸை பத்தி, இந்த லேண்ட்ஸ்கேப், எக்ஸலண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அமேசிங்கா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே வரவேற்கப்பட்ட ஒரு டேட்டா, ஃபேக்ட்ஸ் ரியலி. குறிப்பா சொல்ல போனா நல்ல ஒரு ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 மாசத்துக்கு முன்னாடி கோவிட் இஸ் த நம்பர் 1 இஷ்யூ இன் அமெரிக்காவில், நாட் எக்கானமி. இப்ப கான்சிக்வன்ஸ் ஆஃப் த கோவிட், த கிரைசிஸ், த எக்கனாமிக் கிரைசிஸ் ஸ்டார்டட். தட்ஸ் வை எக்கனாமி பிகேம் நம்பர் 1 கிரைசிஸ். புரியுங்களா? ஸோ இப்ப என்னுடைய நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல வர்றேன். 72 மணி நேரத்துல யாரு ஹிஸ்டாரிக் பிரசிடென்ட் யார் வேணும்னாலும் அது ஹிஸ்டரி தான். ஏன் தெரியுங்களா? ட்ரம்ப் ஜெயிச்சாலும் அது ஹிஸ்டரி. ஏன் தெரியுங்களா? அவர் இன்கம் பண்றதா மட்டும் கிடையாது, இந்த கோவிடுடைய பிரச்சனையை மிஸ்ஹேண்டில் பண்ணியும் ஜெயிக்கிறாரு. புரியுங்களா? அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக் விக்டரி. ஜோ பைடன் அண்ட் கமலா ஹாரிஸ் ஜெயிச்சாக்க அமேசிங் விக்டரி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கோவிட் வரலன்னாக்க ட்ரம்ப் இஸ் வெரி ஹை சான்ஸ் டு வின். இந்த கோவிட் வந்து, ஆனா அது வரலையும் யாரும் ஜோ பைடனை பத்தி யாரும் கண்டு எதுவும் இல்லை. ஆனா இந்த வே ஹவு பிரசிடென்ட் ட்ரம்ப் ஹேண்டில் த கோவிட் இஸ் அ டிசாஸ்டர். தட்ஸ் வை பைடன் அண்ட் ஹாரிஸ் டிக்கெட் பிகேம் வெரி பாப்புலர். ஆனா ஒரு சமயத்துல we have to really accept the fact, even though I'm a hardcore Democrat, but basically I'm a scientist. I was involved in the drug discovery, pharmaceutical, vaccine 10-15 years. But in America, the number 1 lobbyist is a pharmaceutical company. They never bring a drug to the marketplace that quickly. Even though they can bring the drug to the market, they can't do it. You don't need to have to wait for 7 years or spending $1 billion. But the President Trump really brought the whole high throughput. Hey,
Why you have to wait for 7 years? Bring the drug to marketplace. Why FDA has to have the red flag here? Why the scientist has to have the trouble to take the data into the marketplace? Why clinical trouble is the problem? Go ahead. So he really, somehow we can call it a dictatorship. But as a scientist, I believe it. You don't have to wait for 7 years to bring that drug when the whole world is in the crisis mode. Yes, you have to bring the drug to the marketplace. So I felt a little very happy that there are some potential drug candidates are in the marketplace. So therapeutics, vaccine, almost it's getting ready. In 2-3-4 months, it will be available in the market. That's a positive encouragement. But the way how he handled, like Nanbar Kumaran statistics going to the G7 countries, America is the worst. Like 100,000 people per day, 100,000 people per day positive case, 10 million people are affected, and almost 235,000 people died. Is the number one country affected is America. But we would have stopped. The highest healthcare spending is America. But why we are not able to handle it? Because of the President Trump's mishandling. He did not believe it. It is a very dangerous virus. He thought it could be another flu. So I think that's what we are facing the consequences today. The healthcare crisis really, caused the economic crisis and also the land issues and so many, and also the business crisis going on. So bottom line, I think the current situation, Joe Biden and Harris have a very good chance to win. Another consequence, I want to tell you for GOP, Republican Party, if the Texas and Georgia, they lose, Republican lose, the party is collapsed. 54 years Texas is for Republican. I think that looks like now Texas, Georgia, one of the states is going to go to the blue. That is a dangerous for the GOP. Even though President Trump said make America great, again, but the party is in a big trouble. Because of that situation, I think the Democrats Party is going to take over Senate and Congress and the White House. There is a possibility in 72 hours. That is my prediction. அருமை. நன்றி அண்ணன். நன்றி. சிறப்பு விருந்தினர் கேளுங்க. இல்ல இவர் கோவிட், அதாவது கோவிட் தான் இந்த எல்லாத்துக்கும் அச்சாணியா இருக்க போறது கோவிட் தான். அந்த அச்சாணியை சரி செய்தால்தான் அது அந்த சக்கரமானது சுழன்று கொண்டு முடியும். அப்படி இருக்கும் இடத்தில் நீங்கள் ஒரு மிகவும் அழகான கருத்தை, மக்களுக்கு இந்த விடயம் தெரியாது ராஜனன். அப்ப நீங்கள் சொன்ன விடயமானது இப்ப அந்த மருத்துவ துறையில் இருக்கிற அந்த பின்பக்கத்தை வெளியில ஒருத்தரும் எவ்வளவு ஓப்பனா சொல்ல மாட்டார்கள். அப்ப நீங்க அதை சொன்னதுக்கு நன்றி. அதாவது இவ்வளவு விரைவாக கொண்டு வரலாம், அதற்குரிய கிரெடிட்ஸ் தற்போதைய அதிபருக்கு தன் செல்லும் என்பது கூறுவது உங்களோட அது பெருந்தன்மை. ஆனா அதே நேரம் அந்த உண்மையை மக்களுக்கு எடுத்துரைத்தமைக்கு நன்றி. குறிப்பிடுவதற்கு மன்னிக்கவும் நண்பர் ரூபன், செல்வத்துடைய நண்பர், அவங்க ஒய்ஃப் டாக்டரேட் பிஹெச்டி, நானும் ஒரு பிஹெச்டி படிச்சிருக்கேன். நாங்க ரிசர்ச் பண்ணும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிஎன்ஏ பாக்டீரியால இருந்து எடுக்கிறேன்னா we have to spend 3 days extract the lab. இன்னைக்கு நீங்க 3 minutesல you can take the DNA out of this one. அந்த அளவுக்கு சயின்ஸ் grow ஆச்சு. Why not the pharmaceutical did not grow that fast? 35 years ago ஒரு drug மார்க்கெட் கொண்டு வர்றதுக்கு 7 years they set the whole life cycle. $1 billion. But still 2020 we are facing the 21st century. They are talking about the same thing. That's why the President Trump really pushed this whole the drug cartel, move out, go bring the drug to the marketplace. Or positive one encourage. I don't know how far that's good or or bad, we don't know, but at least a very positive sign. So, sorry, on the matter of the பதிவு. நன்றி நன்றி அண்ணன். அடுத்த கேள்விக்கு போகவும், பொருளாதாரம் தற்போதைய நிலையில் அந்த பொருளாதார பின்னடைவு இருக்கின்றது உண்மை. வேலையில்லா பிரச்சனை 1.2 மில்லியனாக அதிகரித்துக் கொண்டே போகின்றது. ஆட்சி மாற்றம் இடம்பெறும் இடத்தில் உங்கள் கருத்தின்படி எவ்வாறான ஒரு பொருளாதார மீள்கட்டமைப்பினை பைடன் மற்றும் ஹாரிஸ் தலைமைத்துவம் அமெரிக்காவிற்கு எடுத்து வரும்? நண்பர் செல்வம் ஒரு அருமையான ஸ்டாட்டிஸ்டிக் கொண்டு வந்தாரு. இது புரியாத புதிரா இருக்கு. அமெரிக்காவில் ரிபப்ளிகன் தான் எக்கானமி, ப்ரோ எக்கானமி, டெமோக்ராட்ஸ் நாட் எக்கானமி, சோசியலிஸ்ட் சொல்லி ஒரு பிராண்ட் பண்ணி தவறா பண்ணி வச்சிருக்காங்க. தட் இஸ் நாட் ட்ரூ.
குமரன் அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாரு. ரிபப்ளிகன் வந்து எப்போதுமே ஸ்பெண்டிங் வார் புரியுங்களா அந்த மாதிரி டைரக்ஷன்ல போயிட்டு ஒரு டெபிசிட்டை கொண்டு வந்து விட்டுட்டு போயிருவாங்க. தென் டெமோக்ராட்ஸ் நார்மலி கம் அண்ட் ரெக்கவர் எவ்ரிதிங் புரியுங்களா. தட்ஸ் ஹேப்பன் ட்ரெடிஷனலி. ஆனா இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து அமெரிக்கா மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்ன அது மாதிரி சொல்லிட்டு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் லோக்கல் ஃபர்ஸ்ட் மாதிரி அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவர் வியூ எக்கானமிலையும் சரி டிஃபென்ஸ்லயும் சரி எல்லாத்துலயுமே. இவர் வந்து ஜோ பைடன் வந்து மேட் இன் அமெரிக்கான்னு சொல்லி புதுசா ஐ திங்க் இட்ஸ் வெரி டிஃபரெண்ட் எக்கனாமிக் பாலிசி சேஞ்ச். ஏன்னா அந்த மாதிரி யாருமே டெமோக்ராட்ஸ் கேண்டீன் அந்த மாதிரிலாம் பேசுறது கிடையாது. தே ஆர் இன்க்ளூசிவ் of this country is inclusive of everybody அந்த மாதிரி. But this time politicalல he has to really create some difference. He did very good. உங்களுக்கு நீங்க சொன்னபடி 30 million people unemployed today. 20% small business wiped out. All because of this COVID crisis. The economic crisis is not only in our country. We have to accept the fact. It's a global pandemic. It's happening everywhere. Now we are talking about the வல்லரசு country number one supreme and super power world country பத்தி பேசிட்டு இருக்கோம். Stock market உங்களுக்கு தெரியும் 30,000. That's why President Trump really keeps the surrogate stock market. அது வச்சே பேசிட்டு இருக்காரு. But it went very good. I think we have to give credit for the President Trump. The lowest unemployment, the highest stock market, அதெல்லாம் இருந்துச்சு. But the way how he handled the crisis, he collapsed the whole thing right now. The whole economic engine is collapsed today because of President Trump failed to handle that. Intentionally or unintentionally, I don't know. But today we are facing the huge things. But here is the economic policy forwarding. Trump சொல்றாரு, I can create 10 million jobs in 10 months. 1 million jobs in the 1 million small business I can create. இவர் வந்து என்ன சொல்றாரு, ஜோ பைடன் அவர்கள் வந்து நான் வந்து 5 million jobs I can create. புரியுங்களா ஃபர்ஸ்ட் இயர்ல. பிளஸ் வந்து என்ன ஒரு டிராபேக்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் ஜோ பைடன் அவர் என்ன சொல்றாரு, I will increase the tax 21%, 28%, small business. And I increase the average, low income wages, hourly wages. Trump just opposite. I will not increase the tax 21%, but I will not increase the tax including for the richest people. That's why they are very. But still Trump is branding that he will be the best president for economic recovery. Joe Biden is not going to really do very well, and he's creating all kind of false allegations against Joe Biden. But overall, I think Joe Biden-Harris administration is going to do an amazing job because experience matters, and they learned a lot doing this whole political career. I think they are going to do very well, and the people are really putting a lot of confidence on Biden-Harris administration. So that is my feedback. ரூபன் இதுல ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். அவர் சொன்னதுல ராஜன் ரொம்ப அழகா சொன்னாரு. அதுல வந்து இவர் வந்து அதிபர் ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்த போது என்ன பண்றாருன்னா கார்பரேட் டாக்ஸ் ரேட்டை வந்து 28% இருந்துச்சு, அதை வந்து அவர் 21% குறைக்கிறார். சோ இவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, ஏன்னா இப்ப நம்ம சொந்த வீட்லயே வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து நம்ம ஒரு பட்ஜெட் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா வருமானம் இல்லாம வந்து நம்ம பாட்டுக்கு செலவு பண்ணிட்டே போனா கடைசியில எதுல வந்து முடியும்? திவால்ல தான் முடியும் இல்லையா? ஒரு பேங்க்ரப்சில வந்து முடியும். சோ வருமானத்து ஓரளவுக்கு தான் வந்து நம்ம செலவுகளை ஏத்துக்க முடியும். அந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து வருமானத்துக்குள்ள வாழ்ந்தாதான் நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல குடும்பத்தை கொண்டு வர முடியும். அதே இதுதான் வந்து நாட்டிற்கும். சோ இவர் பாட்டுக்கு இவர் என்ன பண்றாருன்னா, he gave tax cuts for the richest, tax cuts for the corporation. கிட்டத்தட்ட ஒரு நியர்லி ஒரு $1 trillion அளவுக்கு வந்து ஒரு பீரியட் ஆஃப் எக்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 10 years வச்சுக்கோங்களேன். அதுல வந்து அந்த அளவுக்கு வந்து டாக்ஸ் கட்ஸ் கொடுத்திருக்காரு. இதுல எப்பவுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ரிச் பீப்புளுக்கு வந்து டாக்ஸ் கட்ஸ் கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த மணியை வந்து they will invest it back in the business and they will expand the business. அப்புறம் வந்து அதனால வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கருத்து நிகழ்கிறது. ஆனா அது வந்து எந்த காலத்திலயும் வந்து அது உண்மையானதே கிடையாது. ஏன்னா இவங்க டாக்ஸ் கட்ஸை வாங்கிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, இவங்க ரிச் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து they buy back their own company shares and then
இன்னொன்னு என்ன பண்றாங்க, they go and buy expensive homes, they go and buy expensive yachts. இப்படிதான் பண்றாங்களே தவிர சாதாரண ஒரு ஒரு மத்திய வர்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும், இல்ல மினிமம் வேஜஸ் வந்து ஜாஸ்தி பண்ணணும்னா ஏன் இவ்வளவு பெரிய உலக வல்லரசு நாடான இந்த நாட்டுல வந்து ஒரு அவர்லி வேஜ் வந்து ஒரு $15 per hour, ஆவரேஜ் பாத்தீங்கன்னா $30,000 per year இன்கம் வருது. அந்த $30,000 வந்து இன்னைக்கு என்ன பண்ண முடியும் இல்லையா? ஒரு ரெண்ட் எடுத்துக்கங்க, அபார்ட்மெண்ட் ரெண்ட் எடுத்துட்டீங்கன்னா $2,000 வருது. $1,500 $2,000 கொடுத்தாதான் ஒரு டீசென்ட் அபார்ட்மெண்ட்டே கிடைக்கும். ஃபுட் எக்ஸ்பென்சஸ், டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்சஸ், இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சஸ், இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தரால அந்த $30,000 இன்கம்ல வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. ஆனா அதுக்கே வந்து ரிபப்ளிகன் பார்ட்டி வந்து இட் மேக்ஸ் சச் a big fuss about increasing the hourly wage from from $7 ல இருந்து $15 விட மாட்டேன்றாங்களே, இன்னைக்கு வந்து விட மாட்டேன்றாங்களே. சோ அந்த மாதிரி ஒரு 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 வருந்தத்தக்க ஒரு நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது மாற வேண்டும். இது மாத்திரம்தான் வந்து அவர் இவரு பைடன் வந்தாருன்னா நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி நன்றி அண்ணன். அடுத்த தலைப்புக்கு செல்வோம். ஹலோ ரூபன், நான் ஒரு சின்ன காமெண்ட் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. டாக்டர் நடராஜன் சொன்ன மாதிரி டெக்சஸ் வந்து இப்போ ப்ளூ ஸ்டேட்டா மாறலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி தே ப்ரிடிக்டட் பை 2028ல டியூ டு டெமோகிராபிக்ஸ் அது ப்ளூ ஸ்டேட்டா மாறிடும். 2020ல ஏன் ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். லாட் ஆஃப் யங் பீப்புள், லாட் ஆஃப் லெட்டினோஸ், பிளாக்ஸ் ஆர் கோயிங் ரிஜிஸ்டரிங் இன் பிக் நம்பர்ஸ். ஸோ அதனால இப்போ ஏன் உங்களுக்கு மாறிடுச்சுன்னா பார்ட்டி வில் பிகம் a minority party forever. நல்ல பாயிண்ட் அங்க கொண்டு வந்தாங்க. நான் அன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்டேன். யாரு, நாங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி, மேரிலாண்ட் டெமோக்ராட் பார்ட்டி கோர்ட்ல வந்து சார்லி குக் இந்த போல்ஸ்டர் இருந்தாரு. எப்போதும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன், நத்திங் நியூ. இதுவரையும் ஒரு 7-8 ஸ்டேட் தான் பேட்டில் கிரவுண்ட் ஸ்விங் ஸ்டேட் பேசிக்கிட்டு இருக்கோம். ஞாபகம் இன்னைக்கு வந்து 12 ஸ்டேட் வந்துருச்சு. Why? This is the contribution of President Trump, the people say GOP party. புரியுங்களா? But in 72 hours கழிச்சு நமக்கு தெரியும் அது உண்மையா பொய்யான்னு. But I don't want to really predict. But the trend is like that. 7-8 ஸ்டேட்ஸ் தான் நம்ம போய் பேசிட்டு இருப்போம். அதுதான் வெர்ஜினியா இருந்துச்சு ஒரு காலத்து, கம்ப்ளீட்டா ப்ளூ ஆயிடுச்சு. பென்சில்வேனியா, மேரிலாண்ட், இது மாதிரி ஸ்டேட், சாரி மேரிலாண்ட், மிஷிகன், சாரி, இந்த மாதிரி ஸ்டேட் வந்து உங்களுக்கு தெரியும் எப்போதுமே சாலிடா வந்து பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட். ஆனா இன்றைக்கு ஜார்ஜியா, டெக்சஸ், மிசோரி, தெரியுங்களா, லாஸ்ட் டைம் 19% ட்ரம்ப் ஓன், திஸ் டைம் நெக் டு நெக், புரியுங்களா? சோ we don't know what is the national trend going on. So அது மாதிரி அங்கிள் நீங்க சொல்ல மாதிரி 2028 வெயிட் பண்றது, 2020 வரலாம் ப்ளூவா. Rupan, can I share one thought? Sure. See, there's minimum wages. I'm a Democrat and I like to see minimum wages go up too. But I was also a business owner. I had a sandwich shop. Okay. When we are not able to make ends meet, how do I increase the salary? Can the government put a rule saying that you can, the public should come and buy it at a higher cost? They cannot. Correct. So actually what the employees were doing was, when we were struggling, they were willing to take a pay cut and make it happen, because instead of trying to get a $10 thing and shut down the business, they may be willing to have a $5 revenue come constantly. That's also important, because not every small business is flourishing and making money. All small business owners are making money and they are building a fortress. Everybody is struggling. If you see bar owners, the bartenders union, they came and opposed this, saying that we should not increase. So there is a give and take in that part in terms of making both work together. So that was a small point. Yeah, sure. Now I will add one more point, Murali. That I think you are sharing your perspective. You suffered as a small business owner. Let me come back to not for argument purpose. Right. Can you negotiate with the landlord? Reduce the $27 to $20 பண்ண முடியாது உங்களால. The materials you are buying, you cannot reduce it. Right. But you are obligated to pay everything for other things. But you are not willing to pay $15 minimum wage for one employee working hard. The cost of the inflation going up, our fellow somebody. 40 million people are really running the economic engine of this country.
இன்னைக்கு வெளியே ஜாமா தூக்கிட்டு இருக்கிறத பாருங்க, ரெஸ்டாரண்ட் சர்வ் பண்ற பாருங்க. But what I'm saying, there's a way how to do business, make money. We don't only add 2-3 cents more on our menu. $9.99 or $9.90, $9.90 or those who are $9.99 போடுங்க. That's the way how to do the business. We cannot let the workers, unfairly treated. That is my argument. இதுல இன்னொன்று இப்ப நீங்க சொன்ன இப்ப முரளியண்ணான கருத்தையும் பார்க்க சிலது வந்து எங்க we lost our so சிலது முரளியண்ணாண்டே உங்களையும் எடுத்து பார்க்க சிலது வந்து எங்கண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. இப்ப ஒரு பிசினஸா இருக்க நீங்கள் சொன்ன அந்த உதாரணம் லேண்ட்லோடுன்ற இது அவட்ட கட்டுப்பாட்டை தவிர்த்தது. இப்ப அது போய் மெட்டீரியல் வாங்குறது அவட்ட கட்டுப்பாட்டை தவிர்த்து. இப்ப அதை நாங்க இப்ப அரசியல் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர ஒரு அரசியல் குழுமமா இந்த காங்கிரஸ் செனட்டர்ஸ் ஜனாதிபதி அந்த பூகோள வரைபட அமைப்புக்குள்ள அவர்களுக்கு அந்த பவர் இருக்குது அந்த மினிமம் வேஜ கூட்டுறதுக்கு. அதைத்தான் கூட சொல்லி கேட்கறீங்க, சரியா? நான் சொல்றேன் சரிதான் ராஜண்ணா. You have the control where you can increase the wage and why you are not doing it. That's what the question is. State federal government mandated minimum wage அப்படின்ட்டு வரும்போது முரளி நீங்க சொன்னது வேலிடான பாயிண்ட் தான். நிச்சயமாக நானும் ஒரு சுய தொழில் வைத்திருக்கின்றவன் தான். அதனால நீங்க சொல்ற கருத்து எனக்கு நிச்சயமா புரியுது. ஏன்னா இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ் மற்ற பிசினஸ்ல இருக்கிறவங்களும் இட்ஸ் a சேலஞ்ச். பட் ஒரு முனைப்போடு நம்ம எல்லாம் செயல்படணும். இல்லாட்டி வந்து இது என்ன ஆகுன்னா இந்த எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி இருக்க அந்த ரொம்ப நாளைக்கு இதை வந்து நம்ம ஒரு லிட்ல வச்சிட்டு இருக்க முடியாது. அட் சம் பாயிண்ட் இன் டைம் இட் இஸ் கோயிங் டு எக்ஸ்ப்ளோட். அப்ப வரும்போது என்ன பண்ணுவாங்க, வீதிக்கு போவாங்க. இதனால வர்ற ஃபர்தர் ஒரு கமோஷன், ஒரு ரேஸ் பேசிஸ்ல வர்ற ஒரு இது இருக்கலாம், ஒரு ப்ரொடெஸ்ட் இருக்கலாம். அதுல வர்ற டேமேஜஸ், ரைட்? அவங்க ஒரு கடைக்கு தீ வைக்கிறாங்க, அங்க போய் வேண்டலிசம் பண்றாங்க, அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா அதனால வர்ற ஒரு கான்சிக்வன்சஸ் வந்து ஃபைனான்சியல் இம்பாக்ட் வந்து இட்ஸ் ஹியூஜ். So I think this has to it is high time, right? நம்ம ஒரு அரசாங்க ஒரு ஸ்டேட் லெவல்ல, ஆண்டர்பிரினர்ஸ் லெவல்ல, ஒரு பிசினஸ் லெவல்ல, ஃபெடரல் கவர்மெண்ட் லெவல்ல ஒரு குழு அமைத்து இதற்கு நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டியது, விரைவாக காண வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று நினைக்கின்றேன். இதை வந்து ரொம்ப போஸ்ட்போன் பண்ண முடியாத ஒரு இஷ்யூ. ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா the reverse is what happened. I cannot go and increase the sandwich or cost. எனக்கு if I increase, Subway also has to increase. But actually என்ன நடந்ததுனாக்கா people start cutting the cost, getting into a economic downward spiral, and many those people are closing because instead of increasing, which they are not able to do, they have to decrease the cost to accommodate certain things. Because அது ஒரு பாயிண்ட். செகண்ட் திங் பாத்தீங்கன்னாக்கா the owners are getting paid last and the employees are getting first, and the owners are pumping it. That's the scenario we are talking about, where I have to put money to run the operation. Correct. Most of the situations when it's going on a downward spiral, I'm going to put more money to run the thing and I'm getting into losses. Still I'm keeping the business open. Correct. How do I'm not able to increase the prices. So it's sort of a catch-22 situation which is happening to most of the businesses, and they are down in a downward spiral. If it is upward thing, then it's okay. I can go into things. நீங்க அருமையான கருத்தை சொன்னீங்க. அதுக்கு வந்து ஏன் வந்து மினிமம் வேஜ் இஷ்யூ வந்து such a hot topic ஆயிடுச்சு இப்போ அப்படின்னா, there's a good justification to why it's happening. இல்ல from the employee will not be there ன்னு சொல்ல வரேன். எக்ஸாக்ட்லி. இல்ல நான் உங்க பாயிண்ட்க்கு தான் வரேன். நான் சப்போர்ட் தட். எக்ஸாக்ட்லி உங்க பாயிண்ட்க்கு தான் நானும் வரேன். ஏன்னா நீங்க வந்து இப்ப பிரச்சனை என்னன்னா, அமெரிக்கா such a vast country. $15 in New York City or $15 in San Francisco or $15 in Washington DC is not the same as $15 in Missouri. இது வந்து ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற $15க்கு ஒண்ணும் கிடையாது இல்லைங்களா? இப்ப நீங்க எந்த இடத்துல நீங்க தொழில நடத்துறீங்கன்றத பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு, அதனாலதான் வந்து அந்த டிபேட் வந்து இட்ஸ் ஓப்பன் டிபேட் தான். பட் ஏன் இது ஒரு ஹாட் டாபிக் ஆயிடுச்சுன்னா, இப்ப இந்த இருக்க டாக்ஸ் கட்டு கொடுத்துட்டீங்க. இப்ப கடைசி ஒரு வருஷத்துல முதலே பில்லியனர்ஸா இருந்தவங்க they have increased their wealth by $800 billion. Correct. We are not talking about million, 800 billion. So அப்பதான் பாலிசி மேட்டர்ஸ். கவர்மெண்ட் உடைய பாலிசி ஏன் மேட்டர்ஸ்னா, நம்ம ஏன் ரெண்டு கட்சியும் ஒரு
ஒரு சூட்டோட விவாதிக்கிறோம் இந்த இஷ்யூஸ்னா, ராஜன் அருமையா சொன்னார், ஈவன் தோ ஹி இஸ் a hardcore Democrat, Trump has done some great things, pushing the pharmaceutical industry to வேகமா பண்ணணும் இல்லைங்களா. அத மாதிரி வந்து இது இப்ப பைடனும் வந்து டெமோக்ராட் ஜனநாயக கட்சிக்குள்ள இருக்கிற லெஃப்ட் விங்க வந்துட்டு அவர் வந்து he has handled them pretty well ன்னு சொல்லுவேன் நான். இல்லாட்டி ஒரு வின்னிங் கோயலிஷன் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது நீங்க. அதனால வந்து this is an ongoing debate, but இந்த மினிமம் வேஜ் வந்து இந்த டாக்ஸ் கட் டு தி ரிச்சஸ்ட் கொடுத்து வெல்த் ஆஃப் தி 1%, 1/10 of 1% வந்து நீங்க ஏதோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னாங்க, 54 பேர் இந்த உலகத்துல they have more wealth than some 100 nations or 80 nations put together. 54 people have more wealth. So அந்த அளவுக்கு அப்ப வந்து பாலிசி வந்து கவர்மெண்ட் பாலிசி வந்து, ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு மில்லியன் வச்சிருந்தாலும் நீங்க வந்து 10 கார் போய் வாங்க போறது இல்ல. நீங்க ஓகே, நீங்க $100 million உங்களுக்கு இருக்குன்னா you're not going to go buy 100 million cars, but whereas if there's 100 million families have the money, each of them may go out and buy a car or each of them may go out and buy a house. அப்ப வந்து எக்கானமியை வந்து லிஃப்ட் பண்ணும். இது வந்து இந்த எக்கனாமிக் தியரியை வந்து பில் கிளின்டன் இருந்தப்போ அவங்க எக்கனாமிக் செக்ரட்டரி வந்து ரொம்ப ராபர்ட் ரூபின் நினைக்கிறேன், அவர் வந்து ரொம்ப அருமையா வந்து அப்போ he had done a series on this, how வந்து when middle class has money, economy thrives, where people go out and spend. பணக்காரங்க கிட்ட மட்டும் கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் போது கொஞ்சம் தான் செலவு பண்ணுவாங்க, மீதி ஆர் கெட்டிங் ரீஇன்வெஸ்டட் இன் அதர் திங்ஸ் தட் மே நாட் ஆக்சுவலி ட்ரிக்கிள் டவுன் அப்படிங்கிறது. சோ அந்த எக்கனாமிக் இஷ்யூஸ். அடுத்து வந்து நீங்க இந்த இமிகிரேஷன் பத்தி பேசணும்னு நினைச்சா நான் ராஜன் கிட்ட கேள்வியை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு சொல்யூஷன் சொல்லிடுறேன், முக்கியமான பாயிண்ட் அது. இந்த ஸ்மால் பிசினஸ் ஆர் எக்கனாமிக் இன்ஜின் அமெரிக்கால அது கீழே வந்து இந்த லோ ஹவர்லி வேஜஸ் எம்ப்ளாயிஸ் ஆர் தேர். ஆக்சுவலா என்னுடைய thought process வந்து government should not involve the owners how much he should pay for employees. Let's come about the comparative salary. Correct. So that you can take care of your employees with the loyalties and treatment different. I don't know why, right? Another point, why government is not controlling the rental exactly your purchase material groceries எல்லாம், but why are you controlling on the labor rate? I just want to, this is my open discussion point. Exactly. Correct. Why you take government is take care of only this, rest of them is you have no way control of the commodities and the retail and the rental, and the landlord, you have no control, government, but they are controlling the the hourly wages. So Rajan, சாரி, கவர்மெண்ட் வந்து எங்க ஒரு வித்தியாசம் கொண்டு வர முடியும் அப்படின்னா, பேசிக்கலி இந்த கோல் வந்து இந்த மிடில் இன்கம், இந்த அவர்லி வேஜஸ், அவங்களுடைய பையிங் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ரைட்? அதுதான் வந்து நம்ம இது. ஸோ அவங்களுக்கு வந்து தென் வாட் தே கேன் டு இஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் டாக்ஸ் கட்ஸ் டு த ரிச்சஸ், ரைட், eliminate taxes for these people who are making barely any amount, so that அவங்களுக்கு வந்து ஒரு buying power increase ஆகும் இல்லையா? So அந்த மாதிரி I think they need to think through along those lines. Sorry uncle, நீங்க பேசுங்க அனந்தகிருஷ்ணன். Yeah, I was just telling that in a rent control but சில cities-ல, for example New York City, அங்கெல்லாம் rent control வச்சிருக்காங்க. So they do control. The government comes in and steps in and says control the rent, but it's not a common phenomenon throughout the entire country. Right. Urban areas they do that because of the fact that there are a lot of poor people who cannot afford rent increases because of demand area irukku. So the landlord can shoot up the prices any way they want. So the government comes in and says, okay, you can only go 3%, 4% அப்படி பண்றாங்க. So that I just want to throw it in for discussion. நன்றி நண்பர். நாங்கள் அடுத்த தலைப்புக்கு போறதுக்கு முன்பாக எங்களோட இணைஞ்சிருக்கிற இன்னும் 2 பேரை கொண்டு வருவோம் உள்ளுக்கு. ஒரு ஆள் மங்களா, முன்னாள் ஊடகவியலாளர், தற்பொழுது அமெரிக்காவில் சுகாதார துறையில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர். வணக்கம் மங்களா, நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. மற்றவர் எங்கள் நாளைய தலைமுறையினராய் எங்களையும் எங்கள் அடையாளங்களையும் எடுத்து செல்ல காத்திருக்கும் இன்னும் ஒரு சிறப்பு விருந்தினர், சூழல் இயல் நிபுணர், கிளைமேட் சேஞ்ச் எக்ஸ்பர்ட் என்று சொல்லுவோம், ஷாலினி கணேசன். வணக்கம் ஷாலினி. ஹாய், வணக்கம்.
நாங்கள் அதே தலைப்புடனே செல்வோம். ராஜனண்ணா, உங்கண்ட நிலைமையில் இருந்து அல்லது உங்கண்ட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ரேஸ் ரிலேஷன்ஸ் தற்பொழுது இருக்கும் இந்த துறையில், அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு இந்த இன பிரச்சனை அல்லது மக்கள் மத்தியில் இருக்கும் நிற வேறுபாடு வெளிக்கொண்டு வந்த வண்ணம் இருக்கின்றது. ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அதற்கு ஆரம்ப புள்ளியாக இந்த கடந்த 4 மாதங்களில் இருந்தாலும் இந்த இன பிரச்சனையானது எப்பவுமே இருந்து கொண்டுதான் இருந்திருக்கின்றது. புதிய அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது புதிய தலைமைத்துவம் வரும் இடத்தில் இந்த பிரச்சனையானது எவ்வாறு கையாளப்படும்? சொல்ல நண்பர் இவர் சொன்னாரு, குமரன் வந்து திஸ் கண்ட்ரி வந்து நேஷன் ஆஃப் இமிகிரன்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ், லட்டினோஸ், ஏஷியன் அமெரிக்கன், மிடில் ஈஸ்டர்ன்ஸ், so many racial profile based people are here. Almost I heard 187 countries people are here, more than that. டெஃபினட்டா எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான். இந்த ப்ராப்ளம், இந்த ரேஸ் இஷ்யூ will not go away tomorrow or even after 50 years. It's going to be there. But the judicial system, the criminal justice system, they try to, the civil rights issue, they all try to come together how we can minimize. அங்கதான் இந்த ரேஸ் வந்து I think we are coming out. Okay, இந்த ரேஸையும் இப்ப law and ordering ஒன்னா கொண்டு வந்துருக்கோம், புரியுங்களா? இந்த எலெக்ஷன் நேரத்துல race became a major issue between African American and most of the races right now predominantly African American and white. That's what they're talking like. It's not too far for us. We are suffering already. Asian Americans are suffering already, but it's not very visible. அதே மாதிரி உங்களுக்கு வந்து Latinos are really going through the similar issue. But the African American race population is higher and they are very visible people. அதனால they are really taking this issue as a number one issue. But நம்மளுக்கு வரும்போது as Indian Americans, we are also facing, I was so surprised to see our issue. குமரன் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் கிரைசிஸ், அதுக்கடுத்து வந்து ஹெல்த் கேர், அதுக்கடுத்து ரேசிசம். That's very interesting. நம்ம மக்கள் that shows very good awareness, புரியுங்களா? ஸோ நம்மளை பொறுத்தவரை இந்த ரேஸ்ங்கிறது வந்து நம்ம வந்து we came from, particularly நம்ம மாதிரி we came from India வச்சுக்கோங்களேன், அல்லது ஏஷியாவில். But நம்ம குழந்தைங்க first generation, they are going to take it a little differently. They are not going to give up like us, what we are doing, take it easily. They are going to definitely fight for us. They are going to fight. Look at Kamala Harris' story. This is a huge once in life opportunity for us to see a Tamil American origin, Indian American, Asian American, black, you know what I mean? So this is a very, one lady checkpoints for many things. அமெரிக்காவில் வைஸ் பிரசிடென்ட் இது வந்தே கிடையாது, ஒரு வைஸ் பிரசிடென்டே வந்தே கிடையாது ஒரு லேடி, சரிங்களா? 72 hours going to give the answer தம்பி ரூபன், நான் இப்ப சொல்ல முடியாது, I'm just predicting. அதனால இந்த கமலா ஹாரிஸ் டெஃபினட்டா வந்து வர சான்ஸ் இருக்குது நிறைய. இந்த ரேஷியல் ப்ரொஃபைல் பண்ணிட்டு இருக்கோம்ல, டெஃபினட்டா she was a civil rights lawyer, attorney general, state attorney. So there's a huge opportunity for us to find some solutions in the criminal justice system. She's going to really take over that as a major topic and portfolio. பொதுவாக நம்மளை பொறுத்தவரை Indian Americans very submissive. We feel that we are not facing the racial, but work place இருந்து நீங்க பப்ளிக் பிளேஸ்ல இருந்து we are facing so many racial issues, but we are not bringing up as a major topic, but it's coming up. ஏன்னா இப்ப வந்து இஷ்யூ வந்து இப்ப Black Lives Matter. We think that only the between African American and white. It's not true. There's a lot of things happening in our community also. So, என்னை பொறுத்தவரை எனக்கு இந்த எலெக்ஷன் அடுத்து I think these people are going to handle I think Biden and Harris administration will do much better job handling the racial issue, the racial profile, and also the multi-ethnic issue better than what we have right now so far. அப்படின்னு என்னுடைய ஒரு ஆப்டிமிசம். ராஜன், உங்களை ஒரே ஒரு ஸ்லைட் காமிச்சிட்டு உங்களுடைய கருத்தை நான் கேட்க விருப்பப்படுறேன். ராஜன், ஸ்லைட் ஷேர் பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்க. ஒரு செகண்ட், I just want to, தெரியுதுங்களா? தெரியுது. Yeah, I'll just make it big. 1 second. இது வந்து எதுக்கு வந்து ரேஸ் ரிலேஷன்ஸ் ஆர் சோ இம்பார்ட்டன்ட் இன் திஸ் எலெக்ஷன்ல வந்துருச்சுன்னா,
black males incarcerated in this country is 745,000 people. Okay, black males, கருப்பின ஆண்கள் மட்டும். அது வந்து நீங்க இந்தியால இருக்க டோட்டல் பிரிசன் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா ரைட் சைடு, இந்தியா இஸ் 3 மொத்தமே, இட்ஸ் a total, this exceeds all these countries உடைய total prison population put together வந்து வெறும் இங்க இருக்கிற black males மட்டும் சிறையில இருக்கிறவர்கள் வந்து இன்று அதிகம். ஓகே, இந்த இஷ்யூஸ வந்து ஒரு ஜனநாயக கட்சி வந்து வந்தாங்கன்னா ஆட்சிக்கு எப்படி கையாள்வாங்கன்னு நினைக்கிறீங்க ரேஸ்? ஏன்னா இது வந்து this goes back to சிறையில போயிட்டா felons cannot vote. இது வந்து டீடைலா நம்ம போன felons cannot vote in many states, right? Their voting rights are taken away, and 1/3 of the prison population is black, but total population வந்து 12% தான் கருப்பின மக்கள் இருக்காங்க. ஆனா 1/3 of the prison population வந்து அவங்க இருக்காங்க. இது வந்து எப்படி நீங்க அதை பாக்குறீங்க? அண்ட் இதோடைய ரெப்பர்கஷன்ஸ் வந்து போக போக வேற விதத்திலையும், இப்ப நம்ம மக்களே வந்து ஒரு சின்ன உதாரணம் வந்து போன தேர்தலில் என்னுடைய பெண் மகள் வந்து முதல் முறையாக வாக்களிக்க சென்றப்போ அவளை வந்து, ஏன்னா சில ஆண்டுகள்ல இந்தியாவில வாழ்ந்துட்டு திரும்பி அமெரிக்காவுக்கு வந்த பெண், அதனால அந்த அமெரிக்கன் ஆக்சென்ட் வந்து முழுக்க இருக்குல்லன்னு வச்சுக்கோங்களேன். நீ எந்த நாட்டுல இருந்து பிறந்தன்னு கேட்டாங்க அவளை அங்க இருக்கவங்க. கேட்டா if I were white would you ask me the same question அப்படின்னா அவன் போல் ஆபீசர் திரும்ப கேட்டோம்னா அவங்க ஒண்ணுமே பதில் சொல்லாரு, சாரின்னு விட்டுட்டாங்க அவளை. சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம நீங்க சொன்ன கருத்து மாதிரி ராஜன், நம்ம மக்கள் நம்மளுடைய குழந்தைகள் வந்து they will face these in different ways, right? So what are your thoughts on this? This is excellent data, Kumaran. நம்ம வந்து we call United States of America. உள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் வெரி யுனைடெட். கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து மிசோரியில் உள்ள லா அண்ட் ஆர்டர் சட்டம் இருக்குல்ல, இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் மிஷிகன். மிஷிகன் உள்ள லா அண்ட் ஆர்டர் வந்து இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் மேரிலாண்ட். சோ என்ன சொல்றது, டிவைடட். அது மாதிரி கன் லாவும் அப்படித்தான். டிரைவர் லைசன்ஸ், voter registration, we call United States of America. Even tobacco, இந்த மெடிக்கல் marijuana, பாத்தீங்களா? பார்த்து தெரியுங்க. We call United States of America. We are one country. I like it. But நீங்க உள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னா people are divided by constitution also, by laws. Hey, you can drive 18 you can drink one state. You cannot drink in other state. What? We are one people. புரியுங்களா? So the law and order, when you bring it to uniform across the nation, that's the only time you can really easily eliminate a lot of the discriminations, particularly the African American. Why there are more people are profiled, more people in the jail than the rest of the people? Now there are only 33% people. There are more people in the jail. It's a total, failure in the criminal justice system. பாருங்க, ஒரு 3 போலீஸ் வந்து ஒருத்தர் கொல்றாரு பப்ளிக்ல. அதை அரெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு டேமேஜ் நடந்துச்சு, எத்தனை நாள் உங்களுக்கு ப்ரொடெஸ்ட். மினசோட்டா ஃபார் எக்ஸாம்பிள், why it took 7 days to arrest one police officer? Because the சட்டம் is different there than Maryland. அப்படி பண்ணிட கூடாது. Attorney General has to work it. You would have done the same job within a day. புரியுங்களா? You would have avoided a lot of damages. அதுதான் என்னுடைய ஃபண்டமெண்டல் ஃபீலிங். என்னக்க இந்த கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட், அதாவது I like this decentralize the power, the grassroots லெவல்ல, முனிசிபல் லெவல்ல, கவுண்டி லெவல்ல, ஸ்டேட் லெவல். பட் அதே சமயத்துல வந்து சட்டம்னு வரும்போது we have to bring it. குமரன் மேரிலாண்ட் இருந்தாலும் சரி, அது விர்ஜினியா போனாலும், you should be the same time. He's not changing, but the law should be same for him. But this country, everybody, they don't give up. Constitution amendment 1 எடுத்துட்டு amendment 2 எடுத்து, they are not giving up. That is my feeling, that the law and order should be equal to everybody, and everywhere should be same. It's so confusion. அவ்வளவுதான். டிரைவர்ல இருந்து எடுத்துக்க, நீங்க ஓட்டர் ரிச் எடுத்துக்க, ஆல்கஹால் சாப்பிடுறது எடுத்துங்க, அதே மாதிரி நீங்க ஹாஸ்பிட்டல் இன்சூரன்ஸ் கவர் பண்றது, எல்லாத்துலயுமே there is a huge difference. We get confused. ராஜன், நாங்க போன வாரம் இதை பத்தி பேசினோம். ஒரு சின்ன பாயிண்ட் சார், காமனா இருக்கணும்னு சொல்றது வந்து எக்ஸலென்ட் பாயிண்ட் சார். என்னன்னாக்கா, when you drive in I-95, Right. the moment you cross from Maryland to Delaware, the speed drops by 10 miles per hour. Is there a real change in the road or the conditions? No. But why should it drop 10 miles per hour? Same discrepancy causes a lot of confusion in a lot of places, sir. I agree with you. It should be certain things should be common. It should not be left at the local level.
Correct. If you go to other country, of course we are listening, learning. But within America, நீங்க விர்ஜீனியால இருந்து நீங்க டெக்சாஸ் போனா என்ன, still same guy, same law should be there. That is my basic என்ன சொல்றது feeling is we should change the law and order to equal to everybody, equal. Respect everybody across the country. One law, one people. சட்டமானது பொது உடைமையா எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். ரைட். நன்றி அண்ணன். மங்களா, நாங்கள் உங்களோட கருத்தை கேட்போம். நீங்கள் அமைதியா இருக்கிறீர்கள். மங்களா, சொல்லுங்கள். இப்ப இவ்வளவு நேரம் நாங்கள் உரையாடிய இதுல உங்கள் பக்கத்தை ஒரு ஊடகவியலாளராக, அதே நேரம் சுகாதாரத்துறையில் தற்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கும் ஒரு சுகாதாரத்துறை நிபுணராக உங்கள் கருத்தையும் கேட்டுக்கொள்வோம். Thank you. Thanks. I think நீங்க பேசின அத்தனை டாபிக்ஸ்மே they are all relevant, and what affects men affects women also. So it's not entirely mutually exclusive in that. And one thing in the pandemic situation, what has happened is women have left the workforce, and நிறைய பேர் workforce விட்டு போயிட்டாங்க. The last September ஓட labor report பாத்தீங்கன்னா 78,000 ஆண்கள் workforce விட்டு போயிட்டாங்க. ஆனா 617,000 women, பெண்கள் workforce. That's 8 times. This is not an issue that affects women only. What happens is workforce participation, நிறைய பேர் women இல்லைன்னா it affects the GDP, the output. So then the labor cost goes up. So it's overall what women leaving the workforce in large numbers, it's going to be a long-term consequences. இருக்கும். அதுவும் இல்லாம நிறைய இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அஃபெக்ட் ஆனது இந்த பேண்டமிக்னால. ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, restaurants, 70% of the waiters are women. So when the restaurant industry மூடிட்ட அப்புறம் 70%, so women lost many of the jobs. அப்புறம் அது தவிர கோவிட்ல, if you're affected by COVID, வீட்டுல ஃபேமிலிய பாத்துக்கிறது கேர்டேக்கர்ஸ் are women mainly. So அதனால நிறைய women வேலையை விட்டு போறாங்க. நிறைய பேர் they are also reducing their hours, ஃபுல்லா வேலையை விட்டு போறாங்க. 1 out of 4 women are reducing hours, part-time வேலைக்கு போறாங்க full timeல இருந்து. இதனால it's going to be affecting. ஏன்னா பிசினஸஸ்ல பாத்தீங்கன்னா there is a Pepperdine University ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க. 19-year-old 19 வருஷமா ஸ்டடி கண்டக்ட் பண்ணிருக்காங்க. Among the Fortune 500 companies, 215 companies conduct பண்ணிருக்காங்க. அதுல பார்த்தா correlate பண்றாங்க profitability and women executives. எவ்வளவு women executives இருக்காங்க, எவ்வளவு profitability. Correlation பார்த்தா 18 to 69% profitability there is boost இருக்கா. 18% but up to 69% profit அதிகமா இருக்கான் women executives இருக்கிற கம்பெனிஸ்ல. So இந்த மாதிரி இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இந்த டைம்ல இவ்வளவு women workforce விட்டு போறது, even at all levels, எல்லா லெவல்லையும், ரெஸ்டாரண்ட் வெயிட்டர்ஸ் லெவல்லையும் சரி, women executives லெவல்ஸ்லயும் சரி, 2008 ரிசெஷனை விட இந்த பேண்டமிக் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்கு women-அ. So அதனால this is it's a larger, bigger picture. Economy பத்தி பேசும்போது this is a very important factor. When all the women are leaving workforce, large numbers, the GDP it will affect the GDP numbers. முன்ன குமரன் அவர் பேசினப்ப சொன்ன, அவரும் செல்வம் பேசினப்ப பேசிட்டு இருந்தாங்க ஜிடிபி பத்தி. ஸோ இப்போ 31% இந்த குவார்டர்ல வந்து இருக்கு, பட் it has to go up much more to get to where it was. So that is that specifically in terms of women's issue, that jumped out at me. That was a very important. Like you said, everything, ellame thread irukku. Everything is interconnected. Your pandemic, your healthcare, your economy, everything. And speaking of healthcare, in the Affordable Care Act, when the repeal pannanga, it's going to affect women a lot more also, because if avanga veliyum poiduchu, affordable care, you cannot buy either
இங்க யூஎஸ்ல all the healthcare is through your employers இல்லையா? அது முடியலன்னா வேலையும் போயிடுச்சுன்னா நீங்க ஓப்பன் மார்க்கெட்ல போய் நீங்க அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் வாங்க, இன்சூரன்ஸ் வாங்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. அது ஒரு அண்ட் பிளஸ் COVID is a very big pre-existing condition. இல்லையா? இப்போ COVID வந்து நீங்க ரெக்கவர் ஆனா கூட there will be some long-term consequence இருக்கும். They have found இப்போ NIHல டாக்டர் ஃபவுச்சி சொல்லிட்டு இருந்தார், NIHல virtual town hallல ரீசென்ட்லி ஜெர்மனில பண்ண ஸ்டடீஸ்லாம் யங் பீப்புள் ரெக்கவர் ஆன பீப்புள் அவங்க MRI பண்ணிருக்காங்க ஹார்ட்ல. அப்போ they found inflammation in the heart, long-term inflammation. That will have long-term consequences. They can have heart failure, heart attacks now 1 year later. And these are 20-something, 30-something people. So, COVID வரவங்களுக்கு pre-existing condition இருக்கும். So, அப்போ affordable healthcare இல்லைன்னா அது போயிடுச்சுன்னா, Supreme Court is இப்போ வந்திருக்க புது Supreme Court Justice, she's known for being against the Affordable Health Care Act. Other than repeal பண்ணாங்கன்னா it's going to be have a very big impact on you. நீங்க pre-existing condition இருக்கும்போது நீங்க health insurance வாங்க முடியலன்னா it's going to affect everybody, men, women, children, everybody. So அது ஒரு பெரிய விஷயம், because இதெல்லாம் these are all matter of life or death issues, you know. Not all elections are a matter of life or death, but I think in the election is really, literally it's become a life or death, because in the pandemic has made it so. Adu oru periya vishayam. And other thing is the economic inequality is an interesting topic, because I saw that many Indians on the Carnegie Endowment panel research and the graph come. Indians didn't think of that as a very important issue, but it is a very important issue. And it's important for capitalism to thrive. You need a certain level of economic equality. என்னோட favorite anecdote வந்து Henry Ford company founder. அவர் வந்து அவரோட கம்பெனி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து மற்ற கம்பெனிஸை விட அதிகமா சம்பளம் கொடுப்பாராம். எல்லாரும் கேட்டாங்க, ஏன் நீங்க மற்ற கம்பெனியோட ரொம்ப அதிகமா கொடுக்குறீங்க? அவர் சொன்னாரா, என்னோட கம்பெனியில வேலை பண்றவங்க they should be able to afford to buy my cars. நான் மேனுஃபேக்சர் பண்ற கார்ஸ் வந்து அவங்க வாங்கணும், அதுக்கு so I have to pay them enough. So it is a nice little story, but அப்பவே எவ்வளோ 100 years back Henry Ford had the foresight, இல்லையா? That's what capitalism is all about. Everybody should be able to afford. Economic engine has to keep revving up. இப்போ நிறைய பேசின ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. So I don't want to keep talking about that. But அது ஒரு important issue. Even though in that survey many Indian Americans didn't think it was important. I think it's important. And there is no good economy without minimal disparity. There will always be some economic disparity. ஆனா அது எவ்வளவு மினிமலா இருக்குன்றத பொறுத்து தான் your economy can thrive. So that is an important factor. In the election, people should think about those things. The other thing is also, I know we have a climate change environment expert, so I don't want to steal her thunder. But it's important to think about that for everybody. It affects you in more ways than one number. You know, I was reading, if you think coronavirus, this pandemic has a global impact, the climate change is going to have an order of magnitude impact. And the worst thing is there is no vaccine for a climate change. It's an irreversible change. If a pandemic, you can therapeutics and vaccine. Once at global level, climate change, it's irreversible. So that is other important. We have to think about it. Again, these are things I was interested in the graph and the Carnegie Endowment research. Indian Americans are what emphasis kudukala, but it's important that you should think about that. And in terms of and other thing is foreign policy. We need a steady foreign policy. That is an important thing. Again, that's not something Indian Americans seem to think is important, but I think US, how they present to the world is very important.
The Fareed Zakaria had a very interesting book. It's called The Rise of the Rest. After the World War II, it was U.S. became the superpower. Like after World War II up to now, up to like maybe 4 or 5 years ago, U.S. was in ascendancy. But it's also the rest of the world is also rising. You have China, you have many Asian countries, some South American countries. So if rest of the world is rising, what does it mean to be a leader, right? You have to be a first among the equals. So how do you lead somebody who's equal to you? So are they important? And the foreign policy is very important. We need a steady hand. We need someone, in the leader, have a consistent foreign policy. That's the most important thing. Adana, those are not very obvious things. I know pandemic is the immediate issue. Economy is very important, immediate. But all these things are interlinked, yeah. So whether it's tariffs on trade, whether it's consistent having a leadership position, having that projecting an image of United States as the leader, it's a very important because that impacts our economy. Right now, it's quite scary. The World Economic, they are predicting dollar is not going to be a reserve currency anymore. And dollar is falling and many people are, so we have to think about it. That is not a very good thing. And one of the reasons is the way the pandemic handle panirukkudu. So US is the worst affected nation among the industrialized first world countries. We have to think about, many people they don't integrate all these things in. Yeah? They take one issue. Immigration. Pandemic. I don't care about climate change. I care about economy. But you have to care about, because they are all interlinked. You cannot, ignore one at the expense of the other. So those are some of the big things, and I'm happy to, join others as they discuss. And so those are some of the big things. நன்றி மங்களா, உங்களோட கருத்துக்கு. குமரன், உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னீங்க மங்களாட்ட. ஆமா, மங்களா அருமையா என்ன இருந்தாலும் ஒரு ஆண்கள் பார்வைக்கும் ஒரு பெண்ணுடைய பார்வைக்கும் பார்வை அவங்க இன்டெகிரேட்டிவ் திங்கிங் எப்பவுமே விமனுக்கு they can think at multiple issues at the same time என்றது perfect example. மங்களா, I have a specific question for you. மங்களா, என்னன்னா போன தேர்தல்ல Hillary Clinton lost to Trump because not enough women supported her. That's a statistic. White women pathina, they broke more for Trump than for Hillary. In the தேர்தல்ல பெண்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். Given the hardcore support that Trump has, நாங்க எந்த கட்சியை சார்ந்தோம் இந்த தொலைக்காட்சி இல்ல, நாங்க நடுநிலையா பேசுறோம். I'm just trying to understand and get a women's viewpoint. Suburban women are இப்ப லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் பாத்தீங்கன்னா ஆண்கள், வெள்ளை ஆண்கள் white males are voting more and more for Trump, but white women are breaking, compared to the last election, they're breaking more for Biden. இப்ப இருக்க சர்வேல I don't want to believe any polls after what happened in the last election. அதனால but I want to get your viewpoint. இந்த தேர்தல்ல சபர்பன் விமன் போன தேர்தலை விட அதிகமா ஜனநாயக கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? எந்த காரணத்துக்கு அப்படி போடுவாங்க நினைச்சீங்கன்னா எந்த காரணத்துக்காக போடுவாங்க? பெண்கள் உடைய கோர் இஷ்யூஸ் எந்த கட்சி நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? say in terms of a woman's body is her own right. Nobody tells a man what he should do is with his body. So why should we tell a woman what she should do with her body?ன்றது ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. அந்த இஷ்யூஸை பத்தியும் பெண்கள் சபர்பன் women எப்படி பிரேக் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்றத just curious to hear your viewpoints. Thanks. So first of all,
I think women last time, even now I was reading New York Times or somewhere, it was saying women who vote for Trump more, they are breaking on the lines of racial sensitivity. So, but last time women vote in the 4 years, some of these women and the Trump vote women, they have seen what's happened in the 4 years. People give somebody a chance, or a chance kudukranga, or a term, 4-year term, and the 4-year term they have seen in the past, especially again we come back to the pandemic. In the pandemic, ivlo perukku vela poirukku. Plus, இவ்வளவு cases இவ்வளவு அதிகமாயிட்டு இருக்கு, and so many of these women, பாவம் அவங்க வீட்டுல குழந்தைங்கலாம் வீட்டுல இருந்து படிச்சுட்டு இருக்காங்க, ஹஸ்பண்டும் வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் a very precarious situation. Comfortable வீடு இருந்து அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல, but if you're living in a small home, having 2 kids and your spouse, and you also have, it can be a very stressful situation. Child care கிடையாது, இப்ப child care மூடி இருக்கு இந்த கோவிட்னால. So women are disproportionately affected by this situation. The pandemic ரொம்ப disproportionate, it's affecting the women. And even men, in terms of, not everybody is an IT worker. Yeah, not all women are developers or programmers. Sometimes our Indian American thinking can be a little narrow scope, because many of them are IT. They think everybody is an IT. It's not the case. Yeah. So நிறைய பேர் வேலைக்கு போக வேண்டியிருக்கவங்க. So it's affecting women a lot. அதனால many women, that could be one of the reasons why many women are voting for breaking now for Biden. Plus, in general, I think women like a person who, I saw one poll where it said women like Biden because he's more likable. They like to see a person who's conducting themselves as a leader. And this is just as a woman I'm speaking, or as a general person, you like to see that whole presidential, the presidential persona. You need the person in power to project that presidential kind of a dignified image. I think many women find that off-putting when he tweets, and அவங்க tweets அவர் பேசுறதோ Trump பேசுறதோ, it becomes very you cannot handle that. That is not how you expect the leader of the free world to conduct himself, whether it's Republican. We have had Republican presidents. We have had, they were all well respected, but they conducted themselves. George H.W. Bush, even George Bush. It's not about that. Adanala, I think many suburban women are also brave. It could be a personal taste. So women, it's interesting because the same persona appeals to many men. It's perceived as macho and very masculine. But I think that's a bit off-putting for women, especially if a lot of women are directly involved in raising the children. So if you want to show your son or daughter a role model, in the president and the role model, nariya women, at least the women I've spoken to, my colleagues and friends who are white American women, I know a lot of them, my clients, my boss, many of them, when I talk to them and ask their perception, they feel that they want a better role model for their children. So that could be another reason as well. One follow-up question, Mangala. அதுக்கு ஒரே நிமிஷம் ராஜன், இந்த ஃபாலோ அப் கொஸ்டின் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வருவோம். ஃபாலோ அப் கொஸ்டின் நீங்க சொன்னீங்க டிக்னிஃபைடா பிஹேவ் பண்ணணும், இவர் ட்வீட்ஸ் சரியா பண்ண மாட்டேன்றாரு, திஸ் பிஹேவியர் ஹிஸ் பர்சோனா இஸ் நெகட்டிவ்ன்ற மாதிரி விமன் நினைக்கிறாங்க. பட் ரிபப்ளிகன்ஸ் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க, forget his behavior, look at his record, he has done more அப்படிங்கிற மாதிரி அவர் பிஹேவியரை ஒதுக்கி வச்சிருங்க, பட் look at what he has accomplished on his record அப்படிங்கிற சொல்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு பெண்ணுடைய பார்வையில? It's specifically, again, it goes back to presidential elections. Parties can advocate; they can say anything, right? But you have to make a decision based on your values, India. Each party will have, for example, as a woman, also, you have Kamala Harris as the vice presidential nominee as of now. Hopefully, she will become.
And the very fact or a female nominee as a vice president nominate on the ticket, top of the ticket, that says a lot. So it's not just person. Record in pathina, why didn't Trump or women vice president Pence, he could have taken him out and he could have had a female VP nominee if he wanted to, but he didn't do that. So I think many of these things, your actions speak louder than your words. So the very fact Biden took a chance, because considering so many white male voters are going to vote for Trump, I think he took a chance in having Kamala Harris as his VP. That shows that, that speaks volumes. I think that's important. Other than that, Trump appointed Amy Coney Barrett, Supreme Court Justice, but it's the most ironic replacement for someone who's legendary like RBG, Ruth Bader Ginsburg, someone who fought for, again, Ruth Bader Ginsburg, I bring her because she never fought for women's discrimination. She was very strategic. அவங்க எடுத்த கேஸ் எல்லாம் மேல் டிஸ்கிரிமினேஷன் கேஸ் எடுத்து she used to support for men who were discriminated. அவங்க எடுத்த one of the first case was ஒரு father அவரோட wife இறந்துட்டாங்க, but he couldn't get some social security benefits. It was called mother's benefits or something. Only womenக்கு மட்டும்தான் அந்த benefits கொடுப்பாங்க, ஏன்னா women தான் typically குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க. So RBG அந்த case she fought for the man's right. She said a man is equal to a woman. A man should get that social security benefit. And the case அவங்க argue பண்ணி, she showed that gender-based discrimination affects men and women. So you should not. So Andamari, she was very strategic. She always advocated for the men. When Andamari case ரொம்ப strategic எடுத்து, she showed that, this is not affecting, discrimination doesn't affect men, women only, it affects men also. So Andamari, we had a very strategic and smart Supreme Court justice. அவங்களோட replacement you have someone like Amy Coney Barrett. It's a very ironic. So so I don't, in terms of, just because of, it's not a woman, it's not like a 1-to-1 equal. Okay, I replaced a woman with a woman, but it's just apples to oranges. So I don't think he has a record for any kind of women's thing. நன்றி மங்களா. நன்றி குமரண்ணா. ராஜனண்ணா, உங்களோட டைம் எங்களுக்கு முக்கியம். நீங்கள் கொடுத்திருந்த டைம் தாண்டி போய்கொண்டிருக்கின்றோம். எங்களோட இணைஞ்சிருக்கிறதுக்கு நன்றி. இந்த தலைப்புல உங்களோட கருத்து என்ன? ஒரு குயிக் பாயிண்ட் இங்க அருமையா அவங்க பண்ணாங்க மேடம் மங்களம். உமன் இஷ்யூ நம்ம அது வரையும் பேசல, எக்ஸலண்டா ஆர்டிகுலேட்டட். தேங்க்யூ ஃபார் மங்களா. குமரன் 2 பாயிண்ட் கேட் கொண்டு வந்தார், ரொம்ப அருமையான பாயிண்ட். என்னன்னாக்க 2016ல first president candidate, woman candidate is Hillary Clinton, and white woman voted 42%, 53% for Trump, higher. Even though he criticized the woman, he got more vote. அப்பதான் Tom Friedman சொன்னாரு, when woman can rule this country, அப்படி கேட்கும் போதுக்கு, when woman will get out vote for woman. புரியுங்களா? இதான் ட்ரெண்ட். Women have to vote for woman. It did not happen last time, 2016. So இப்ப பாத்தீங்கன்னா குமரன் சொன்ன 57% woman, white woman I'm talking, supporting Biden, Harris. I don't know if it's a factor of Harris. I don't think so. It's a factor of the submissiveness. Like Mangala was is a very likable guy, Joe Biden. Trump, we see the color of Trump last 4 years. So going back to the woman, the empowerment, the woman equality, I would definitely say, I know woman lifestyle is different at home. They have to go through all the challenges, but opportunities were both definite. This is a wake-up call for women. If Kamala Harris became the vice president, for example, 7 hours, I think she has a very good chance to become the president of the country. So what I'm saying right now, I think this is a wake-up call for all women across the US. Another point to go to Kumaran, personality versus policy. அதான் ட்ரம்ப் சொல்றாரு இப்ப. Who cares about my character? There's only 2 people care about my character, Biden and Harris. You don't care about my character. You care about your job tomorrow, your public safety. That's all. So அப்படி வரும்போது என்ன நினைக்கிறாங்க? But women are very sensitive for character. Your character is not good. Doesn't matter how you're going to do for me. So அந்த மாதிரி வரும்போதுதான் Trump is dropped a lot of points here. So
I want to again thank you, Mangala. Very good point, very excellent issue கொண்டு வந்திருக்காங்க. I think it's going to play a major role in this election. I think the answer will be Kamala Harris, I guess. Thank you. நன்றி அண்ணன். அகெயின் இந்த நேரத்தை உங்களுடைய 1 மணி தியானம் எங்களோட இந்த நேரம் செலவழிச்சதுக்கு அமெரிக்க தமிழ் வானொலியின் சார்பிலும் எங்கள் நேயர்கள் சார்பிலும் விடுகதையின் சார்பிலும் எங்கள் நன்றி கலந்த வணக்கங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. எல்லாரையும் கலந்து கொண்டு நிறைய கத்துக்கிட்டேன். எல்லார்ட்டையும் உங்களுடைய நிருபர்கள் எல்லாம் வந்து நிறைய விஷயங்களை கத்துக்க மாட்டேன். அடுத்த இன்டர்வியூக்கு ரெடி ஆயிட்டேன். நான் உங்களுடைய இதுல இருந்து கத்துக்கிட்டேன். செல்வம், முரளி அமேசிங், அண்ட் மங்களா எக்ஸலண்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க. நன்றி ராஜன். ராஜன் அண்ணா, உங்களிடம் இருந்து நிறைய விடயங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. இப்ப நீங்கள் இதுல வந்து கூறியிருக்கலாம், பின்னால பைடன் ஹாரிஸை வச்சுக்கொண்டு ட்ரம்பை பற்றி பிழையான கருத்துக்கு புறடான கருத்துக்களையோ கூறியிருக்கலாம். அப்படி கூறாம நீங்கள் அவருக்குரிய அந்த ஸ்பேஸையும் கொடுத்து அவருக்குரிய கிரெடிட்டையும் கொடுக்கிறது, அது எல்லாராலையும் முடியாத விடயம். அந்த பெருந்தன்மை எல்லாருக்கும் வராது, அந்த ஓப்பன்னஸ். அது அந்த கேரக்டரை பற்றி காய்ச்சம் தானே, இது ஒரு நல்ல உதாரணம் அந்த கேரக்டருக்கு. சோ நன்றி ராஜன் அண்ணா, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு. மீண்டும் இன்னும் ஒரு புள்ளியில சந்திச்சு உங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் அறிஞ்சு கொள்வோம். அதன் மூலம் நாங்களும் எங்களை கொஞ்சம் பட்டதீட்டிக் கொள்ளலாம் தலைமுறையினருக்கு. முரளி அண்ணா, இதை ஒழுங்குபடுத்தி தந்ததுக்கு நன்றி. முரளி அண்ணா எங்களோட தொடர்ந்து பயணிக்க போறார். ராஜன் அண்ணா, மீண்டும் சந்திப்போம். நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கங்க. நன்றி ராஜன். ஓகே, நன்றி ராஜன். குமரனா, செல்வமனா, நாங்கள் இப்ப பெண்கள் பற்றிய பிரச்சனையும் கேட்டுட்டோம். இன்னொரு குழுமம் இந்த பேண்டமிக் அல்லது இப்போதைய நிலைமையில அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இன்னும் ஒரு ஆக்கள், எங்கள் சீனியர்ஸ். அப்ப அந்த தலைப்புல நான் அனந்த கிருஷ்ணன் அங்கிள இந்த வட்டாரத்துல தெரியாத ஆக்கள் இருக்க முடியாது. அவருக்கு அறிமுகமும் தேவையில்லை. சோ ஒரு சமூக ஆர்வலராய் பல துண்டு நிறுவனங்கள், பல துண்டு பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். இன்றைக்கு எங்கள் அழைப்பு ஏற்று வருகை தந்திருக்கின்றார். சீனியர்ஸ் என்ன பிரச்சனைய தற்பொழுது அவங்க எதிர்நோக்குன்றாங்க, குறிப்பாக இந்த மன உளைச்சல். இந்த அமெரிக்காவை எடுத்துக்கொண்டா கிராண்ட் பேரண்ட்ஸுக்கும் அந்த கிராண்ட் கிட்ஸுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் அவர்களது அம்மப்பா அப்பப்பா அந்த உறவு முறையானது மிகவும் நெருங்கிய உறவு முறையா தான் இருக்கின்றது. நான் கடந்த வாரம் ஒரு இடத்துல வாசிச்சேன், அந்த இப்போதைய சூழ்நிலையில அந்த உறவு இன்னும் எத்தனை நாளைக்கு நிலைத்து நிற்கும் என்று தெரியாதென்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கின்றது. அதே நேரம் இன்னொரு பக்கத்துல பார்த்தா அவர்களுக்குரிய மன அழுத்தம், ஏன்னா அவருடைய போக இயலாது, ஒருத்தருடைய கதைக்கு இயலாது, ஒரு தன்னை கட்டி வச்ச நிலைமையில இருக்கிறாங்க. 2வது விடயம், இது மங்களாவும் கொண்டு வந்தா 750 ஸ்கொயர் ஃபீட் சதுர அடியில இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல 2 வயோதிப தம்பதிகள் இருக்கணும்டா அவர்களுடைய வாழ்க்கை அந்த வட்டத்துக்குள்ளதான் முடக்கப்படுகிறது. அப்ப அந்த நேரத்துல மன அழுத்தமானது, மன உளைச்சலானது இன்னும் அதிகரிச்சு அவர்களை இன்னும் நோய்வாய்ப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கூறுகள் இருக்கின்றன. எனவே அவர்களையும் நாங்கள் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும். அதற்காகத்தான் நான் அனந்த கிருஷ்ணன் அங்கிளை இந்த ஷோக்கு கூப்பிட்டு இருந்தேன். அனந்த கிருஷ்ணன் அங்கிள், உங்களோட கருத்தை கூறுங்கள். 10 நிமிடத்துக்குள் கூறி முடிப்பீர்கள் என்றா நன்றி. எனும் 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க, நாங்கள் அவங்களையும் இணைச்சு கொள்ளணும். வணக்கம் ரூபன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ஒரு செகண்ட், கொஞ்சம் கேமராக்கு பின்னாடி போறீங்களா? கேமரா ரொம்ப கிட்ட இருக்கீங்க. சோ உங்க ஃபேஸ் பியூட்டிஃபுல். இப்போ கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க் யூ. நான் பவர் பாயிண்ட் சார்ட்ஸ்ல தான் பேச போறேன். That gives me a guide of what I can talk about. So I'm going to share the screen. தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. So basically,
picked up these two people from the internet, so I don't know who they are. Who can give me permission to do this? ஸ்லைட் ஷோ மோடுக்கு வரணும். யா, ப்ளே பண்ணுங்க. கீழே அந்த ரைட் ஹேண்ட் சைட் பாட்டம், அது கரெக்ட். ஆமா, எஸ். I don't know, most of you people may know Charles de Gaulle. அவர் வந்து பிரான்ஸுடைய அதிபதியா இருந்தாரு. நாட் ஓன்லி தட், செகண்ட் வேர்ல்ட் வார்ல பெரிய ஜெனரல், பெரிய சண்டைகள்லாம் ஜெயித்து பெரிய பட்டங்கள் வாங்கினவர். அவர் ஒரு பெரிய கடைசியில் சொன்னாரு, ஓல்ட் ஏஜ் இஸ் லைக் அ சிங்கிங் ஷிப். அப்படியே ஒன்னொன்னா ஒரு பாகமா அப்படியே போயிட்டு இருக்கோம், கம்ப்ளீட்டா தண்ணிக்குள்ள மூழ்கிற ஷிப் மாதிரி ஓல்ட் ஏஜ். அந்த இதை நீங்க அனாலஜி யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப COVID-19 வந்து இந்த சிங்கிங் ஷிப் இந்த ஸ்டாமி வெதர்ல இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஓல்ட் ஏஜ் பீப்புள் இன் தி டைம்ஸ் ஆஃப் திஸ் சிங்கிங், இந்த COVID-19 கிரைசிஸ்ல they have a feeling as though they are sitting inside a sinking ship. சூறாவளி காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப உள்ள உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. இந்த கப்பல ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் நிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுக்கறதுக்கு நல்ல கேப்டன் தேவை. ஸோ இப்போ நம்ம இன்னும் 3 நாள்ல அந்த கேப்டன் நிர்ணயிச்சாகணும். இது யாரு? இது பைடனா ட்ரம்பா? அதான் கொஸ்டின் மார்க். COVID-19 என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இந்த சீனியர்ஸ் ஃபேஸ் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், they are a very vulnerable group. ஏஜ் ஒன்று கிரியேட் கிரேட் ஆங்ஸைட்டி. அவங்களுக்குள்ளே நிறைய டிசீசஸ் இருக்கு. they have diabetes, high blood pressure, heartல problem, multiple problems they have. Once you know, all of you are young people, once you get into 70s, you will know you get all sorts of unavoidable issues, health issues. அதனால they become very vulnerable. That creates a big anxiety. வெளியே போய் கடைக்கு போக முடியாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். So no social interaction. They cannot talk to anybody. And like if somebody was saying 750 square feet apartmentல உட்கார்ந்து இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? வெளியே போய் கீழே லாபிக்கு போயிட்டு வரதுக்கு பயமா இருக்கு. எலிவேட்டர் பட்டன்லாம் டச் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கணும். 3 மாசமா 2 மாசமா ஆல்ரெடி இட்ஸ் அபவுட் 9 months have gone by. And is there an end in sight? Who is going to give me the end? The leader, the captain. So we have to choose the right captain to help them. No contact with loved ones. பேரன் பேத்திகளை பார்க்க முடியல, குழந்தைகளை பார்க்க முடியல. பரம்பரையானாலும் விலகினல் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பாட்டுல. அவன் பையனா இருந்தா கூட ஆல்ரெடி டிஸ்டன்ஸ்ல அவன் நிக்க வைக்கணும். பரம்பரையானாலும் விலகினல். அப்படி இருக்கிறப்ப லொஜிஸ்டிக்ஸ் ஆஃப் கெட்டிங் மெடிக்கல் ஹெல்ப், மருந்து வேணும். சீரியஸ்ல போய் எங்க எத்தனை மணிக்கு போறது? நான் நேற்று 11 மணிக்கு போனேன், அங்க கூட்டம் இருக்காதுன்னு. என்னால முடியும். கார் ஓட்ட முடியாத, கார் இல்லாதவங்க எப்படி அங்க 11 மணிக்கு போய் மருந்து வாங்கிட்டு வர முடியும்? So somebody has to help them. Medicines every day, தினப்படி வேண்டது எப்படி அவங்களுக்கு வரும்? இதுக்கு மேல பினான்சியல் ஸ்ட்ரெயின் இருக்கலாம். They may have to live only in social security. அந்த பணம் இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் பண்ண முடியும். இப்ப செலவு ஜாஸ்தி ஆகுது, என்ன பண்றது? Last and not the least, the mental issues. A lot of people, old people, they are probably suffering with the mild depression, and they don't even know that. So some doctors will have to give them medication and help them. So otherwise they'll be suffering. Biggest problem, health insurance. Oh, Medicare qualify panna, one thing, you need to pay money to co-payment insurance. Under the Affordable Care Act, co-payment நீங்க அவாய்ட் பண்றது med advantage போனா அதை அவாய்ட் பண்ணலாம். Under ACA you get prescription drugs, mental coverage, etc. So ACA இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கொஞ்சம்
அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப அந்த ஏசிஏ போயிடுச்சுன்னா வாட் வில் ஹேப்பன்? அது ஒரு பெரிய இஷ்யூ. அந்த நெக்ஸ்ட் வீக் வந்து they are going to hear the case. 20 states led by Texas, they want to strip this entire ACA out, and 12 states led by California, they want to keep it. So in the healthcare coverage of complete kick out பண்றதுக்கு there is a very good chance they will hear the hearings now in November, and you will probably get the decision by spring of next year, March la varum, when the new administration kicks in. Now, who that new administration is going to be is going to make or break the senior citizens. One thing, our ACA coverage போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அப்புறம் if you don't qualify Medicare, that's another big issue. சில பேர் வந்து நம்ம இந்தியால வந்திருப்பாங்க, பேரண்ட்ஸா இருப்பாங்க, சிட்டிசன் ஆயிருப்பாங்க, but they don't have enough quarters for Medicare coverage. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அண்டர் ACA you can go purchase in the marketplace போய் வாங்கலாம் at a very good lower rate. Depending on the income, அவங்களுக்கு இன்கம் இல்லைன்னு சொன்னா premiums will be subsidized by the government. Medicaidல pay பண்ணுவாங்க. Under ACA, even resident aliens with the green card who need to meet, who have already been 5 years, they can qualify for ACA. So in the advantages of ACA, even if you don't qualify Medicare, there are some ways you can get some insurance. So இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது வயதானவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ என்ன போல ஆளுங்களுக்கு எல்லாம் இப்போ மெடிக்கேர் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் அன் இஷ்யூ ஃபார் மீ, பட் லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ், தட் கைண்ட் ஆஃப் ரியல் லைஃப் இஷ்யூஸ், லைஃப் த்ரெட்டனிங் இஷ்யூஸ். இப்போ இந்த எலெக்ஷன் சாய்ஸஸ்ல பைடன் அகேன்ஸ்ட் ட்ரம்ப் என்னென்ன சாய்ஸஸ் சொல்றாங்க? பைடன் போனா COVID-19 ஒரு நம்ம வந்து தூரத்துல ஒரு எண்ட் இன் சைட் தெரியுது நமக்கு. as an older person, as a senior citizen, I will have okay இன்னொரு 6-7 மாசத்துல ஒரு விடிவு தெரியுது எனக்கு. I can get I'll probably get vaccine. மாஸ்க் எல்லாம் போட்டு போனா with the mask and the vaccine I will have an end. I can see the end. Biden is going to be guided by science. He's going to have mask mandatory. நீங்க வேக்சின் வந்த அப்புறம் எதுக்கு மாஸ்க்னு கேட்கலாம். But remember the CDC director Robert Redfield, he came and told us wearing a mask gives you more protection than a vaccine. Why? Because 50% of the people may not even go for vaccine. So if they don't have vaccine, if they carry the infection, even with you vaccinated, what guarantee is that you won't get the infection? So you may have to wear mask even after vaccination. So இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஓகே, வேக்சின் வரப்போகுது, மாஸ்க் போடுறோம். So we can see end in sight. By end of 2021, this thing may go away. But நீங்க ட்ரம்ப் வந்துட்டாருன்னா, let's say next administration is Trump. For one thing, of course, we'll come to the health insurance afterwards. He keeps saying infection right now 100,000 a day, but he keeps saying it's gone, it's going, we're around the corner. So it's gone, he keeps saying. How is that possible? He's not making masks mandatory. Some states, okay, you can have masks, you don't have masks. But what will happen? Some of the red states will not have mask mandatory. Blue states will have mask mandatory. But that doesn't help. It's not, the states are not different countries. You cannot prevent a person from a red state to coming into a blue state. And what prevents him from giving the infection to the people in the blue state? How are you going to control? There has to be some kind of a federal guideline to make it happen. And I think Biden will make it happen, but it's not that simple because most of these issues are state issues. The state governors will have to implement, but he can kind of persuade even the red state governors to institute the masks,
by giving them a lot of financial incentives to make it happen. So he may be able to do that. Our Trump keeps on saying no testing, less testing. He keeps on saying if you don't test, the numbers will be small. But that doesn't solve the problem. So as far as he's concerned, when he comes, we cannot see an end in sight. When is it going to happen? It will be unknown, and that will add anxiety, more anxiety to the seniors. For healthcare, now, Biden and Trump are a difference. For example, if the thing is, if the Supreme Court, let's say they, some stroke of luck, they keep the ACA, then he says he's going to strengthen the Affordable Care Act by bringing in the government option as one of the options. And also, if the Supreme Court turns the ACA down, there will be a very good opportunity for him to resuscitate the ACA by taking down some of the provisions that the Supreme Court doesn't like, or they may think of other alternatives of backing up the Supreme Court to get a more liberal wing to get the ACA back through this system. So these are the other alternatives that Biden may do if the ACA is turned down by the Supreme Court. Now, coming back to Trump, he wants to dismantle ACA anyway. And if the Supreme Court is going to help him do that, he'll say good luck. And then he will not even bother about talking about ACA. And he doesn't have an alternative plan on the table. So what he's going to do, we're going to go back to the old system of buying insurance. And the insurance companies are not going to give you they'll deny pre-existing conditions, or they jack up the insurance rate, which the ordinary senior citizen cannot afford, persons who do not have Medicare. So these are the two big problems facing the senior citizens. They're just staring at their eyes, and it's not some kind of imaginary thing. It is real. அப்புறம் நீங்க அடுத்தது immigration, another issue because it faces some of the senior citizens. Because a lot of the people, and a lot of the parents who come here who settle down with the children, or they want to live தனியா இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் citizenship apply பண்ணுவாங்க. அதுக்கு immigrationக்கு Biden will keep the previous policies to continue, and it will be a friendly atmosphere with Kamala in the background. Now, immigration he's been anti-immigrant all the time. Trump, xenophobic rhetoric, citizenship applications are delayed. We all know that. So, one of the issues facing may not be the primary issue, but one of the issues facing them. About violence. If you live depending on where you live, the senior citizen has to face all these common day problems that everybody faces, like violence. How is the different policies are going to affect because of Biden or Trump? Biden, of course, he's got this lower rhetoric. He wants to unite the people. That's what he's saying. Plan to end systemic racism. And he also says he's going to fund community programs. The community programs is when the police person goes, you have some psychologists going there and settling disputes in home violence, domestic violence. But again, Trump, he openly supports racist people like groups like Proud Boys, and supports domestic militia. You've seen all these militia lined up in East Lansing, Michigan, I think. So these are the I think with that I think I've given you some kind of an idea what the senior citizens are facing, and they will face. The biggest issue is health. Employment may not be that big an issue because most of them will be retired. But taxes may not be that big an issue because
they will not be paying too many taxes unless you are in the millionaire category. You got all the income, and for which case they don't have to worry about. They get the money to take care of it. அதனால taxes, employment, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் அவங்களை எஃபெக்ட் பண்ண போறது இல்லை, எங்களை எஃபெக்ட் பண்ண போறது இல்லை. The only thing is going to affect is the health related issues and violence and the COVID-19. How are these going to play? When am I going to go and hug my grandchildren? And that's a big thing. It's the back of our mind. நன்றி அங்கிள். குமரண்ணா, any reaction? செல்வமண்ணா, any reaction? ரொம்ப அருமையா பேசினாரு அனந்தகிருஷ்ணன் அங்கிள். ஒரு சீனியர் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த ஸ்டேஜ் வந்து அடைய போறோம். we are all in it's a station in life. We all have to pass through that station. இல்லீங்களா? எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு அவருக்கு கேட்கணும்னு நினைக்கிறது. பொதுவா வந்து சொல்லுவாங்க அமெரிக்கால, when everybody enters this country as an immigrant, you start as a Democrat, and then as you become richer and gain more wealth, you become a Republican. At the same time, after you become a Republican, as you grow older and you're retiring, you're giving away your wealth. After you've given away your wealth, you become a Democrat again அப்படின்னுவாங்க. வயசாக ஏன்னா உங்களுக்கு வந்து இப்ப நிறைய நீங்க அசெட்ஸ் எஸ்டேட் சேர்த்துட்டீங்கன்னா அதை வந்து எஸ்டேட் டாக்ஸ் வந்து ரிப்பப்ளிகன்ஸ் கிட்ட குறைவு, டு பாஸ் இட் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறது. பட் மோர் ஆர் லெஸ் மிடில் கிளாஸ் வயோதிகர் குழுமத்தை பார்த்தோம்னா நம்ம issues when they are more dependent on Medicare, on social security, inflation is high, social structure is broken down, இதெல்லாம் இருக்கு. சோ ஆனா புளோரிடாவை பொறுத்த வரைக்கும் ரிட்டையரிஸ் அதிகமா இருக்காங்க. புளோரிடா அண்ட் அரிசோனா, இந்த 2 மாநிலங்கள்ல. அந்த 2 மாநிலங்கள்லயுமே ரிப்பப்ளிகன் சப்போர்ட் அதிகமா இருக்கு. இதை நீங்க எப்படி உங்க பார்வையில பார்க்கறீங்க? I'm curious to learn. எனக்கு வந்து நான் வந்து 1976ல ஃபர்ஸ்ட் ஓட் போட்டேன். கார்ட்டருக்கு முதல்ல போட்டேன் நான். I was a Democrat and I always been a Democrat. I'm call myself bluest of blue. எஃபெக்டிவ்ல நீங்க புளோரிடால போறவங்க எல்லாரும் they have different points of view. Suppose if you are a Jewish American, நீங்க Jewish American இருந்தீங்கன்னா they always think, okay, நம்ம Trump is supporting Israel, so Israel Trump தான் நான் ஓட்டு போடணும், அது மாதிரி ஒரு ஐடியா வரும். அப்புறம் கேத்தலிக்கா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, so they immediately think all the Democrats are for abortion, this and that, so I have to support the Republicans. சில வயதானவர்கள் வந்து பணம் நிறைய இருக்கும், $1 million வச்சிருப்பாங்க, அது வச்சிருப்பாங்க, இது வச்சிருப்பாங்க, so they go there for sunshine. அவங்களுக்கு டாக்ஸஸ், ஓகே டாக்ஸஸ் ரொம்ப குறையும். எனக்கு புளோரிடாக்கு போனதே டாக்ஸஸ் குறைக்கிறதா. முதலாவது they don't have state income taxes, so they go there. அதனால அவங்க டாக்ஸஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா ரிப்பப்ளிகன் தான் நான் போடணும்னு. இப்போ ஏன் மனம் மாறுறாங்கன்னா, இப்போ வந்து அவங்க பார்த்த உடனே they think now this guy has gone off the cliff. Now I will have to readjust my thinking, so they're probably coming over. And the COVID-19 crisis la avanga paathaanga, they are the people most affected. They know that the sun cannot come and see them, and moreover some of them in the nursing homes, they see the people dying left and right, and they are not being properly taken care of. And they also see that the people who give them the care are mostly immigrants. Blacks and immigrants are avangalukku care kudukuradhu. How many people, there was one big or பெரிய ஆக்டர் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க, we have to get rid of all this foreign domestic help. But when you're old, somebody told him, who is going to clean your quote unquote? He's the guy, the immigrant guy, the guy from the IEC guys from West Africa. Especially when you go to a nursing home at night time, who is the person who's giving you care? You are at this beg and call. Believe me, you may be the richest guy in the world, but when you're down in the bed, you need his help. Oh, I have a related question. Not a question. I don't know. We may not have time for that today. I just opening it up for the future.
I had worked with Uncle Ananthakrishnan on retirement communities. I'll pathina difference between as a community, Indian community, Chinese community, or Jewish community, apdi pathina German community, apdi pathina those communities have very good infrastructure support or retirement homes specifically for those communities, because when it comes to that age, there are only few things which matter a lot. What you eat every day, and a few more things like Uncle Sunamari, quote unquote, few things, right? We had worked a lot with Ananthakrishnan and one more community leader who is having a retirement home in Shantiniketan in Florida. Basic pathina food. When a person is at a stage where he is not able to cook for himself, most of the Indians have a problem that they don't have an Indian food providing facility. If you move on to a retirement home, you can't be eating the sandwich and the steak and other things every day. They want some simple things like idli, dosa, or some very Indian food, South Indian food, or something like that. Which, as of now, we don't have a good establishment other than Shantiniketan. Very few handful. When we put the effort, if you see the awareness of the community towards such a need is totally not there. So at some point in time, this is a good forum. The ATR is doing an excellent thing in terms of taking a message, engaging the community. We should have another session with Uncle Ananthakrishnan to understand what are all the needs for a community, because we are going to be there. இப்போ ஒரு இது ஃபார்ம் பண்ணாதான் நம்மளே அங்க போய் இருக்க முடியும் நாளைக்கு. So from that perspective, we have to educate our community, take them to that. When it comes to signing the check, people vanish. That's what we found. We work for 4-5 years. Uncle Ananthakrishnan, we all work. So we need to educate the community. So we take this a separate agenda. கட்டாய முறையில இந்த விடுகதை இப்ப கடந்த 4 வாரத்துல நாங்கள் போன பயணத்துல குமரன் அண்ணாட்டையும் செல்வம் அண்ணாட்டையும் இப்ப நீங்கள் ராஜன் அண்ணா இன்க்ளூடிங் அனந்தகிருஷ்ணன் இப்ப மங்களா இனி வரப்போற ஷாலினி இவர்கள்ட்ட எல்லாம் இருந்து நானும் ஏடிஆரும் அறிஞ்சு கொண்டது எத்தனையோ விடயங்கள். அது ஒவ்வொன்றையுமே ஒரு நிகழ்ச்சி தொகுப்பா நாங்கள் இனி எடுத்துக்கொண்டு வந்து இது மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு தான் இந்த அமெரிக்க தமிழ் வானொலியானது லாப நோக்கமின்றி மக்களுக்கு உள்ளதை உள்ளபடியாக எடுத்து எம்பும் முகமாகத்தான் நாங்கள் இதை நடத்தி கொண்டு போறோம். அப்ப நிச்சயமாக நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்துல இந்த தலைப்பை எடுத்து உரையாடுவோம். நேரம் போய்கொண்டு போகுது. அங்கிள், மிகவும் நன்றி. நான் கேட்ட குறுகிய கால இடைவெளியில இவ்வளவு வேலை செய்து இங்க வந்து இவ்வளவு நேரமும் பொறுமையா இருந்து அந்த நீங்க சொன்ன கருத்து வந்த அங்கிள் வாயிலேந்து வரையில இதயத்திலேந்து வந்தது. அப்ப அது அது ஒரு மகனாக ஒரு தந்தைக்கு முன் நான் எவ்வாறு இருந்து அதை யோசிப்பேனோ அப்படித்தான் நீங்க சொன்னதை யோசிக்க வச்சது. இப்ப இதை பாக்குற ஆக்கள் இனி நீங்கள் ஓட் போட இல்லையண்டா, இனித்தான் நீங்கள் ஓட் போட போறீங்களா, இந்த சொன்னதை உங்களோட மனதுக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்க. குமரன் அண்ணா சொன்னது மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம். நாங்களும் ஒரு காலத்துல அந்த வட்டத்துக்குள்ள போகத்தான் போகின்றோம். போகிற நேரத்துல இப்ப போடுற படிதான் பிறகு எங்களுக்கு உதவி செய்யும் அந்த படியால இறங்கி வாரத்துக்கு. ஏறி போக இயலாது, இறங்கி வாரத்துக்கு. எனவே யோசித்து வாக்களியுங்கள். நீங்க சொன்ன டக்லைனையே நான் இனி வாங்கிக் கொள்றேன் அங்கிள். பரம்பரையானாலும் விலகினில். நன்றி நன்றி அங்கிள். ரொம்ப அருமையா நன்றி 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 அங்கிள். உங்களோட நேரத்துக்கு நீங்கள் தொடர்ந்து எங்களோட பயணிக்கலாம். அடுத்த ஆளை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஷாலினி கணேசலிங்கம். 24 மணி நேரத்துல நான் அழைத்ததன் பிரகாரம் இன்றைய நாள் எங்களுடன் இணைந்து கொள்கின்றார் நியூயார்க்ல இருந்து ஒரு சூழலியல் நிபுணர். அதுவும் அமெரிக்கால வாழ்ற எங்க தமிழ் மக்கள் மத்தியில இப்படி ஒரு இளம் சூழலியல் நிபுணர் வளர்ந்து வாரது எங்கள் எல்லாருக்கும் பெருமை. ஷாலினியிடம் பல திறமைகள் இருக்கிறது. அதை நாங்கள் இன்னொரு நாளைக்கு எடுத்து வருவோம். இன்றைய நாள் இந்த சூழலியலும் ஜனாதிபதி தேர்தல் 2020 இது ரெண்டுக்கும் இருக்கிற தொடர்புகள் என்ன, மக்களாகிய நாங்கள் இந்த தேர்தலில் இந்த சூழலியல் கிளைமேட் சேஞ்ச் என்ன விதமான பெறுபேறுகளை அல்லது பக்க விளைவுகளை எடுத்து வர முடியும் இந்த தேர்தலின் பிற்பாடு. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் என்னைய இந்த நிகழ்ச்சியில் சேர்த்ததுக்கு.
and நான் ஏதாவது தவறி சொன்னா என்னைய மன்னித்து விடுங்க, அதுக்கு கேட்கிறேன். பட் ஒரு விஷயம் நான் தொடங்க முதல் சொல்ல ஆசைப்படுறேன். மிஸ்டர் கிருஷ்ணன், நீங்க சொல்லிக்கல இமிகிரண்ட்ஸ் தான் நீங்கள் வயது போன பிறகு உங்களுக்கு உதவியா இருப்பாங்கன்னு சொன்னீங்க. That's actually not எங்கட இந்த காலத்துல நீங்க எப்ப வேணாலும் எந்த வயசுல பார்த்தாலும் நீங்க அமெரிக்கால இருந்தா விவசாயம் மூலம் சாப்பாடு உணவு மூலம் இமிகிரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு உதவி செய்யறாங்க. ஏன்னா இப்ப இந்த காலத்துல இமிகிரண்ட்ஸ் தான் இப்ப இந்த புகையிலையும் நெருப்புலையும் கலிபோர்னியால இருக்கிற நெருப்புலையும் எவைதான் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தது. இப்ப அந்த இமிகிரண்ட்ஸ் இல்லாட்டி எங்களுக்கு எங்களோட உணவு வர்றதுக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அதையும் சொல்லி போட்டு நான் இந்த ஸ்டோரியை சொல்றேன். சோ நான் வந்து இன்டர்நேஷனல் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் படிச்சேன் நான் கொனல்ல. அண்ட் அந்த நேரத்துல எனக்கு கூட தெரிய வந்தது எவ்வளவு இப்ப பங்களா மேடம் சொன்ன மாதிரி எவ்வளவு இன்டர்செக்ஷனல் எங்களோட பாலிசிஸ் இருக்குன்னு அப்பதான் நானும் உணர்ந்தேன். இப்ப நீங்கள் முதலாவது தொடங்கிக்கல நீங்க சொன்னீங்க டாப் 3 டாபிக்ஸ் என்ன பிரச்சனைகள் இருந்தா எக்கானமியை பற்றி நாங்க யோசிக்கிறோம், ஹெல்த் கேரை பற்றி யோசிக்கிறோம், ரேசிசம் பற்றி யோசிக்கிறோம். அதெல்லாம் ஒரு இன்டர்செக்ஷனலா தான் வருது எங்களோட பாலிசியில, எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் ஆஃப் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ். சோ இந்த எலெக்ஷனில் அமெரிக்கா இளைஞர்கள் எப்படி பாதிக்கப்படுவார்கள் என்று நான் சொல்ல விரும்புறேன். அதுல குறிப்பா நான் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் பத்தி தான் சொல்ல போறேன். நான் ஆப்வியஸ்லி அது வந்து கொஞ்சம் அந்த 3 மற்ற இஷ்யூஸும் சேர்த்து கலத்து தான் சொல்ல இயலும். அதை தவிர்த்து செப்பரேட்டா சொல்ல இயலாது. சோ நானும் ஒரு பிரசன்டேஷன் வச்சிருக்கிறேன், அப்ப அதை ஷேர் பண்றேன். முதல்ல ஓகே, சோ 2 சார்ட்ஸ் தெரியும் இப்ப உங்களுக்கு. சாதாரணமாக உலகில் இருக்கும் இளைஞர்கள் வயோதிகரை விட போட் பண்ணது குறைவுதான். யூஎஸ்ல அதை விட கூட குறைவுன்னு சொல்லலாம். ரெஜிஸ்டர் பண்ணின 18 இருந்து 29 வயசுல இருக்கும் ஓட்டர்ஸ் வந்து அதுல 46% தான் ஓட் பண்றார்கள். இது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்பது காரணம் இல்லை. நாங்கள் போராட்டத்தில் அதிகம் சேருவோம், பெட்டிஷன் சைன் பண்ணுவோம், சோசியல் மீடியாவில் பொலிட்டிக்ஸ் கதைப்போம். ஆனால் ஓட் பண்ணாம போகும் ஏழை மக்கள், குறைய படித்த மக்கள், இன சிறு பான்மையினர்களுக்கு இருக்கும் அதே பிரச்சனைகள் தான் எங்களுக்கும் உண்டு. வேலை தாண்டி ஓட் பண்ண போறது கஷ்டம், ஓட்டர் ஐடி கட்டங்களும் புரியறதுக்கு, அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு, டைமுக்கு ரெஜிஸ்டர் பண்றது, இப்படி பல கஷ்டங்கள் மற்றும் ஒரு நம்பிக்கை இல்லாதது என்றும் சொல்லலாம். எங்கட ஓட் ஏதாவது பெருசா சாதிக்க போதான்னு அந்த ஒரு கேள்வி அதே இங்க தடுத்துடும். ஆனால் இந்த எலெக்ஷன்ல கட்டாயமா எங்கட ஓட் வந்து ரொம்ப முக்கியம் எங்களுடைய எதிர்காலத்துக்கு. இந்த எலெக்ஷனில் எங்களுக்கு முக்கியமான நிறைய பிரச்சனைகள் ஒரு முடிவு நல்லதோ கெட்டதோக்கு கிடைக்கும். இப்ப இந்த 4 வருஷத்தை தவிர்த்து திருப்பி எலெக்ஷன் வரைக்குல அந்த கேள்விகள் கேட்கறதுண்டா சில இஷ்யூஸுக்கு it will be too late. climate change வந்து அது ஒரு இஷ்யூ. ஆனா அதையும் தாண்டி துப்பாக்கி வன்முறை, இன வன்முறை, மகளிரின் உரிமை மற்றும் அப்புறம்தான் பருவநிலை மாற்றம் ஒரு இஷ்யூவா வருது. சோ போன 4 வருஷம் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கேக்கல கிட்டத்தட்ட 100கணக்கான சுற்றுச்சூழல் விதிகளை மாத்தி இருக்கிறார். சில எடுத்துக்காட்டுகள் என்று சொன்னால் காற்று மாசுபாடு விதிகளை ஒழித்திருக்கிறார். அலாஸ்காவில் வனவிலங்குகளுக்கு அடைக்காலமா இருந்த நிலங்களை ஓயிலுக்கும் கேஸ் கம்பெனிகளுக்கும் திறந்து விட்டிருக்கிறார். மற்றது கடல் தண்ணீர் காப்பாற்றும் விதிகளையும் ஒழித்திருக்கிறார். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. இது ஒரு நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு பெரிய ஆர்டிக்கல் இருக்கு, திருப்பி அப்டேட் பண்ணுவாங்க. அப்ப அதுல ஒவ்வொரு ரூல் ரிவர்சல் மாற்றங்கள் எது முடிஞ்சிருக்கு, அதை மாத்திட்டாங்க, மற்றது எது ப்ரோக்ரஸ்ல இருக்குன்னு எல்லாம் show you. So போன 4 வருஷம் இத்தனை பிரச்சனைகள் நடந்திருக்கு. இன்னும் 4 வருஷத்துல என்ன நடக்குமோ தெரியல. சோ நாங்க இப்பவே பார்க்க முடியும் பருவநிலை மாற்றங்கள் காரணத்தால வரும் பேர் அழிவுகள் எங்களால் பார்க்க முடியும். சோ எல்லாரும் ஆஸ்திரேலியாவில் மற்றும் கலிபோர்னியாவில் நடந்த
தீ பிரச்சனைகளை பார்த்தோம். வியட்நாமில் மற்றும் கம்போடியாவில் அதுக்குள்ள இருந்த வெள்ள பிரச்சனையை பார்த்தோம். இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது எங்க உலகத்துல. அண்ட் விஞ்ஞானிகள் எங்களுக்கு இன்னும் 12 years தான் இருக்கு எங்களுடைய நடவடிக்கைகளை மாத்துறதுக்காக என்று சொல்லி இருக்கிறாங்க. அதுவும் ஒரு பிரச்சனை. ஸோ climate சேஞ்ச் ஒரு சோஷியல் எக்விட்டி இஷ்யூன்னு சொல்லலாம். ஸோ BIPOC communities சொல்றது, that means Black, Indigenous and people of color. ஸோ அதாவது கருப்பின மக்கள், பழங்குடியினர், இன சிறுபான்மையினர், இந்த மக்களை தான் climate change கூட பாதிக்கப்படுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் மாசக்கூடு பாதிக்கிறது ஸ்டில் பாதிக்கும். ஸோ யூஎஸ்ல BIPOC communities வெள்ளை இனத்து மக்களை விட 40% கூட மாசு ஊல காற்று, ஸோ polluted air சுவாசிக்கிறாங்க. அண்ட் அதோட 35 million tons of e-waste, அதாவது டெக்னாலஜி கழிவு பொருட்கள் ஏசியாவுக்கு அனுப்பப்படுது. அது தண்ணீரில் கலந்து மக்களின் ஆரோக்கியத்தை பாதிக்குது. இன்னும் நிறைய சொல்லலாம். This is just number 3. BIPOCனா என்னன்னு நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. Yes, BIPOC Black, Indigenous and people of color. So அதாவது கருப்பு இன மக்கள், பழங்குடியினர், பிற இன சிறுபான்மையினர் என்று சொல்லலாம். ஸோ நாங்கள் இப்ப எந்த பேக்ரவுண்ட் நான் என் அம்மா அப்பா இலங்கையில இருந்து வந்த மக்கள். ஸோ ஈழத்தமிழ் சான்ற மக்கள் எல்லோருக்கும் ஒரு அகதியண்ட இவண்ட கஷ்டங்களை புரியும். என்ன போல ஒரு தமிழ் இளைஞருக்கு அகதி என்பது ஒரு வரலாறுன்னு கூட சொல்லலாம். என்ன அப்ப இன்றைய பூமியில் 1% மக்களால் சீவிக்க இயலாத நிலம் என்று சொல்லலாம் இருக்குது. 2070 வரைக்குல 19% கூட அப்படி ஒரு நிலம் வாய்ப்புண்டு, அப்படி ஒரு நிலம் வர்றதுக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷம் 2008 இருந்து 26.4 million மக்கள் were displaced. And வெள்ளம், வறட்சி, பூகம்பம் காரணத்தால தான் இது நடக்குது. அதாவது ஒரு மனிதன் ஒவ்வொரு நொடிக்கும் டிஸ்பிளேஸ் படுபடுறாங்க பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். இன்றைய காலத்தில் பருவநிலை அகதிகள் அரசியல் அகதிகளோட கூட இருக்கிறாங்க. சோ அமெரிக்காவில் இப்போ அகதிகள் தடைப்படுகிறார்கள், ரைட்? 500க்கு மேல பிள்ளைகள் அவர்களின் பெற்றோர்களிடம் பிடிபட்டு இருக்கிறாங்க. இப்ப பெற்றோரை கண்டுபிடிக்காத நிலைமையில இருக்கிறாங்க. சோ அதே சமயத்துல நாங்கள் பருவநிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மறுக்கிறோம். அப்ப இதுதான் முடிவு. சரி, இந்த எலெக்ஷனுக்கு திருப்பி வருவோம். சோ நாங்கள் ட்ரம்பை பற்றி கொஞ்சம் பேசி இருக்கிறோம். இப்ப பைடன் என்ன செய்வார் ஜனாதிபதி ஆனால்? அது ஒரு பிரச்சனை, அது ஒரு கேள்வி. மற்றது இதுக்கு முன்னால என்ன இவர் செய்திருக்கார் வைஸ் பிரசிடென்டா? சோ வைஸ் பிரசிடென்டா இருக்கேக்கல பைடன் this is ஒரு சார்ட் இந்த சார்ட்ல நான் அப்போது சொன்ன, நான் இப்ப கூட அரசியலை விட இப்ப அரசியல் ரெஃப்யூஜிஸை விட டிசாஸ்டர் ரெஃப்யூஜிஸ் தான் கூட இருக்கிறாங்க. இதுல அது வித்தியாசம் எந்தெந்த ஏரியால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்க்கலாம். இது ரிப்போர்ட் இந்த பேர் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட், ஐ பிலீவ். But yeah, so Biden as vice president, ever vice president ஆயிருக்கும் போது எங்கட நாட்டின் வரலாறின் மிக சிறந்த clean energy investment எவர்தான் வழி நடத்தினவர். So அது I think $90 billion or something like that recovery act மூலம் எவர்தான் வழி நடத்தினவர். இப்ப ஜனாதிபதி ஆனால் எவர் 2015க்குள்ள எங்கட நாட்டை 100% clean energyக்கு மாற்றுவார் என்று வாக்களித்திருக்கிறார். அது $1.7 trillion 10 வருஷத்துல இன்வெஸ்ட் பண்ணி புது வேலைகள் உண்டாக்கி எங்கள் நாட்டின் தண்ணீர், ஆற்றல், போக்குவரத்து, உள்கட்டமைப்புகளை எல்லாம் பருவநிலை மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி அமைப்பார். சோ இந்த பிரச்சனை நாங்கள் தனியாக தீர்வும் காண இயலாது, ரைட்? நாங்கள் யுஎஸ் தனிய மட்டும்
ஒன்றும் செயல்பட இயலாது. அதே மாதிரி பிரேசில் வந்து இப்ப எவெண்ட நாட்டுல தான் கூட அந்த அமேசான் ஃபாரஸ்ட் இருக்குது, மற்றும் சைனா தான் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பொல்யூட்டர்ஸ். அப்ப இதெல்லாம் யோசிச்சு பாக்கல ஒரு சேர்ந்த ஒரு பூமியாத்தான் நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம். இப்ப யுஎஸ் மட்டும் பார்க்க இயலாது. ஆனா இப்ப ட்ரம்ப் வந்து பாரிஸ் கிளைமேட் அக்கார்ட்ல இருந்து எவர் பிரிந்தவர். ஆனா பைடன் சொல்றார் எவர் வந்து அந்த 197 நாடுகள் வந்து சேர்ந்து அந்த அக்கார்டு எழுதினவே எவர் அந்த அக்கார்டுக்கு திருப்பி சேர்ப்பார் யுஎஸ். இதையும் தாண்டி நிறைய அவர் இந்த வெப்சைட்ல டீட்டெயிலா எழுதி இருக்கிறார். நான் நிறைய டைம் எடுக்க விரும்பல, அதனால நான் இன்னும் கொஞ்சம் நிறைய கதைக்கலாம். பட் பைடன் வந்து ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன்னா, பைடன் வந்து இப்ப எல்லா பிரசிடென்ட் விட all presidential candidates previously in the US everyone கூட ஒரு important ஆன ஒரு big climate change plan வச்சிருக்கிறார். And அது வந்து இப்ப நான் அப்போது சொன்ன மாதிரி there is an urgent need for dramatic change, and the policies that Biden has, everyone on the Green New Deal and AOC and the politicians கொண்டு வந்த Green New Deal பத்தி கொஞ்சம் based on that எவண்ட பாலிசிஸ் இருக்குது. அப்ப ஒரு அளவுல இப்ப நாங்கள் வந்து எங்கட பாலிசிஸ் வந்து கட்டாயம் மாற வேணும். இப்ப கம்பெனிகள் வந்து ட்ரம்ப் நிறைய வோட்டர்ஸ் வந்து பயப்படுறாங்க, ஓகே இப்ப எங்கட வேலைகள் வந்து அழிக்கப்பட போகுது. ஆனா இப்ப அதே சமயத்துல இப்ப நாங்க அப்போது கதைச்ச மாதிரி இப்ப எக்கானமி, ஹெல்த் கேர், ரேசிசம், என்வாயன்மெண்ட் எல்லாம் they're all interconnected. and அது வந்து இதுக்குள்ளதான் இப்ப கூட தெரியப்படுது. இப்ப நாங்கள் வந்து ஒரு பிளான்ட் தொடக்கல, ஒரு கோல் பிளான்ட் தொடக்கல, ஆஃப்டன் எவை வந்து அந்த பீப்புள் ஆஃப் கலர் எவைண்ட இடத்துலதான் கூட அந்த பிளான்டோ அந்த கைண்ட் ஆஃப் எனர்ஜி டெவலப்மெண்ட் நடக்குது. அப்ப எவைதான் கூட பாதிக்கப்படுறாங்க ஏர் பொல்யூஷனால, அந்த பிரச்சனைகளால. இப்ப இப்படி மாதிரி ஒரு சட்டம் நடவடிக்கை எடுத்தா எவைக்கு கூட வேலைகள் கிடைக்கும், எவைண்ட ஆரோக்கியத்துக்கு கூட பிரச்சனைகள் இல்லாம இருக்கும். அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து இப்ப நாங்க COVID-19 கூட பார்த்திருக்கிறோம், எவ்வளவு பெருசா வந்திருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு பாக்கல திஸ் இஸ் ஆக்சுவலி இப்ப சிலாக்கள் பயப்படுறாங்க, ஓகே $1.7 trillion சொல்லிக்கலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிச்சா நாங்கள் வந்து கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா கிளைமேட் சேஞ்சுக்காக நாங்கள் ஒரு ஒரு தீர்வான ஒரு நல்ல தீர்வோட ஒரு ஆக்ஷன் எடுக்காட்டி நாங்கள் எவ்வளவுக்கு பாதிக்கப்படுவோம் என்று இந்த பைனான்சியலியாவும் சொல்ல இயலாது, எங்களோட உடம்பளவிலையும் சொல்ல இயலாது. அது இப்ப ஐஸ் கேப்ஸ் மெல்ட் பண்ணிக்கல கூட டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நாங்கள் இப்பதான் அது கொஞ்சம் கூட தெரியப்படுத்துறோம். இப்ப இந்த டிஃப்ரெண்ட் கிளைமேட் ஃபயர்ஸ், ஃப்ளட்டிங் இஷ்யூஸ் அதெல்லாம் பாக்கல இப்ப எங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியுது. ஆனா இதை விட கூட நிறைய பிரச்சனைகள் வந்து நாங்க 1.5 degreesக்கு கூட போனால் அது வந்து லைக் மங்களா மேடம் ஐ திங்க் யூ ஸ்டார்ட் பிஃபோர், அதை தாண்டி போனா இட்ஸ் irreversible. அப்ப எங்கட யூத்தா நான் சொல்லிக்கல இதான் எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா படுது as in terms of economy and in terms of climate change. Thank you. நன்றி மேம். இதுல ஒரு விடயம் குறிப்பா சொல்லணும் ஷாலினி, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அமெரிக்கன் இருந்தாலும் தமிழ்ல இவ்வளவு நேரம் உரையாடினதுக்கு நன்றி. தொடர்ந்து பெரிய விஷயம் தமிழ்ல. ரூபன், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி ஷாலினி பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க, இருந்தாலும் அவங்க சொன்ன கருத்தினுடைய ஆழம் வந்து மிகச்சிறப்பு. ரொம்ப நல்லா பேசினமா. இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற்று இது போன்ற கருத்துக்களை இப்ப பார்த்ததுல எனக்கு தெரியாத சிலதெல்லாம் வந்து நீ சொல்லி நான் கத்துக்கிட்டேன். சோ ரொம்ப நன்றி. இதை தொடர்ந்து பரப்ப வேண்டும். ஒரு கேள்வி இருக்கு எனக்கு, ஷாலினிக்கு ஒரு கேள்வி இருக்கு. Of course, yes. ஷாலினி, நான் வந்து I'm always trying to play devil's advocate. Please, I'm ready for you.
இது நம்மளுடைய நேயர்களுக்காக கேட்கப்படும் கேள்வியை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை மாதிரியே இளைஞர்கள் நிறைய பேர் வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டிலயே இருக்காங்க, குடியரசுக் கட்சியில இல்லையா? அவங்க சொல்றாங்க இவங்க எல்லாம் கிரீன் பீஸ்னிக்ஸ், they are just talking about climate change. உலகம் வந்து it has a way of regenerating itself, it has a way of controlling itself. இப்ப வந்து every 100 years ஒரு பெரிய பேண்டமிக் வருது, it cleans it out, it evolves, அது மாதிரி வந்து ரீஜெனரேட் ஆயிடும். சோ முன்ன இருந்த கிரீனரியை விட, மரங்களை விட இப்ப நம்ம நிறைய மரம் நட்டிருக்கிறோம். இப்ப வந்து ஃபாரஸ்டேஷனுக்கு வந்து we have actually helped, நிறைய இது பண்ணியிருக்கோம். அது மாதிரி எல்லாம் ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? தேங்க்யூ அந்த கேள்வி கேட்டதுக்கு. ஒரு ஒன்று நான் சொல்ல விரும்புறேன். இப்ப அது உண்மைதான், நேச்சர் வந்து தன்னைத்தானே சரி பண்ற ஒரு இது இருக்குது, ஒரு வலிமை. ஆனா அதுக்கு நாங்கள் இருப்போம்னு தான் கேள்வி. ஏன்னா இப்ப ஒரு இப்ப எங்களை தான் நாங்க காப்பாத்த பாக்குறோம். பூமி வந்து அது தானவே பூமி வந்து தன்னை காப்பாத்த இயலும். எங்களால ஒரு 1.5 டிகிரி இன்க்ரீஸ் ஆல எங்களால வாழ முடியுமா? அதான் கேள்வி. இப்பவே நாங்க பாக்குறோம் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. இப்ப நாங்கள் வந்து ஒரு எங்கட நாட தாண்டி போற ஒரு கட்டாயத்துல இருக்கிறதுக்கு காரணம் வந்து கிளைமேட் சேஞ்ச் அண்ட் பொல்யூஷன், ரைட்? இப்ப லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல நிறைய பிரச்சனைகள்ல ஒரு பொல்யூஷன் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. இப்ப அதனால இப்ப அந்த மக்கள் எல்லாம் தாண்டி போய்க்கல, then it becomes a political issue தானே. அப்ப நாங்கள் ஏன் தொடக்கத்திலேயே ஒரு ப்ரிவென்டிவா யோசிக்க வேணும், நாங்கள் ஒரே ஒரு பூமியில தான் இருக்கிறோம் என்று. அப்ப எங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் இமிகிரேஷன் இஷ்யூ வரக்கூடாதுண்டா நாங்கள் யோசிக்க வேணும், ஓகே இந்த நாட்டு எங்கிற நாட்டு இல்லாட்டியும் இந்த நாட்டுல நடக்கும் பிரச்சனைகள் வந்து நாங்களும் அது சந்திக்க வேணும் என்ற அந்த யோசனை இருக்குது. சோ இப்ப கூட இப்ப இக்குவேட்டருக்கு பக்கத்துல இருக்கிற நாடுகள் தான் முதலா பிரச்சனை வரும், ரைட்? அண்ட் ஆல்சோ இன்னொரு இஷ்யூ வந்து இப்ப நீங்க சொன்னீங்க நாங்க கூட பிளான் பண்றோம் என்று எல்லாம் சொல்றோம். ஆனா ஒரு நான் வேலை செய்யற ஒரு சோக்கோ ரெயின் ஃபாரஸ்ட் சொல்லி, அப்ப இட்ஸ் இன் எக்வடோர் அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பயோடைவர்ஸ் பிளேசஸ் எவர். அதாவது பூக்காண்டுகளையும் சரி, அனிமல்ஸ்லயும் சரி, விலங்குகளையும் சரி, இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டைவர்ஸ் பிளேசஸ். அத நாங்கள் வந்து இப்போ விவசாயத்துக்கோ ஏதாவதுக்கு நாங்கள் அந்த மரங்களை வெட்டினா அந்த முழு ஈகோ சிஸ்டமும் எங்களால திருப்பி கொண்டு வர இயலாது. ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன், மைனிங் கம்பெனிஸ் வந்து இப்ப ஆஸ்திரேலியன் மைனிங் கம்பெனி வந்து எக்வடோர்ல இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் வெட்டி மைன் பண்ணினா அதுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்ப அந்த மக்களும் தவிர எங்கட அந்த ரெயின் ஃபாரஸ்ட் வந்து எங்களுக்கும் ஒரு மூச்சு கொடுக்குது, ரைட்? அப்ப அந்த பிரச்சனையும் ஒன்று இருக்குது. மற்றது அது திருப்பி நாங்க கொண்டு வர இயலாது. அவ்வளவு வருஷத்தை தாண்டிதான் அந்த ரெயின் ஃபாரஸ்ட் அப்படி வளருது. அந்த சோயிலுக்குள்ள நியூட்ரியன்ஸ் கிடையாது, அந்த மரங்கள்ல அந்த ப்ரிசர்வேஷன் இருக்குது. அதனாலதான் அந்த மரங்களும் that ecosystem has to exist as itself. அது இல்லாம போனா எங்களால அதே டைப் ஆஃப் குவாலிட்டி ஈகோசிஸ்டம் கொண்டு வர இயலாது. நாங்கள் இன்னும் அது சாதிக்க. நன்றி ஷாலினி. நீங்க சொன்ன கருத்தின் சாராம்சத்தை சொன்னா, பூமி தன்னைத்தானே சூதாரித்துக் கொண்டாலும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டாலும் அதில் வாழ்வதற்கு நாங்கள் இருக்க மாட்டோம். சரி, அருமையான கருத்து. ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் உங்களுக்கு தேர்தலை நோக்கி. இந்த விடயத்துல வந்து எதுக்கு வெறும் ஜனநாயக கட்சி தான் நல்லா செய்யும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா குடியரசுக் கட்சி இது சரியா அணுகாதுன்னு நினைக்கிறீங்களா? சோ தேர்தல் வாக்கு போடும் போது எனக்கு வானிலை தான் ரொம்ப முக்கியமான கருதுறேன். நான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், எதனால? சுருக்கமா I'll add a point to that too. Maybe she can answer it together. I'm also working like a devil's advocate. When we are taking this, one of the justification people are saying, நீங்க சொன்ன மாதிரி Republican Party, they are saying is most of the pollution is happening in China or other places, but they are kicking in only in 2030, not now.
Whereas US, where most of the things are better or better than other things, the regulations are kicked in so early, the pendulum has been pulled too far in one direction. It should come back to the normal. So the focus should be on the other side. And that's why we are pulling out an argument. Yeah. So maybe you can address both together, whether what is right and what is wrong from your experience. Right. So I think that, first of all, there has to be a multi-level direction for this issue, right? We have this grassroots movement that's been going on. And beyond that, there has to be political action that's changing things very quickly, right? And one of the things that Biden talks about in his policy, I just want to bring it up so I'm not missing. While you're bringing it up, I want to add one more thing. When I came into this country, I've never seen anybody begging in the streets in this country that I used to applaud. But I see a lot of white American old people on the streets today. So we have to prioritize between these two. ஒரு point இருக்கு. நீங்க சேர்த்து பேசணும். Can I make one comment before I leave? Can I do that? Yes. Sure. Because என்னை பொறுத்த வரைக்கும், I know the climate change is happening because of the burning of fossil fuels. Fossil fuels are it's a criminal there. So the fossil fuel that depend பண்ணாம இருக்கணும்னா, we have to depend on nuclear power. Mostly the nuclear power support பண்றது mostly Republicans தான். Democrats வந்த உடனே they swing over to this renewable energy. Yes. அப்படி போறாங்க. What happens? Solar panels and windmills can only satisfy about 10 to 15% of the energy needs. Remaining 80% of the energy has to come from someplace. Country like France, 80% of the power comes from nuclear power. The nuclear power and our industry in the United States the last 30 years, they slowly killed it. Now they are starting to come up with new designs and all that. It is not tenable. If you don't take up nuclear power, it's not possible to have a foot on the climate change. I'll give you one example. Now, 2012, Wall Street Journal an article was there. There was a mechanical engineer professor from Harvard or Yale. He wrote this article. He said he took an example, 936 megawatts in nuclear power plant in Indian River. அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு solar power panels வேணும்னா, the entire state of Rhode Island, you have to put it up with solar panels, and then you have to pray that you will get sun 24/7. Is it possible? So, the Democrats, this is one of the things I don't like what the Democrats are doing. Once they come into power, they forget put the nuclear power plants out. They think of the solar panels, windmills. Believe me, that's not going to solve the problem. Thank you. அங்கிள், இங்க போறதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன கருத்துக்கு ஒரே ஒரு பாயிண்ட் நான் கேட்க விருப்பப்படுறேன். I want to counter question. நீங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட் இது டெமோக்ராட்ஸ் அப்போஸ் பண்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? பட் இந்த ஃபுகுஷிமா டிசாஸ்டருக்கு அப்புறம் every country is trying to move away from nuclear power plant. Agreed. One of the point is now அதெல்லாம் பழைய டிசைன். இப்ப புதுசா என்ன பண்றாங்க, நியூக்ளியர் ரியாக்டர், they are coming with a design with a natural water drain ஆகிற மாதிரி. Even if there is electric power goes out and the pump doesn't work, the nuclear, they are making smaller reactors, they are making it more safer, 99.99% safer. There is a probability some accident may happen. But see, you got to put money, you got to put research, you got to develop a better control systems. There is a lot of things you can do. As a matter of fact, they are doing it now. They are coming up with nuclear fusion, but that will take a long time to come up practically produce power by nuclear fusion. Nuclear fission, you have to spend money, you have to create, you have to make it safer and safer and safer. That's all you need to do. Otherwise, this climate problem is going to be hanging on over. And you cannot blame India and you cannot blame Brazil, you cannot blame China, because they need jobs too. They need to keep their 1.7 billion people employed. How are they going to do it without electrical power? Electrical power is the blood of the economy. So
I'm not. And I agree with Uncle Ananthakrishnan. When the nuclear industry was at its peak in terms of becoming a very safe thing, the politicians came and killed it. That's what is the industry's feedback also. It was very sad that it happened. Go ahead, Ma. Go ahead, Shalini. Yeah, so one, I don't think that when we're thinking about renewable energy, nuclear power plant-க்கும் எவ்வளோ மாடிஃபிகேஷன் தேவைப்பட்டது, மணி, ரிசர்ச் அதெல்லாம் தேவைப்பட்டது. அதே சமயத்துல தான் அதே மாதிரி தான் renewable energy sources when you're thinking about wind power and solar power, even for solar power, the battery we don't have a sufficient battery for collecting solar power energy. So அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு, right? And அதுக்கு innovation தேவைப்படுது. And இப்ப நாங்கள் யோசிக்கிறோம், okay, it's just one or another situation. And இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப ஒன்றில் நாங்கள் பாவர்டியை பற்றி கவனிக்க வேணும், இல்லாட்டி நாங்கள் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸை பற்றி கவனிக்க வேணும். I don't think that's necessarily true. இப்ப ஒரு பிரச்சனை இப்ப நாங்கள் பாக்கல இது ஒரு வேலை உருவாக்குற ஒரு மாற்றம் என்றுதான் நாங்கள் நினைக்க வேணும். இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப ரீசர்ச் தேவைப்படுது, அத்தனையும் இப்ப நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு I'm not necessarily against, okay? And I think that எதையும் நாங்கள் செய்யக்கலாம் அந்த ஒரு சஸ்டைனபிலிட்டியை நினைச்சுதான் செய்ய வேணும். இப்ப அந்த காலத்துல இப்போ அந்த அட்லீஸ்ட் ஓல்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் பிளான்ட்ஸ் ஒரு நாடு பொலிட்டிக்கல் சிஸ்டம் இரோட் பண்ணினா எத்தனை மாசங்கள் எத்தனை வருஷத்துக்குள்ள அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு அந்த ஒரு பயம் இருக்குது. அப்ப I agree with you. அதே மாதிரி தான் அந்த ரிசர்ச் தேவைப்படுதுன்னு I agree. ஒரு சஸ்டைனபிலிட்டி எங்களை மீறி ஒன்றும் நடக்காமல் இருக்கலுமா அந்த மாதிரி தான். அப்ப அதுதான் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு ஒரே கன்சர்ன். And I think that could be still a valid energy source personally, but I have to do more research on that. I will say that there is more interest in using water turbines, innovations in the way நாங்கள் எங்கட கடல்ல வரும் வேவ்ஸை வச்சு நாங்கள் எப்படி எலக்ட்ரிசிட்டி செய்யறது, இப்படி பல இனோவேஷன்ஸ் வருது. ஆனா அந்த வர்றதுக்கு இப்ப நாங்கள் சப்சிடைஸ் பண்ணி நாங்கள் அந்த ரீசர்ச்சை எதிர்பார்க்க வேணும். And I think the one policy that I was looking at, and you can find this on Joe Biden's website, using federal government procurement system, which spends $500 billion every year, they're trying to drive towards 100% clean energy and zero emission vehicles. But there is an existing infrastructure with the government, and when the government is able to say, this is what we want to focus on, we want to focus on climate change issues, and we want to focus on green energy, clean energy, then we have to think about as a government அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நாங்கள் என்ன செயல்படலாம், என்ன இனோவேஷன் நாங்கள் ஒரு கவர்மெண்டா சேர்த்து செயல்படலாம், ரைட்? அண்ட் அதே சமயத்துல யோசிக்க வேணும், இப்ப பிபி அப்படி மாதிரி companies that are they're transforming themselves, they're remarketing themselves as energy companies, right? And these are the same companies that have been pushing against oil issues and whatnot. Now they themselves are looking to invest on renewable energy. They see that there's a timeline and the timeline is running out, right? So அதே மாதிரி தான் நாங்கள் எங்கட கவர்மெண்ட் எங்கட மக்களுக்காக நாங்க பார்க்க வேணும். ஓகே, சோ இப்ப அந்த இண்டஸ்ட்ரி அதே மாறுது. அந்த மாற்றத்தை நாங்கள் எப்படி சீக்கிரமா கேட்டலைஸ் பண்ண முடியும், and also அந்த மாற்றம் நடக்கல எப்படி எங்கட மக்களை காப்பாற்ற முடியும். So there's in STEM jobs, there's also this sort of this practice of reskilling workers and upskilling workers. அதாவது இப்ப நான் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கேன், எனக்கு இந்த வேலை போனாலும் இந்த வேலை ரிப்ளேஸ் ஆனாலும் எனக்கு மற்ற ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்கிறது கவர்மெண்ட் சேர்ந்து, பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ஸ், அப்ப கவர்மெண்ட்டும் சேர்ந்து கார்பரேஷனும் சேர்ந்து சொல்லி கொடுப்பாங்க. அப்ப நான் இனி அந்த அடுத்த வேலைக்கு எப்படி எங்கட எம்ப்ளாய்மெண்ட் மாறுதோ அதே மாதிரி நாங்கள் ஸ்கில்ஸையும் மாற்றுறதுக்கு ஆஃப்டர் கிராஜுவேஷன். திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் university studies, but this is studying while you're employed to transition your skills. அதுவும் ஒன்று இருக்குது. And so I think I'm rambling a little bit. The idea is that
one, poverty and environmental issues are not exclusive. So அது ரெண்டும் சேர்த்து இன்க்ளூசிவா தான் நாங்கள் யோசிக்க வேண்டும். அந்த intersectionality in policies சொன்ன அதே மாதிரி தான். மற்றது, I'm not against nuclear power plants personally. I'm sure that there are other people out there who have many other opinions. This is an opinion-filled space. But I think that as the same that you said, research has to happen for that. Research also has to happen for other innovations as well. In the meantime, we have to work on reducing what emissions we have. So mitigating and adapting for resilience is அப்ப நாங்களும் எங்களுக்கு எப்படி எங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் குறைக்கலாம்னு பார்க்க வேண்டும். ஸோ எக்ஸிஸ்டிங் கார்ஸ்ல எப்படி ஆயில் குறைக்கிறது, கேஸ் யூஸ் குறைக்கிறதுன்னு பார்க்கலாம், which Obama administration did and Trump took that away. And then அதே மாதிரி நாங்கள் இப்ப எங்க இருக்கிற நாட்டை நாங்கள் காப்பாற்ற வேணும். இருக்கிற பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் நாங்கள் காப்பாற்ற வேணும். ஏன்னா அதுல இருக்கிற எத்தனை வருஷங்கள்ல அந்த மரம் வளர்ந்துருக்கு, ரைட்? அதே நாங்கள் திருப்பி இன்றைக்கு நாங்கள் ஒரு பிளான்ட் நட்டா கூட அந்த ஈகோ சிஸ்டம், அது சார்ந்த ஈகோ சிஸ்டம் நாங்கள் எங்கட பாட்டுக்கு கிரியேட் பண்ண முதல்ல எங்களுக்கு என்னென்ன அந்த ஈகோ சிஸ்டம் செய்தே எங்களுக்கு இன்னும் தெரியாது. அப்ப தெரியாத பொழுது நாங்கள் எப்படி அதை திருப்பி செய்யலாம்? ஷாலினி, நன்றி ஷாலினி. நாங்க இந்த தலைப்புல இன்னொரு முறை கூடி பயணம் செய்வோம். இந்த தலைப்பு நீங்கள் வித்தியாசமான கோணங்கள் எல்லாத்தையும் கொண்டு வாரீங்க, இந்த கார் மெயின்டெனன்ஸ்ல இருந்து கொண்டு வாரீங்க. அப்ப இந்த தலைப்பு இன்னொரு நாளைக்கு நாங்கள் எல்லாருமா கூடி இதை வடிவாக விளங்கிக் கொள்வோம். உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் இந்த தொழில் துறையில் நிபுணர், எனவே இதிலிருந்து நாங்களும் அறிந்து கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அமெரிக்க தமிழ் வானொலியின் சார்பில் என் நன்றிகள். 24 மணித்தியாலத்திலும் குறைவில நான் கேட்டதுக்காக சும்மா அந்த பட்டாசு மாதிரி பட்ட 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 பட்டன்னு நீங்க உங்களோட கருத்துக்களை கூறிட்டீங்க. நன்றி ஷாலினி. நேரம் சென்று கொண்டே போகிறது. இறுதியாக எங்கண்ட இத சாராம்சத்தை கொண்டு வரத்துக்குள் முரளி அண்ணா, 1.2 மில்லியன் இந்திய வம்சாவளி மக்கள் இருக்கும் அமெரிக்காவில், 2 லட்சம் தமிழர்கள் இருக்கும் அமெரிக்காவில் அரசியல் என்று வரும் பொழுது அதன் பரிணாமம், அதனுடைய வளர்ச்சி, அதே நேரம் அரசியல் துறையில் ஈடுபடுவோரின் வளர்ச்சி, அரசியல் துறைக்கு வருவோரின் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கின்றது. அது ஒரு கருத்து எனது. 2வது கேள்வி நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். எனக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது நான் அரசை நாடுகின்றேன், அரசு அங்கத்தவர்களை நாடுகின்றேன், அவர்கள் எனக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அதே நேரம் அவர்களை அந்த அரியணையில் ஏற்றி பார்ப்பதற்குரிய செலவுகளையோ அல்லது அவர்களுக்கு தேவையான நிதித்துறையையோ கட்டுமானம் செய்யும் பொழுது நான் எனது முகத்தை மறுபக்கம் திருப்பி வைத்துக் கொள்கின்றேன். இது சரியா? Excellent point. Before diving into this, I just want to compliment Shalini. She did a wonderful job. என்னாலே அந்த அளவுக்கு தமிழ் பேச முடியாது. நல்லா. While we say that, because we asked this devil question doesn't mean we are against the renewable energy. Yes. 10 years back, my house was one of the first houses to have a solar panel, and still it's working. 80% of the energy, the annual energy, is generated by the solar panel even today. Very good. So anyhow, going into that important question which Rupan asked, it is tying back to the retirement community or other things we talked about. As a culture or as a community, our approach, there are certain things which we need to bring our community to a higher level in terms of understanding and exposure. For example, our community is one of the highest tax-paying community. We are paying so much to the government. In return, we are the least amount we are getting back in terms of benefits. How we can maximize what we are contributing so much, but we are shy. நம்ம கொஞ்சம் பின்னடங்கி இருக்கிறோம், நம்ம என்கேஜ்டா இல்ல அப்படின்றது பாத்தீங்கன்னா, not only we but most of the political parties, even either Republican or Democrats, either way I am talking about, they say the engagement இல்ல. அதுக்கு ஒன் ஆஃப் த இமீடியட் இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு சின்ன சேஞ்ச், பாசிட்டிவா நடந்ததை பத்தி பேசுமா? அஸ் தமிழ் கம்யூனிட்டி பாத்தீங்கன்னாக்கா, they have been donating either to Republican or Democrat in terms of
சிகாகோல ஒரு 5 பேர் தனியா பண்ணுவாங்க, கலிபோர்னியால ஒரு 5 பேர் பண்ணுவாங்க, டெக்சாஸ்ல ஒரு 5 பேர் பண்ணுவாங்க, நியூயார்க்ல 5 பேர் தனித்தனியா பண்ணுவாங்க. When it bubbles up, it never shows up in the Democratic Party or Republican Party's graph as to Tamil community contributed or Indian community contributed, because it is so broken up. So, a small effort that community leaders did, like Balagan Arumugaswamy in our community, Raj and Sam Kannappan in Houston, they all got together and said, let us not do this. Now it bubbled up to a higher level. First of all, சேர்ந்து பண்ணணும், whatever we are doing it another ஒரு point. Second thing பாத்தீங்கன்னாக்க, we don't need to do big things. எல்லாரும் ஒரு ரூபன் சொன்ன மாதிரி, when there is an emergency for or recent a few occasions, certain incidents happened. Somebody very young passed away. We are in the corona situation. We have to take the body, reach it to India. So many things. Immediately, everybody wants to pick up the phone. They want us to call the senator, congressman, or the embassy. But when the same people call, people are shying away. I think we need to reach this message to them. Romba perusu panna vendam. If your budget is say $100, I can give $100. $100 is not big in Churla. Even there is $100, நமக்கு இந்த வருஷத்துக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும். Some people it could be $1,000, maybe whatever it is. Even with $100, முக்காவாசி இந்த பார்ட்டிஸோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸோட வெப்சைட், லோக்கல் காங்கிரஸ்மேன் ஆகட்டும் இல்லாட்டி செனட்டர் ஆகட்டும், they start with $5. Obama brought a big change. He said, give me $3. All they want is that participation. Your $100, split it into 5-20 occasions and participate. அந்த உங்களால கொடுத்தது முடிஞ்சது $100, அது 20 முறையா கொடுங்க, $5 கொடுங்க, get engaged, talk to your thing, then only they also can reciprocate back. This message has to go out. Most of the time, our people, all they want to do, all they are doing is pay the taxes, remain in their houses. எனக்கு ஏன் பிள்ளை உண்டு, என்னோட எக்கானமி எனக்கு இருக்கு, என்ன இருக்குன்னு தெரியும், அப்படியே ஓட்டுறாங்களே ஒழிய, we are not rising up comparing to other communities. So, though they are, I'm not saying we should outbeat them, but rightfully what we should do, adu pannadadanaala we are not able to get many things done for our own community as Indian or Tamil or whatever we may say. So that is a lacking at this point in time. How we can do it, maybe we should discuss a little later, because we are running short of time, Rupan, I agree. But this is an education, we need to take it across to all our people. They don't need to spend too much. Whatever little they have, they can still use it to engage people. Just decide what is your budget, get engaged, either Republican or Democrat. சிறுதுள்ளி பெருவெள்ளம். Exactly. Right? சின்ன பேபி ஸ்டெப், சிறுதுள்ளி பெருவெள்ளம், அது என்ன ஒரு இடத்துக்கு எடுத்து செல்லும். நன்றி முரளி அண்ணா. குமரன் அண்ணா, செல்வம் அண்ணா, நேரம் நாங்கள் இது 2 hour பிளான் பண்ணினாங்க, 3வது அவருக்கு கிட்ட வந்துட்டோம். நேரம் சென்றதே தெரியவில்லை. அது நான் சொல்ற ஒரு உதாரணம், ஸ்விமிங் மாதிரி. தண்ணிக்குள்ள ரங்கினீங்கன்னா தண்ணியை விட்டு வெளியில வர மாட்டீங்க. அது எந்த தண்ணி என்றதை நீங்க டிசைட் பண்ணுங்க. நான் சொல்றது ஸ்விமிங்க. முரளி சொன்னது வந்து அருமையான கருத்து ஒண்ணு டச் பண்ணாரு. நான் பல பிரைவேட் மீட்டிங்ஸ்ல எப்பவுமே நான் திரும்ப 20 ஆண்டுகளா அமெரிக்கால தமிழ் கம்யூனிட்டில சொல்லிட்டு இருக்க கருத்து அழகா டச் பண்ணாரு முரளி. ஐ வாண்ட் டு ரீட்ரேட் தட் பாயிண்ட். என்னன்னா, நமக்கு எக்ஸாம்பிள் நம்ம யாரை எடுத்துக்கணும்னா யூதர் கம்யூனிட்டி தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம தமிழர்களுக்கு வந்து தமிழர் இல்லாத நாடு இல்லை, தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை. யூதர் வந்து யூதர்கள் இல்லாத நாடு இல்லை, யூதர்களுக்கு என்று ஒரு நாடு இல்லைன்னு இஸ்ரேல் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 2000 ஆண்டுகளா அவங்களும் ஒவ்வொரு நாட்டுலதான் இருந்தாங்க. ஏன் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பாப்புலேஷன்ல வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் அவங்க இருக்காங்க, அவங்களுடைய பஞ்சிங் பவர் எவ்வளவு இருக்குதுன்றதை சிந்திச்சு பாருங்க நீங்க. ஏன்னா தே ஆர் வெரி பொலிட்டிக்கலி ஆக்டிவ் கம்யூனிட்டி. ஒரு பத்திரிகையில அவங்களத பத்தி ஏதாவது ஒரு நெகட்டிவ் செய்தி வந்தா உடனே ஒருத்தர் எழுந்து அதை பத்தி பதில் எழுதுவார். And so journalism, political activism, being in touch with your Congress representatives, senators, and in the financial world, investment, மூணுத்துலயும் வந்து they are very strong. என்னுடைய விஷன் வந்து நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறது, நம்ம அமெரிக்க தமிழ் பேரவையில இதை பத்தி பேசியிருக்கோம் பல ஆண்டுகளா. நம்மளுடைய தமிழ் சமூகம், அமெரிக்கால இருக்க தமிழ் சமூகத்துடைய வந்து பார்வை, விஷன் எப்படி இருக்கணும்னா, நம்ம அது மாதிரி
நம்மளுடைய பஞ்சிங் பவர் அதிகமா இருக்கணும். ஏன்னா ஒரே ஒரு கருத்து எனக்கு ரொம்ப மனசுல ஆழமா பதிஞ்சது வந்துட்டு, பெஞ்சமின் நெட்டன்யாஹூ வந்து வாஷிங்டன் டிசி வந்திருந்தாரு. He addressed the American Israeli community. அப்ப வந்து he gave one statistic, okay, which is population of every country and what they are able to achieve என்ற மாதிரி. அது பாத்தீங்கன்னா he says one Israeli is equal to some 1,000 citizens of a different country அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் போட்டாரு. அப்புறம் நினைச்சேன் அவங்க வந்து அவ்வளவு ஆக்டிவா இருக்க தொட்டுதான் they are very vibrant community, நல்லா வளர்த்துக்கிட்டே போறாங்க. நம்ம அவங்களை முன் உதாரணமா எடுத்துக்கிட்டு முரளி சொன்ன மாதிரி ஒவ்வொரு கருத்தையும் நம்ம வந்து பணம் கொடுக்கறதுனாலும் சரி, பொலிட்டிக்கலி ஆக்டிவா நம்ம பீங் எங்கேஜ்டு. இந்த ஒபாமா பீரியட்ல தான் முதல் பல பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி $2 $3 they got into the mailing list. அது மாதிரி தயவு செய்து எல்லாரும் இன்வால்வ் ஆகுங்க. எகெயின் நான் எந்த கட்சிக்கு நீங்க சார்ந்து இவங்களுக்கு வாக்களிங்க அவங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லல. சம்டைம்ஸ் ரெண்டு கட்சிகளையும் நம்ம மக்கள் இன்வால்வ் இருக்கிறது நல்லது. ஏன்னா எப்படி போனாலும் you have a voice in either party. There is nothing wrong in that. I always say, don't put all your eggs in one basket. நீங்க ரெண்டு கட்சியிலயும் நம்ம ஆட்களும் நம்ம வாய்ஸ் should be heard. Okay, அதனால தவறு கிடையாது. ஆனா பட் be active. Right. நன்றி நன்றி குமரன். I know we are running short of time. This is about ATR. Okay, the forum as ATR. It's providing so much of high quality good conversations. அதுக்காக சொல்றேன். இன்னைக்கு ராஜன் சொன்ன ஒரு பாயிண்ட் I want to amplify. Though he is from Democratic Party, he gave room for Trump's credit. Okay, whatever he did. I have a lot of people I know who are from NIH. They talk about Fauci versus Trump happening. But internal கேட்டீங்கன்னாக்கா, what used to happen couldn't happen in 2 years, 3 years. He changed the process internally so much. They are all now, irrespective of the party, they are all willing to vote for Trump because of the changes they made in NIH. ஒரு சின்ன இதை சொல்லணும்னாக்கா, you need a leader, either it's Democratic or Republican. The senators and the congressmen or the Supreme Court cannot have put man in the moon. It needed a president like Kennedy. They give that sort of a push. So we need to give credit to those things also, whether it is either party or not. We have to bring out the real truth also. So while we are talking about these things, that NIH the people who are inside doing it, who are not having the voice, they are all saying this is an excellent change, which nobody is talking about. And I think forum like ATR should try and bring the right information out. ரைட். நல்ல ஒரு கருத்தை சொன்னீங்கள் முரளியன். இதுல இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புறேன். இந்த கலந்துரையாடலும் இந்த பிளாட்ஃபார்ம் அல்லது இந்த அடித்தளம் வந்து நாங்கள் எந்த கட்சி சார்பாகவோ அல்லது எந்த வேட்பாளர் சார்பாகவோ கொண்டு வரையில, எல்லாருக்கும் ஒரு பொதுவாக மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லணும் என்ற ஒரு நோக்கத்துடன் தான் அமெரிக்க தமிழ் வானொலி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விடுகதை நிகழ்ச்சியும் அப்படித்தான் போய்கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி இப்ப இன்றைய நிகழ்ச்சி இறுதி சுற்றுல நாங்கள் இப்ப எப்படி ராஜன் அண்ணாவை கூப்பிட்டு இருந்தோமோ அதே மாதிரி ரிபப்ளிகன் பார்ட்டியிலிருந்து மக்களை கூப்பிட்டு இருந்தோம். செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அவங்க வாரன்றது இதெல்லாம் எங்கண்ட தமிழ் பேசும் உறவுகள். பிற்பாடு தாங்கள் வர முடியாது என்று கூறிவிட்டார். அதுக்காண்டி நாங்கள் நிகழ்ச்சியை நிறுத்த முடியாது, நாங்கள் வந்திருக்கிறார்களோட பயணம் செய்யணும். எனவே இந்த பார்த்து கொண்டிருக்கிற மக்களோ அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு ஏடிஆர் சார்பில் நான் சொல்லக்கூடியது ஒன்றுதான், ஏடிஆர் ஆனது எந்த கட்சி சார்பாகவோ அல்லது எந்த வேட்பாளர் சார்பாகவோ நாங்கள் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை அல்லது அவர்களுக்கு நீங்கள் வாக்களிங்கள் என்று கூறக்கூடவில்லை. எது உங்களுக்கு சரியாக இருக்கிறதோ, நீங்கள் அமெரிக்காவின் இரண்டாவது இது கூறுகின்றது நீங்கள் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். எனவே நீங்கள் அதற்கு அமைய உங்களுக்கு எது சரியாக இருக்கின்றது, உங்கள் கொள்கைகளின் அடிப்படையில் எது சரியாக இருக்கின்றது, அதுக்கு ஏற்ற மாதிரி வாக்களியுங்கள். ஆனால் நாளைய சமூகத்தை நினைத்து வாக்களியுங்கள். அதே நேரம் என் சார்ந்த இதர சமூகத்தையும் நினைத்து வாக்களியுங்கள். நான் என் குடும்பம் என்று மட்டும் இல்லாமல் என்னை சூழ்ந்து இருப்பதுதான் ஒரு சமூகம். அந்த சமூகத்தையும் நினைத்து பாருங்கள். 500 பிள்ளைகள் தாய் தகப்பன் இல்லாமல் அவதிப்படும் நிலையில் ஒரு பெற்றோராய் அதில் நின்று யோசித்து பாருங்கள். அதே நேரத்தில் முரளி அண்ணா சொன்ன மாதிரி ஒரு சமத்துவம் கொண்டு வந்து அதற்குரிய சிக்கல்கள், ஒரு டிசிஷன் மேக்கிங் அபிலிட்டியை இலகுவாக்கியமைக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால்
தற்போதைய நிலவை என்ன, தற்போதைய தேவை என்ன, நாளைய சமூகத்தின் தேவை என்ன, அதை மற்றும் யோசித்து வாக்களியுங்கள். அந்த கருத்தோடு குமரன் அண்ணா, செல்வம் அண்ணா, உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். 72 மணித்தியாலம் இருக்குது. வாக்களிக்காதவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? ரூபன், வாய்ப்புக்கு நன்றி. நிகழ்ச்சியை 4 வாரமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது மிகவும் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. எங்களால் முடிந்ததை எங்களால் முடிந்த அளவு அதற்கான ஆயத்தம் செய்து என்ன உண்மையோ அந்த உண்மையான கருத்துக்களை நேயர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி. இன்னும் 72 மணி நேரங்களில் மற்ற எத்தனையோ தலைவர்கள் சொன்னதைத்தான் நானும் சொல்ல போகின்றேன். இந்த நாட்டினுடைய தலைவிதி நிர்ணயிக்கப்பட போகின்றது. The soul of the country is on the line. The character of this country, the democratic country, the democracy is on the line. கடந்த 3 வருடங்களாக 4 வருடங்களாக என்ன நடந்து கொண்டிருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த நிகழ்ச்சியை கண்டவர்கள் அதன் சாராசங்களை கண்டிப்பாக கேட்டிருப்பார்கள். ஆகவே தயவு செய்து வாக்களிக்காமல் இருந்து விடாதீர்கள். என்னுடைய ஒரு வாக்கு இந்த தேர்தலில் என்ன செய்துவிடப் போகின்றது என்று எண்ணி வாக்களிக்காமல் இருந்து விடாதீர்கள். நீங்களோ அல்லது உங்களை சார்ந்தவர்களோ, உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களோ அல்லது உங்கள் நண்பர் குடும்பத்தில் இருப்பவர்களோ அனைவரையும் சென்று வாக்களிக்க வலியுறுத்துங்கள். மற்றபடி நல்லதே நடக்கும் என்று நாம் நம்புவோம். நான் கடந்த 3 வாரங்களாக இந்த இறுதி வரியோடு முடித்திருக்கின்றேன். தன்னலம் கருதாமல் பொதுநலம் கருதி வாக்களியுங்கள். அதுவே சாலச் சிறந்தது. வருகின்ற பொழுது நவம்பர் 4ஆம் தேதி விடுகின்ற பொழுது ஒரு நல்ல பொழுதாக அமெரிக்க நாட்டிற்கும் உலக நாடுகள் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்ல பொழுதாக மலரட்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சொல்லம் அண்ணா. குமரன் அண்ணா, every vote counts and count every vote. அதுதான் இந்த தேர்தலில் முக்கியமான ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஏன்னா நவம்பர் 3ஆம் தேதி தேர்தல் முடிந்தவுடன் நமக்கு முடிவு தெரிந்துவிடும் நிலை இருக்காது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா கவுண்ட் எவ்ரி ஓட்டுன்னு சொல்லும் போது எவ்வளவு மெயில் இன் பேலட்ஸ் வரப்போகுது, அது எவ்வளவு நாள் எடுக்க போறாங்க, அதுக்கு எவ்ரி என்னென்ன சேலஞ்சஸ் வரப்போகுது கிரிட்டிக்கல் ஸ்விங் ஸ்டேட்ஸ்லன்றதெல்லாம் பொறுத்து நமக்கு 1 மாத காலமாவது ஆகும் ஒரு தெளிவான முடிவு வர்றதுக்கு. அதுக்குடைய வாய்ப்பு அதிகமா இருக்குது. முக்கியமா எல்லாருக்கும் சொல்லக்கூடியது எல்லாம் நம்ம கலந்து 4 வாரமா இதை அலசிட்டோம். திரும்ப சொல்றதுக்கு என்னன்னா ஒண்ணுதான் சொல்லணும். இவங்க இன்டெகிரேட்டிவ் திங்கிங், மங்களா சொன்ன மாதிரி சில பிரச்சனைகள் வேற குழுமத்துக்கு இன்னைக்கு வருது, நமக்கு இல்ல. இந்த ஜூஸ் பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, they first came for them, I didn't bother because it was not for me. ஒவ்வொருத்தரா போயிட்டு கடைசியில நமக்கு வரும்போது நமக்கு பேசுறதுக்கு ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலை என்னன்னா முக்கியமா இமிகிரேஷன் வியூ பாயிண்ட்ல நீங்க சரி நான் எக்கானமியை பத்தி தான் சிந்திக்கிறேன், எனக்கு பணம் சம்பாதிச்சா போதும்னா நீங்க பணம் சம்பாதிச்சு இருக்கலாம். பட் the underlying immigration laws are changed. இப்ப சிட்டிசன்ஷிப்லயே கை வைக்கிறதுக்காக பல டிஸ்கஷன்ஸ் ஓடிட்டு இருக்குது. இப்ப என்ன சொன்னாங்க, முதல்ல என்ன இங்க பிறந்தா போதும் உனக்கு சிட்டிசன் குடியுரிமை இருக்குன்னு. இப்ப என்ன டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு அண்டர்லைங் இதுலன்னா அதிபருக்கு அட்வைசர்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அது அவரே திரும்ப வந்தா 4 ஆண்டுகள்ல நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, பெற்றோர்கள் குடியுரிமை பெற்றிருந்து குழந்தை பிறந்தாதான் அதுக்கு அது குடியுரிமை கொடுக்கணும். So parents should be citizens if the kids have to get citizenship. அப்படின்ற ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய H1B விசால வர்றவங்க, கிரீன் கார்டு வாங்குறவங்க, சிட்டிசன்ஷிப் ஆகி அவங்க குழந்தைங்க முதல்ல இருப்பாங்க. they can never get citizenship. Don't forget that. And நம்ம முன்னாடி வந்துட்டோம். நம்மளுடைய அண்ணன் தம்பிகள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்
இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க, இமிகிரன்ஸ் ஆயிட்டு இருக்காங்க தமிழ் சமூகத்துல, நாளைக்கு குடியுரிமை பெறுவாங்க, அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும்ன்ற கண்ணோட்டத்திலேயே நீங்க அப்படி வேற எந்த நிலையும் நீங்க சரி பொருளாதாரத்தை 2 கட்சிகளும் நல்லா பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். அது எந்த விதத்திலயும் ஜனநாயக கட்சி குறைவாக இல்லை குடியரசுக் கட்சிக்குன்னு. கோவிட் யார் நல்லா ரொம்ப மோசமா எப்படி கையாண்டிருக்காங்கன்றத பார்த்தோம். பட் அது பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு இவங்க நல்லா பண்ணிருக்காங்கன்ற கருத்து வந்தது. நீங்க அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பியூர் இமிகிரேஷன் பாலிசி, லீகல் இமிகிரேஷன் பாலிசி பார்த்தீங்கன்னா கூட நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம் எந்த கட்சி எந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள் என்று. அது முக்கியமா கருத்துல வச்சுக்கிட்டு நீங்க இது 4 வாரமா நீங்க கேட்டு இன்னும் நீங்க வாக்களிக்கலன்னா அதே ஒரு துயரமான விஷயம் எங்களுக்கு. இதுக்குள்ள வாக்களிக்க முடித்திருக்க வேண்டும். அப்படி முடிக்கலன்னா நிச்சயமாக 3ஆம் தேதி வாக்களிங்கள். எந்த காரணத்துக்காக வாக்களிக்காம இருக்கக்கூடாது. நீங்க தயவு செய்து வாக்களிங்க. மேக் யுவர் வோட் கவுண்ட். அதுக்கு பிறகு we will make sure that vote gets counted. அனைவருக்கும் நன்றி. நன்றி குமரண்ணா. கேள்விகள் அநேகமான கேள்விகள் நாங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். ஒருத்தர் இப்பொழுது கேள்வி கேட்டிருக்கிறார் திரு சரவண பவன். Did Trump misconstrue COVID-19 as flu? Didn't he deliberately twist this situation for political survival? முதல்ல அவர் அப்படிதான் முதல் ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டாரு. இது ஃப்ளூ மாதிரி வரும் போகும், ஒரு வாரத்துல திடீர்னு இட் வில் டிஸப்பியர் மேஜிக்கலி. ஒரு ஆளுக்கு தான் வந்திருக்கு, 15 பேருக்கு தான் வந்திருக்கு, அது காணாம போயிடும் அப்படின்னு எல்லாம் பேசினாரு. அதனால முதல்ல ஒரு ஃப்ளூ மாதிரி லைட்டா எடுத்துட்டாருன்னு சொல்லணும். பிறகு when it became serious he realized that they have not taken enough action. அதுக்கு அது பொலிட்டிக்கலி அதை ட்விஸ்ட் பண்ணி பேசுறதுக்கு அது எந்த பாலிட்டிஷியனும் பண்ணுவாங்க. டெமோக்ராட்ஸ் இருந்திருந்தாலும் அந்த சூழ்நிலையில அப்படி பேசக்கூடியவர்கள் தான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அரசியல்வாதின்னு அவங்க எடுத்த நிலைப்பாடுக்கு பேசுவாங்க. அது அவர் ட்விஸ்ட் பண்ணி பேசினது உண்மைன்றது நம்ம ஒத்துக்கணும். நன்றி. நன்றி குமரண்ணா. ரூபன், ஒரே ஒரு கருத்து. எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் இது புஷ் காலத்திலிருந்து நடந்து கொண்டிருந்தது, ரீகன் காலத்திலிருந்தே நடந்து கொண்டிருக்கின்றது. தாங்கள் எடுத்த நிலைப்பாடு தவறு என்று தெரியும் போது திருப்பி திருப்பி அந்த தவறான நிலைப்பாட்டையே ஜஸ்டிஃபை செய்வது என்பது ஒரு நல்ல தலைவனுக்கு அழகல்ல. அந்த தவறை ஒத்துக்கொண்டு அந்த தவறை எப்படி திருத்தி நல்ல பாதைக்கு செல்வது என்பதில் தான் ஒரு நல்ல தலைவனுடைய திறமை இருக்கின்றது. அது யாராக இருந்தாலும் சரி. எவ்வளவு சீக்கிரமா. ஆமா. இதுல முக்கியமா செல்வம் நீங்க சொன்னது முக்கியமான கருத்து what is the impact on human lives because of poor decision. And continuing on the same policies, what will be the future impact on human lives? இது நம்ம புஷ் காலத்துல ஈராக் வார் பத்தி யோசிச்சீங்கனாலும் இதே இதுதான். அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார், அவரோ அல்லது அவருடைய உதவி ஜனாதிபதி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். அதுலயே அதே சரி என்றே உறுதியாக இருந்தார்கள். எத்தனையோ பேர் சொன்ன பிறகும் திருப்பி அது சரி, இல்லாத ஒன்று இருந்தது என்று நியாயப்படுத்தி ஒரு போருக்கு சென்றார்கள். அது தவறு. அந்த தவறை சரியான காலத்துக்கு ஒத்துக்கொண்டு அதற்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்டு சரியான பாதையில் சென்றிருக்க வேண்டும். அதே இதுதான் இங்கேயும். இவருக்கு நன்றாக தெரிகின்றது, இந்த அதிபர் ட்ரம்புக்கு நன்றாக தெரிகின்றது, ஜனவரி மாதத்தில் இவருக்கு இந்த COVID-19 என்பது மிக கொடிய ஒரு நோய் என்று தெரிந்தும் அதை மக்களிடம் தெரியப்படுத்தாமல் இருந்திருக்கின்றார் தன்னுடைய சுயநலத்துக்காக என்கின்ற போது அவர் உண்மையான மக்கள் நலம் கொண்ட ஒரு ஜனநாயக நாட்டின் அரசியல் தலைவனா? உங்களுக்கு $1,00,000 கோடி அவர் சொத்து சேர்க்கலாம். ஆனால் மக்களுடைய பொதுநல சுகாதாரத்தில் ஒரு பொய்யான கருத்தை பரவவிட்டு கிட்டத்தட்ட 2,50,000 மக்கள் உயிரிழந்திருக்கின்றனர். ஒரு 10 மில்லியன் மக்கள் இதனால் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் எந்த விதத்திலும் நாம் நியாயப்படுத்தவே முடியாது. அது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஜனநாயக கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, குடியரசுக் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி. இதனுடைய லாங் டேர்ம் இம்பாக்ட் அப்படிங்கிறது இன்னும் சயின்டிஸ்டுக்கே தெரியாது. உலகத்தரம் வாய்ந்த அறிஞர்களையும் மருத்துவர்களையும் முட்டாள்கள் என்று விமர்சிக்கக்கூடிய ஒரு தலைவன், ஒரு நல்ல தலைவனா இந்த நாட்டை, அதுவும் அமெரிக்க நாட்டை தலைமையேற்று நடத்தக்கூடிய
ஒரு பொறுப்பு அந்த மனிதருக்கு இருக்கின்றதா என்பது நாம் அனைவரும் கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயம். எத்தனையோ உள்ள குறைகள் எல்லாம் இருக்கின்றன. பெண்களை, பெண்மையை பற்றி இழிவாக பேசியவர் என்றெல்லாம் எத்தனையோ குறைகள் இருக்கின்றன. அதையெல்லாம் தாண்டி தலைமை பண்பு உள்ள ஒரு நல்ல தலைவனா என்பதை தயவு செய்து யோசியுங்கள். கண்டிப்பாக வாக்களியுங்கள். இதையெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த கட்சிக்கு தான் வாக்களிக்க போகிறேன் என்றாலும் வாக்களியுங்கள். வாக்களிக்காமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். ஏன்னா அது ஒரு ஜனநாயக குடிமகனின் உரிமை. அந்த உரிமையை விட்டு விடாதீர்கள். உரிமை மட்டுமில்லை, கடமையும் கூட. கடமை. ஆனந்த கிருஷ்ணங்கள் என்ன சொல்ல வந்த நீங்கள்? முக்கியமா ஒரு பழமொழி ஒன்று உண்டு, மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி. சோ நல்ல மன்னனை நம்ம தேர்ந்தெடுத்தாதான் நம்ம மக்கள் நல்லா சுபிட்சமா வாழ முடியும். இன்னொரு நியூஸ் இன்னைக்கு இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னால வந்தது. ட்ரம்ப் is saying is leading in many of the states, Pennsylvania, Ohio, எல்லாத்துலயும். So ரொம்ப முக்கியம் நம்ம போய் ஓட்டு போடுறது. Right. Every vote counts. Every vote counts. So we go and vote. I don't know how many people have not voted. உங்க வீடியோ வரல, நீங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்துருச்சு. எவ்வளவு பேர் போவீங்கன்னு தெரியாது எனக்கு. எவ்வளவு பேர் இன்னும் போடலையோ தெரியாது. நிச்சயமாக செவ்வாய்க்கிழமைக்கு இதுவரைக்கும் போடலைன்னா போய் போட்டுடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. உங்களுடைய பேலட்டை மெயில்ல மட்டும் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. குமரன் இல்ல ரூபன், இவரு செல்வன் சொன்னதுக்கு ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு தான் செஞ்சதையே சரின்னு செஞ்சுட்டு போறான்னு சொல்றாரு. அது ஒரே ஒரு சின்ன கான்ட்ராஸ்ட் பண்ண விருப்பப்படுறேன். பைடன் உடைய வரலாறு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே, நான் 30 ஆண்டு காலமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அவரு முதல் செனட்டரா இருந்தப்ப முக்கியமா இந்த அனிதா ஹில் ஹியரிங் நடந்தது இல்லைங்களா? அப்ப இவர் ஜுடிஷியரி கமிட்டி சேர்ரா இருந்தாரு ஜோ பைடன். அப்ப இருந்தது எல்லாமே வெள்ளை ஆண்கள். கிளாரன்ஸ் தாமஸ் ஃபைனலைஸ் பண்ண அப்ப அவர் அது முடிச்ச உடனே அவர் மேல எடுத்து வைத்த குற்றச்சாட்டு இவர் அனிதா ஹில்லுக்கு சரியா ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிற இதுல பேசினாங்க மக்கள். அவர் என்ன சொன்னாருன்னா, அதுக்கு பிறகு ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு நான் பண்ணது தவறுன்னு, he was the first person to encourage Carol Moseley Brown to run for the US Senate. Okay, she became the first black woman senator. அவங்க பிறகு டயான் ஃபைன்ஸ்டைன், இவங்க 2 பேரை ஜுடிஷியரி கமிட்டிக்கு ரெக்ரூட் பண்ணாரு. ஏன்னா விமென்ஸ் வியூ பாயிண்டே தெரியல, விமென்ஸ் வியூ பாயிண்ட் தெரியணும்ன்றதுக்காக, மைனாரிட்டி வியூ பாயிண்ட் தெரியணும்ன்றதுக்கு. தட்ஸ் the first stage. பிறகு ஒபாமாக்கு எகெயின்ஸ்டா ரன் பண்ணாரு 2007 தேர்தல்ல இவரும் பிரசிடென்டா ரன் பண்ணணும். அப்ப ஆமா ரொம்ப அன்யூஷுவலா இஸ் வெல் ஸ்போக்கன், ஆர்டிகுலேட் ஃபார் பிளாக் பர்சன் மாதிரி ஏதோ ஒரு காமெண்ட் அடிச்சாரு. அதுக்கப்புறம் அது தவறுன்னு எல்லாம் சொன்னப்போ, நான் தவறா பேசிட்டேன், நான் அப்படி பேசிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு he built a personal rapport with Obama. அந்த பர்சனல் பாண்ட் எவ்வளவு அதிகமா இருந்ததோ இவரே துணை அதிபருக்கு ஒபாமா தேர்ந்தெடுத்தார். அது 2வது. 3வது இன்சிடென்ட் சொல்ல விருப்பப்படுறது என்னன்னா, கமலா ஹாரிஸ் இவரை பிரைமரிஸ்ல அட்டாக் பண்ணாங்க. நீங்க பஸ்ஸிங் பண்ணப்ப நீங்க அதை ஆதரிச்சீங்க. ஏன்னா 30 ஆண்டு காலமா ஒரு 40 ஆண்டு காலமா அரசியல் இருக்காங்கன்னா அப்ப இருந்த நிலைப்பாடு, திங்கிங் வேறையா இருக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மக்கள். ஓகே, இப்ப இருக்கிறது வேறையா இருக்கும். சோ இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் ரிஃபார்ம் கூட இவர் எகெயின்ஸ்டா ஓட் பண்ணாருன்னா 100-0 அப்ப ஓட் பண்ணது செனட்ல. எல்லாருமே ஓட் பண்ணாங்க, இவரும் ஓட் பண்ணாரு. பட் அந்த அலிகேஷன் அவங்க வச்சப்ப அதை ஒரு பெருந்தன்மையோட சிந்திச்சு பார்த்து அந்த மாவியே கமலாவையே துணை அதிபருக்கு தேர்ந்தெடுத்துக்காங்க. ஆனா தட் ஷோஸ் a quality of leadership. When you make a mistake, you are willing to number 1 acknowledge the mistake, number 2 make a change. அது 2 குவாலிட்டியும் பைடன் has proven. இது ஜஸ்ட் ஒரு கான்ட்ராஸ்டுக்காக சொல்ல விருப்பப்படுறேன். நன்றி அண்ணன்மார். சோ ஐ திங்க் மங்களா லைன்ல இருக்கிறா. மங்களா, உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்ன? Just one thing to John Kerry, he was once a presidential contender. He famously said he changed his opinion Iraq war, and he said, when facts change, I change my opinion. So I think that is an important thing. When things change, you have to change your approach. And more importantly, parting thoughts, I just want everybody should vote, but if you're not a citizen, I don't know how many of our audience members are citizens who, sure. But even if you're not a citizen, you cannot vote.
please encourage others to vote or help others. If you know some senior citizen or someone who's disabled, who's not able to get to the voting center க்கு போக முடியலனா அந்த மாதிரி உங்களால முடிஞ்ச வரைக்கும் யாரையாவது நீங்க if you want to give them a ride to the voting center, please do that. Or even if you can volunteer, it's not too late. இப்போ polling centerல volunteers கேட்டுட்டு இருக்காங்க. You can go and help them. So நீங்க சிட்டிசனா இருக்கணும், vote பண்ணணும்னு இல்ல, நீங்க சிட்டிசனா இல்லைன்னா H1B-லயோ green cardல இருந்தா கூட you can help the process. This is a democratic process. So it's a participatory democracy. So it's not a birthright. You have to participate and you have to make it work. So just want to. நன்றி மங்களா. ஷாலினி, இறுதி கருத்து. என்ன புதுசா சொல்ல போறேன்? vote பண்ணுங்க. எங்கட வருங்காலத்தையும் நினைச்சு vote பண்ணுங்க. உங்களோட வருங்காலத்தையும் நினைச்சு vote பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிறாங்க எவைக்காகவும் vote பண்ணுங்க. முரளி அண்ணா, ஃபைனல் தோட். I want to amplify what Mangala சொன்னதுதான். You may be a H1 holder, you may be a green card holder, and you may not be able to vote. But doesn't mean you cannot contribute or participate. They should get more and more engaged. That's very important, that even though you are not having a voting ability, you should get engaged. Nobody is stopping you from coming to these events and voicing your concerns or sharing your thoughts. Right. நன்றி முரளி அண்ணா. வேறு யாருக்கு, அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இணையத்தின் மூலம் பார்த்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில் ஏதாவது கேள்வி இருக்கிறதா? வணக்கம், துரைக்கண்ணன் இருக்கேன். சொல்லுங்க துரை. கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு மிக அருமையான நிகழ்ச்சி. நானும் கடந்த முதல் நிகழ்ச்சியில இருந்து கேட்டுட்டே வரேன். ரொம்ப சிறப்பா ஆரம்பத்துல நண்பர்கள் மணிக்குமரன், செல்வன் ஆரம்பிச்சாங்க. அடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 6-7 பேரு, சாலினில இருந்து அனந்த கிருஷ்ணன், மங்களா, அனைவருமே ரொம்ப முரளி ரொம்ப சிறப்பா புதிய கருத்துக்கள் வச்சீங்க. அந்த அடிப்படையில உங்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இத்தகைய ஒரு சிறப்பான முயற்சியை முன்னெடுத்து அமெரிக்க தமிழ் வானொலி தமிழர்களுக்கான வானொலியா உலகெங்கும் இந்த குரலை எடுத்துச் செல்வதில் அமெரிக்க தமிழ் மக்களின் பங்களிப்பு எப்படி, என்ன, எந்த மாதிரியான, அதாவது தமிழர்கள் இப்படி பல துறைகளிலும் பேசக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இந்த உலகுக்கு எடுத்து காண்பிக்கிறதுக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சி. அந்த வகையில அமெரிக்க தமிழ் வானொலிக்கும் இதனை ஒருங்கிணைத்த ரூபன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, ரொம்ப எனக்கு நிறைய கேள்விகளும் இருந்தாலும் நேரம் ஒரு கேள்வி வச்சுக்கிறேன். அதாவது ஒரு தமிழன் என்ற முறையிலும் ஒரு இந்தியன் என்ற முறையிலும் நீங்க எல்லாருமே தொடர்ந்து இந்த மாதிரி பல புள்ளி விவரங்களை ஆய்ந்து பார்த்த அடிப்படையில நீங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் ஒரு சதவீத அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கருத்துக்களை இப்ப இருக்க இந்தியர்கள அவருடைய ஓட்டு எந்த மாதிரி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது பைடனுக்கு இருக்குமா, ட்ரம்புக்கு இருக்குமா அப்படின்னு உங்களுடைய, அதாவது நாட் யுவர் ஒப்பீனியன், உங்களுடைய அந்த புள்ளி விவரம் நீங்க சேர்ந்த ஆய்வின் அடிப்படையில் அந்த ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்குங்கிற மற்றும் இதை கடைசி நிகழ்வுங்கிறனால அந்த ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட முன்னாடி வைக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் மிக்க நன்றி. கருத்து கணிப்பு அதான் நாம முதலே சொன்ன மாதிரி, துரை நீங்கள் கேட்ட கேள்விக்கு நன்றி. நாம முதலே அதை பத்தி பேசியிருக்கோம். என்னுடைய கருத்து என்னன்னா, நீங்க எக்கானமி ஆகட்டும், ஜாப் சிச்சுவேஷன் ஆகட்டும், ஹெல்த் கேர் ஆகட்டும், ரேஷியல் ஹார்மனி ஆகட்டும், இதுக்கெல்லாம் ஒரு இப்போது இருக்கிற சூழ்நிலையில சூட்சுமம் இல்ல ஒரு ஃபல்க்ரம் சென்டர் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கோவிட்-19 கரோனா வைரஸ் தான். அந்த கரோனா வைரஸ் இதை இப்ப இருக்கிற அதிபர் ஒரு நல்ல விதமா அதை அவர் ஹேண்டில் பண்ணல. ஸோ மக்கள் மனதில், அது முக்கியமாக இந்திய மக்கள் மனதிலும் இதுதான் சுழன்று கொண்டிருக்கும் என்று நான் தனிப்பட்ட முறையில் ஆழமாக நம்புகின்றேன். ஸோ அதற்கு ஒரு கரோனா வைரஸ்க்கு ஒரு நல்ல தீர்வு கொண்டு வர முடியும். வெளிப்படையாக மக்களிடம் வெளிப்படையாக உண்மையை சொல்லி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்து முகமூடி மாஸ்க் அதை ப்ரொமோட் பண்ணி அதை ஒரு நேஷனல் மேண்டேட் மாதிரி செஞ்சு
வேக்சின் வரவரலும் செய்ய வேண்டிய சில திட்டங்கள்லாம் இருக்கு. அதையெல்லாம் ஒருங்கிணைச்சு நல்ல முறையில் செஞ்சு அது மக்களை காப்பாற்றக்கூடிய திறன் அதிபர், முன்னாள் துணை அதிபர், இப்போதைய கண்டஸ்டன்ட் ஜோ பைடன் அவர்கள் சிறப்பான முறையில் செய்வார் என்ற நம்பிக்கை அநேகமாக அனைத்து இந்தியர்கள் மனதில் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆதலால் பெரும்பான்மையான இந்திய தமிழ் வம்சாவளிகளின் வாக்களிப்பு அவருக்குத்தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அது உங்களுடைய சதவீதம் மாதிரி சொல்லணும். 60% வரும், ஒரு 70% இந்தியர்கள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. என்ன சிறப்பா இருக்கும்? ஓகே, நான் நினைப்பது ஒரு 75% இருக்கும் என்று நம்புகின்றேன். நீங்க சொல்றது ரொம்ப ரைட். ஏன்னா NPR ஒரு சர்வே பண்ணிச்சு, and they published it as saying 72% of the Indian Americans favored Biden. Correct. And last week sometime அப்படிங்களா? ஓகேங்க. சோ கிட்டத்தட்ட அந்த மார்க்ல இருக்கும் 75. நன்றி. மத்தவங்களும் உங்களுடைய கருத்துக்கள் சொன்ன விரைவா. நன்றி. அவ்வளவு நன்றி அண்ணா. இந்த கருத்து கணிப்புக்கும் அமெரிக்க தமிழ் வானொலிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால்தான் ரூபன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று நான் சொன்னேன். நன்றி அண்ணன்மார். உங்களோட துரை அண்ணா எங்களோட பயணிச்சு கொண்டிருக்கிறமைக்கு நன்றி. உங்களோட கேள்விக்கு நன்றி. நேரம் நெருங்கிவிட்டது. நாங்கள் 2 மணித்தியாலம் பிளான் பண்ணியிருந்தாங்க, இப்ப 3 மணித்தியாலத்துக்கு வந்துட்டோம். ஆனா இது ஒரு நல்லதொரு நிகழ்ச்சி என்றுதான் என் தனிப்பட்ட அபிப்பிராயமா இருக்குது. இறுதி சுற்று என்னும் 72 மணித்தியாலங்கள் இருக்கும் இடத்தில் அமெரிக்க தமிழ் பேசும் உறவுகளுக்கு, அதுவும் வாக்களிக்கத்தக்க உரிமை உள்ள மக்களுக்கு அமெரிக்காவில் தற்பொழுது இருக்கும் பிரச்சனைகள், முதலாவது COVID-19 நுண்தொற்று, பொருளாதாரமும் வேலையின்மையும், 3வது சூழல் மாசடைதல், 4வது மக்கள் மத்தியில் காணப்படும் இன ஒற்றுமையின்மை அல்லது இன வேறுபாடு. இவற்றை எல்லாம் மனதில் வைத்துத்தான் இந்த உரையாடல்களை எடுத்துச் சென்றோம். நாங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி எந்த கட்சி சார்ந்ததோ வேட்பாளர் சார்ந்ததோ இல்லை. பொதுவாக ஒரு ஊடகமாக தமிழ் உறவுகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த 4 வாரங்களாக இந்த விடுகதை தலைப்பில். இன்றைய நாள் ராஜன் அண்ணா, முனைவர் முன்னாள் வெளியுறவு துறை செயலாளர் மேர்லண்ட், போன வாரமும் இந்த வாரமும் தனது நேரத்தை எங்களுடனும் எங்கள் மக்களுடனும் பகிர்ந்து கொண்டார். அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அனந்த கிருஷ்ணன் அங்கிள் கூறின ஒரு கருத்தை காணும், பரம்பரையானாலும் விலகினேன். அது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற மாதிரி அவர் கூறி முடித்தார். நன்றி அனந்த கிருஷ்ணன் அங்கிள். மங்களா அவவும் கடைசி நேரத்தில் நம்முடன் இணைந்து கொண்டவர். அந்த பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளை பெண்களின் கோணத்தில் இருந்து எங்களுக்கு மிக இலகுவாக புரியும்படி விளக்கினார். அதற்கு மங்களாவிற்கு நன்றி. ஒருங்கிணைத்த குமரன் அண்ணாவிற்கும் நன்றி. ஷாலினி, நான் கூறினது மாதிரி ஒரு மிதிவடி பட்டாசு மாதிரி பட்ட என்று அந்த கூறின கருத்து, இந்த உலகம் தன்னை மீள் புதுப்பித்துக் கொண்டாலும் அதில் வாழுவதற்கு நாங்கள் இருப்போமா தெரியாது. எனவே யோசித்து வாக்களியுங்கள். அது ஷாலினியின் கருத்தாக இருக்குது. முரளி அண்ணா இன்னொரு இடத்தை கொண்டு வந்தார். நாங்கள் தேவை இருந்தால்தான் அரசியல்வாதிகளை நாடுகின்றோம். அரசியல்வாதிகளின் தேவைகளை தமிழர்களாகிய நாங்கள் பூர்த்தி செய்கின்றோமா, அல்லது அந்த அரசியல் வெள்ளோட்டத்தில் நாங்களும் எங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றோமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது அந்த கேள்விக்கு விடை தேடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் எங்கள் DNA-யில் ஒரு மாற்றம் செய்ய வேண்டும். நான், என் குடும்பம், என் வீடு, என் குழந்தை என்று இல்லாமல் நாம் என்ற போர்வைக்கில் இருந்தால்தான் ஒரு புலம்பெயர் சமூகமாய் நாம் எங்களை தயார்படுத்தி, அண்ணன்மார் கூறின மாதிரி இந்த யூதர் அணியினர் எவ்வாறு ஒரு நாட்டை கட்டியெழுப்பினார்களோ, நாங்கள் நாடு கட்டியெழுப்புவோமோ தெரியாது, ஆனால் இருக்கிறதை பிரிக்காமல் ஒரு குலத்தின் கீழ் இருப்போம் என்றால் அதுவே போதும். எனவே அந்த ஒற்றுமைக்கு ஒரு குடையின் கீழ் நாங்கள் ஒன்று சேர்ந்து அணிவகுத்து சென்றால்தான் எங்களுடைய நாளைய சந்ததியினர் இந்த அமெரிக்க மண்ணில் தலைமைத்துவத்தில், அதே நேரம் அரசியல் துறையிலும்
மற்ற இதர துறையிலும் முன்னெடுத்து செல்ல முடியும். இது என் தாழ்மையான அபிப்பிராயம். இன்றும் போல் என்றும் என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நன்றிகள். குமரன் அண்ணா, செல்வம் அண்ணா, இதுல எவ்வளவு நேரம் நீங்கள் செலவிடுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். அந்த புள்ளி விவரங்களை திரட்டுவதாகட்டும், குமரன் அண்ணா தற்பொழுது இந்தியாவில் இருக்கின்றார், இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக அங்கிருந்து இணைந்து கொள்கின்றார். அதற்கு நன்றி அலைகள். இந்த முயற்சியானது தொடர வேண்டும் என்பதுதான் என் தாழ்மையான விண்ணப்பம். ஏனென்றால் இந்த 4 வாரத்தில் நாங்கள் எத்தனையோ தலைப்புகளை தட்டிவிட்டோம். அந்த தலைப்புகள் அனைத்தும் தமிழ் சமூகத்திற்கு மிக முக்கியமான தலைப்புகளாக இருக்கின்றன. எதிர்வரும் வாரங்களில் அது பற்றி கலந்துரையாடுவோம். இந்த ஸ்பேஸ், இந்த தளத்தை எனக்கு தந்து இந்த விடுகதை என்ற நிகழ்ச்சியை என்னை நம்பி தந்த என் ETRின் பிரசிடென்ட் ஆறுமுகம் பேச்சிமுத்துக்கு நன்றி கூற கடமைப்பட்டுகிறேன். பின்னால் இருந்து இந்த நிகழ்ச்சியை இயக்கி கொண்டிருப்பவர் அவர்தான். அதான் ஒரு பெரிய இப்படி ஒரு ஷோவை நம்பி கையில தந்து ரூபன் செய்யுங்கொண்டு சொன்ன அவருக்கு நன்றி. என்னோடு பயணிச்ச உங்கள் அனைவருக்கும் நன்றி. மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனாலும் நான் போன வாரம் கூறியது போல் நெற்றிக்கண் துறப்பினும் குற்றம் குற்றமே. வாக்களியுங்கள். இன்னும் 72 மணித்தியாலங்கள் உங்களுக்கு இருக்கின்றது. நேரம் இப்பொழுதிருந்து ஆரம்பிக்கின்றது. வாக்களியுங்கள். சரி நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு விடுகதையில் சந்திப்போம். அதுவரை அமெரிக்க மண்ணின் வாஷிங்டன் தேசத்தில் இருக்கும் எங்கள் பிராந்திய கலையகத்தில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரூபன் ஜெகநாதன். நன்றி, வணக்கம் நேயர்களே. வணக்கம். வணக்கம்.